بسم الله الرحمن الرحيم أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد في سكون الليل أدعو في سجودي والدجى حولي سواد في سوادي يا رؤوفا يا رحيما يا حليما يا كريما ما لفضلك من نفادي يا سميعا يا مجيبا يا عظيما اهدني يا خالق السبع الشهاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد பெண்கள் பகுதியில் கொஞ்சம் பிள்ளைகளை கொஞ்சம் சத்தம் போடாமல் வச்சுக்கிட்டா தான் உரையை கொஞ்சம் நிதானமாக நிகழ்த்த முடியும் என்று சொல்லிக்கொண்டு, அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இறைநேசம் பெற்றுத்தரும் நிம்மதியான வாழ்வு என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் இந்த குறுகிய நேரத்தில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். காரணம், இந்த உரைக்கு பின்னால் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சம்பந்தமான ஒரு கேள்வி என்ன செஞ்சிருக்குது வந்திருக்கிறது. அது சம்பந்தமா ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டும். அதாவது பிறை சம்பந்தமாக 5 நிமிஷத்துல பேசி முடிக்க முடிந்த ஒரு தலைப்பாக இருந்தால் இந்த சமுதாயத்தில் இவ்வளவு கருத்து புறப்பாடு வந்திருக்காது. அது 5 நிமிஷத்துல முடிக்கிற தலைப்பெல்லாம் இல்லை. அதில் என்ன பலவிதமான ஆதார விளக்கங்கள் நிறைய இருப்பதனால ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. அந்த தலைப்பை பேசுகின்றவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான சிபத்து என்ன தெரியுமா? எந்த விதமான காழ்ப்புணர்வு அதில் இருக்கப்படாது. ஏதாவது தஅஸ்ஸுப் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு அந்த தலைப்போட நிலைமை என்ன தெரியுமா? யாரையாவது 5 பேரை இருண்ட கருத்துள்ளவங்களையும் கொண்டு இருப்பட்டி ப்ரெஷரை செக் பண்ணீங்கன்னா பவர்ஃபுல்லா இருக்கிற அளவுக்கு என்னது அந்த நிமிஷத்துல அதை பேசுறதுக்கு முந்தைய டென்ஷன் ஆயிடுறாங்க தலைப்புல. அந்த நிலைமையோட சமுதாயத்தில் இருக்கிறது. நான் தெளிவாக சொல்ல வேண்டும், அந்த அளவுக்கு ஒரு ரஃப்பான மனநிலை அதில் உருவாகி இருக்கிறது. ஆனால் ஒரு இஜ்திஹாதுக்குரிய ஒரு மஸ்அலா, அதில் ஒருவர் ஒரு விஷயத்தை சரி கண்டு அது சரியாக இருந்தால் எல்லா இடத்துல 2 கூலி இருக்குது, பிழையாக இருந்தால் 1 கூலி இருக்குது. அப்படி ஆய்வு செய்யப்பட வேண்டியது இந்த நிலைமைக்கு என்ன செய்திருக்கு? 2 புறத்தாலும் அதிகமானவர்களால் எல்லோராலையும் எல்லாம் மாறி இருப்பதை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக 2 புற நியாயங்களை விளங்கப்படுத்தி எது பொருத்தமான தீர்வாக இருக்கும் என்ற அமைப்பில் இன்ஷா அல்லாஹ் ஒரு கிட்டத்திலேயே ஒரு தலைப்பில் ஒரு செய்தி உங்களுக்கு என்ன செய்யும் கையில கிடைக்கும். அந்த நேரத்தில் அது விரிவான முறையில் 2 பக்கத்தாரும் பார்க்கக்கூடிய அமைப்பில் அந்த தலைப்பு என்ன செய்யப்பட்டிருக்கும், ஆய்வு செய்யப்பட்டிருக்கும். அதில் உங்களுக்கு என்ன செய்யலாம், அது சம்பந்தமாக பார்த்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே இன்று ஒரு சர்வதேச அளவில் ஒரு பிரச்சனையான ஒரு தலைப்பாக மாறியிருக்கக்கூடிய பிறை பார்த்தலும் அதை எத்தி வைத்தல் சாட்சி சொல்லல் இது போன்ற அந்த அம்சத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம் சம்பந்தமான ஒரு பொதுவாக மார்க்கத்துக்கு நெருக்கமான மார்க்கம் காட்டக்கூடிய ஒரு வழிமுறையில் ஒரு சுருக்கமான ஒரு தீர்வை இந்த தலைப்பினூடாக சொல்வதுதான் இந்த மார்க்க விளக்கத்துடைய அடிப்படையான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களை நாம் பார்க்கிறோம், இந்த பிறை சம்பந்தமான இந்த பிரச்சனை, அதாவது இன்றைய நவீன காலத்தில் ஆரம்பித்த இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் 1980கள் 70களில் எல்லாம் மலேசியாவிலே என்ன செய்துவிட்டது, இந்த பிரச்சனை ஆரம்பித்தது. மலேசியா அதாவது கணிப்பீட்டு அடிப்படையில், அதாவது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட பிறையுடைய அந்த மாற்றங்கள் அது பற்றிய அந்த அடிப்படையை வைத்து அவர்கள் என்ன செய்வார்கள், பிறையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாடாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிற்காலத்திலே 1996ஆம் ஆண்டு 97களில் இலங்கையில் நீர்கொழும்பு பிரதேசத்தில் இந்த பிரச்சனை என்ன செய்கிறது, மறுபடி ஆரம்பிக்கிறது. இந்த 96, 97களில் ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை இப்பொழுது எனது நாடளாவிய ரீதியாக போய் குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலேயே இரண்டு விதமான கருத்து உருவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, வெளிநாட்டிலே தென்படுகின்ற அதாவது பிறை சாட்சியங்களை வைத்து உள்நாட்டிலே நடைமுறைப்படுத்தி ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பெருநாள் என்கின்ற ஒரு அடிப்படையிலான ஒரு பிரச்சனை, அதாவது ஒரு கருத்து. இன்னொன்று என்னவென்று சொன்னால், இல்லை, இந்த நாட்டுக்குள்ளே பிறை தென்பட்டாலே தவிர மற்றபடி என்ன செய்யக்கூடாது, நாங்கள் பிறையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து. இப்படி இரண்டு விதமான கருத்துக்கள் இப்பொழுது மேலோங்கி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அது சில பொழுதுகளின் பொழுது இது ஒரு மஸ்அலாவாக, ஃபிக்ஹ் மஸ்அலா, இது ஒரு மார்க்க ரீதியான சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை. சட்ட ரீதியான பிரச்சனைகளை பொறுத்தவரைக்கும் நாங்கள் எப்படி அணுக வேண்டும் என்றால், இது ஒரு ஃபிக்ஹுடைய மஸ்அலா. இந்த மஸ்அலாவில் யார் இஜ்திஹாத் செய்து அவர் அதாவது சரியான முடிவை எட்டுகிறாரோ அவருக்கு 2 கூலி, அல்லது ஒரு பிழையான முடிவை சரியென்று நினைத்து கொண்டு அவர் செய்தால் அவருக்கு 1 கூலி. இருவரிலும் எனது குற்றம் கிடையாது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த மஸ்அலாவை நாம் அணுக வேண்டும். இது ஒரு மார்க்க கொள்கை ரீதியான பிரச்சனை அல்ல. இதற்கு மாற்றமான கருத்து, உதாரணமாக சர்வதேச பிறைக்கு மாற்றமான கருத்தெடுத்தவர் வழிகேடு என்றோ, அல்லது உள்நாட்டு பிறைக்கு மாற்றமான கருத்தெடுத்தவர் வழிகேடு என்று சொல்லியோ, அல்லது உள்நாட்டு கருத்தை எடுத்தவர் வழிகேடு என்று சொல்லியோ நாம் சொல்ல முடியாது. காரணம், இது அக்கீதாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அல்ல. முதல் அம்சமாக இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது அக்கீதாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு மஸ்அலா. இது மாத்திரமல்ல, இப்படியே நம்ம எத்தனையோ மஸ்அலாக்களை நாம் பார்த்து வருகிறோம். குர்ஆன் சுன்னாவில் நாம் புரிந்து கொள்கின்ற வடிவில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அல்லது ஆதாரத்தில் ஒருவர் பலகீனம் என்பார் ஒருவர் பலம் என்பார், அந்த அடிப்படையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் நாம் ஒரு நாளும் இது ஒரு அகீதா மஸ்அலாவாக என்ன செய்யக்கூடாது, மாற்றிவிடக்கூடாது. இது இந்த முதல் முன்னுரையாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது மார்க்க ரீதியான ஒரு சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இன்றைய நவீன காலத்தில் குறிப்பிட்ட நான் சொன்னது போன்ற 1950களுக்கு பின்னால் என்னது மறுபடி வேறொரு வடிவத்தில் உருவெடுத்தது. இந்த பிரச்சனை 1950களுக்கு முன், அதாவது சஹாபாக்களுடைய காலம் தொடக்கம் 1950களுக்கு முன்னர் வரைக்கும் இருந்த வடிவம் வேறு. இப்பொழுது அது அதாவது மாறி இருக்கக்கூடிய வடிவம் வேறு. இன்ஷா அல்லாஹ் அந்த வடிவத்தை நான் பின்னால் சொல்லுவேன். இப்பொழுது மீடியாக்களுடைய பயன்பாடு காரணமாக, அதாவது மீடியாக்களுடைய வளர்ச்சி காரணமாக இன்றைக்கு நாம் இதை அணுகுகின்ற முறை ஒரு வேறாக இருக்கிறது. அப்ப எனவே முதல் முன்னுரையாக இதையே நாங்கள், அதாவது குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்கள் அல்லது இந்த பிறை விஷயத்தில் வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் இதை எப்படி அணுக வேண்டும் என்றால், ஒரு சிலர் சர்வதேச பிரச்சனையை வைத்து, அதாவது வெளிநாட்டிலே பிறை கண்டு உள்நாட்டிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய சகோதரர்களை பார்த்து வழிகேடர்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு வரக்கூடாது, வழிகேடு என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு வரக்கூடாது. அல்லது சர்வதேச பிறை, ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பெருநாள் என்ற கொள்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த கருத்திலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் உள்நாட்டு பிறை வைத்து மட்டும்தான் நாம் தீர்மானிப்போம் என்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, அவர்களை வழிகேடு என்று சொல்வதற்கு நாங்கள் முன் வரக்கூடாது.
அது ஒரு பெரும் பாவம். அந்த மாதிரி நம்ம சொன்னோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு பாவமாக மாறிவிடும், அநியாயமான ஒரு தீர்ப்பாக என்ன செய்யும், அது மாறும். இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், மார்க்கத்தில் சரி என்று அல்லாவிடத்தில் எது சரி என்று இருக்கிறோம் அந்த முடிவை ஒருவர் எட்டிவிட்டால் அவருக்கு 2 கூலி கிடைக்கும், அல்லது ஒருவர் சரி என்று நினைத்துக் கொண்டு பிழையை நடைமுறைப்படுத்தி விட்டால் அவருக்கு 1 கூலி கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த மஸ்அலாவை அணுக வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலும் கூட இது ஒரு கொள்கை மஸ்அலா போன்று என்ன செய்திருக்கிறது, மாற்றப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறோம். கொள்கையுடைய பிரச்சனை போன்று மாற்றப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நான் இது கசப்போ அதாவது இனிப்போ இது சொல்லி ஆக வேண்டிய விஷயம். திருமணம் முடிக்கின்ற பொழுது கூட அவர் இன்டர்நேஷனல் பொறியியல் வரண்டா அவர் இன்டர்நேஷனல் பொறிக்குள்ள என்ன செய்வார், முடித்து கொடுப்பார். அது லோக்கல்ல உள்ளவர்னா லோக்கலுக்குள்ள தான் என்ன செய்வார், முடித்து கொடுப்பார். திருமணம் விஷயங்கள் கூட அந்த லெவல் என்ன செய்திருக்கிறது, ஆகியிருப்பதை பார்க்கிறோம். இப்படி ஒரு நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது, இதை நான் கொண்டு போய் விடக்கூடாது. அந்த அளவுக்கு மாறுவதற்கான காரணம் எல்லா சகோதரர்களும் அந்த மாதிரி இல்லாது விட்டாலும் கூட அந்த அளவுக்கு மாறுவதற்கான காரணம் மார்க்கத்திலே உள்ள தெளிவின்மை. இந்த சட்ட பிரச்சனை எந்த அளவில் நாம் பார்க்க வேண்டும், இதில் ஒருவர் வழிகேடராக முடியுமா என்ற அந்த அறிவின்மையால் தான் 2 பக்கத்திலும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை நாங்கள் சந்திக்க முடிகிறது. 2 பக்கத்திலுமே என்னது, அதாவது மிதமிஞ்சி போகின்றவர்கள் இருக்கிறார்கள், 2 பக்கத்திலுமே நிதானமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலைமைக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மாறிவிடக்கூடாது. இந்த நிலைமைக்கு மாறிவிடக்கூடாது. இன்னொரு வகையில் சொல்ல போனால், இதற்கு இந்த கருத்துக்கு கிரௌட் கூடி வருகிறது அப்படி சந்தோஷப்படுகிறார்கள், இந்த கருத்துக்கு கிரௌட் குறைந்து வருகிறது அப்படி சந்தோஷப்படும். ஒரு மசாலாவுக்கு நபர் சேர்க்கின்ற அளவில், அதற்குரிய எண்ணிக்கையை பார்க்கின்ற அளவில் இந்த மசாலா மாறி இருப்பது மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயம். இது மார்க்கத்தில் வரவேற்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இந்த நிலைமை அடைவது, ஒரு மார்க்க பிரச்சனை இந்த நிலைமை அடைவது ஒரு வரவேற்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இது முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம். அதே நேரம் இது ஃபிக்கு மசாலா தானே, மார்க்க மசாலாவு தானே, நம்ம எந்த கருத்தையாக எடுத்துட்டு போவோம் என்ற முடிவுக்கும் வரக்கூடாது. எது குர்ஆன், எது ஹதீஸ், எதில் இந்த மார்க்கம் எங்களுக்கு இதில் எந்த விஷயத்தில் வழிகாட்டுகிறது என்று தேட வேண்டும், படிக்க வேண்டும். எது ஹக்கோ அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் அதை வைத்துக்கொண்டு வழிகேடு என்று சொல்கின்ற நிலைமைக்கு நாங்கள் போகக்கூடாது. கண்ட மாதிரி படிக்காமல் அதை அதாவது கணக்கெடுக்காமல் இருக்கவும் கூடாது. அதை ஒரு தனியான ஒரு அதாவது கொள்கை பிரச்சனை போன்று ஆக்கிவிடம் கூடாது. இது அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். இரண்டாவதாக, இந்த பிறை விஷயத்திலே அதாவது குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலும் வெளியில் உள்ளவர்களுக்கு மத்தியிலும் வேறொரு மாற்று கருத்து இருந்து கொண்டிருக்கிறது. என்ன, இந்த பிறை பார்ப்பது என்பது படிக்காத காலத்தில் நடந்த ஒரு விஷயம். படிக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் பிறை பார்த்தல் என்கின்ற அவசியம் கிடையாது. படிக்காத காலத்தில் நடந்த ஒரு விஷயம், படித்த மக்களுக்கு மத்தியில் தேவை கிடையாது. அவர்கள் கணிப்பிட்டால் போதுமானது, கல்குலேஷன் செய்தால் போதுமானது அப்படின்னு சொல்கிறார்கள். அதற்கு என்ன காரணம், இன்னா உம்மத்துன் உம்மியத்துன் லா நக்துபு வலா நஹ்சுப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி. என்னது, அதாவது நாங்கள் ஒரு உம்மியத்தான ஒரு சமுதாயம். புகாரியிலே 1913 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, இன்னா உம்மத்துன் உம்மிய லா நக்துபு வலா நஹ்சுப், நாங்கள் ஒரு உம்மியத்தான ஒரு சமுதாயம், எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமுதாயம், எழுதுவதும் இல்லை கணக்கெடுவதும் இல்லை. எனவே மாசம் என்பது என்ன செய்யும், இப்படி 29ஆக அமையும் என்று ரசூலுல்லாஹ் மடிச்சு காட்டி மறுபடியும் என்னது 30ஆக அமையும் என்று மடித்து காட்டினார்கள். அது படிக்காதவங்களுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த பிறை சம்பந்தமாக பார்த்து தீர்மானிக்கணும்னு சொன்னாங்க. இன்றைய கால்குலேஷன் அது இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு பெரிய அளவுல நவீன கால உத்திகளை பயன்படுத்தி தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்தாச்சு. நாங்கள் இதுக்கு பிறகு 100 வருஷத்துக்கே என்ன செஞ்சிடலாம், தீர்மானித்து வைத்து விடலாம். எனவே பிறை விஷயம் நாங்கள் என்ன அவசியம் இல்லை, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறை தீர்மானம் எல்லாம் சுபகோட என்ன செஞ்சிடலாம், இரவல்ல மகரிப் நேரம் அல்ல, சுபகுக்கு முன்னர் என்ன செய்துவிடும், தீர்மானிக்கப்பட்டு விடும் என்று இந்த பிறையை அதாவது சர்க்குலேஷன் அதனுடைய சுற்றை அடிப்படையாக வைத்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சில சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அது சுருக்கமாக சொல்ல போனால் மார்க்கத்தில் உள்ள அறியாமை, மார்க்கத்துடைய அடிப்படைகளை தெரிந்து கொள்ளாமை தான் இந்த அதாவது தவறான முடிவுக்கான முதற்காரணம். இல்லை என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் உம்மியத்தான் ஒரு சமுதாயம், எழுதுவதில்லை கணக்கிடுவதில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற நேரம் நாம் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, அல்லாஹ் தஆலா மீராஸ் சட்டத்தை குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். மீராஸ் சட்டத்தை அந்த கல்குலேஷன் போடுறாங்களே அவர்களால் கூட தெளிவாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஹார்டான ஒரு கணக்கு பாடம் மாதிரியான ஒரு செக்ஷன். இதை முழுமையாக விளங்கப்படுத்தி விளக்கி இந்த சமுதாயத்துக்கு எத்தி வைத்தவர்கள் யார், நபித்தோழர்கள். ஜக்காத்துடைய சட்டங்கள் எடுத்து பாருங்க, ஆட்டுக்கு வேற, மாட்டுக்கு வேற, ஒட்டகத்துக்கு வேற, தங்கத்துக்கு வேற, வெள்ளிக்கு வேற, புதையலுக்கு வேற, தானியங்களுக்கு வேற என்று சொல்லி அந்த கல்குலேஷன் அறிவித்தவர்கள் யார்,
நபித்தோழர்கள். அதை விளங்கி கொண்டவர்கள் நபித்தோழர்கள் தான். அப்போ ஒரு நாளும் நபித்தோழர்கள் எழுதாத கணக்கிடாத சமுதாயம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இந்த கருத்தின் அடிப்படையில் அல்ல. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, மாசத்தை ரசூலா எப்படி மடிச்சு காட்டணுன்னே மாசத்துல நாளே சஹாபாக்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டாங்க. சஹாபாக்களுக்கு மாசத்துல நாளே என்ன தெரியாதுன்னு நினைத்து விட்டார்கள். அப்படி அல்ல. சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் மாதம், அதாவது இந்த மீராஸ் சட்டத்தை எண்ணக்கூடியவர்களாக இருந்தவர்கள், ஜக்காத்தை எண்ணக்கூடியவர்களாக இருந்தவர்கள், ஜக்காத்து வசூலிக்க நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ அனுப்பியிருக்க, குர்ஆனை எழுதுறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ மன்னர்களுக்கு லெட்டர் அனுப்புறதுக்கு எழுத்தாளர்களை நியமித்திருக்க, எப்படி எழுத தெரியாதுன்னு சொல்றது? அதுவும் ஜாகிலிய மக்கள்லாம் 1000 பேர் எழுத தெரிஞ்சவங்க இருந்த போய் தான் ஹுதைபியா உடன்படிக்கையில் ஒரு காபிரும் ஒரு முஸ்லீம் என்னது எழுதுற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். எழுத தெரியாத வாசிக்க தெரியாத சமுதாயம் என்று ரசூலுல்லாஹ் அதில் சொல்லவே இல்லை. தெரியாது என்பது நம்ம சேர்த்துக்கின்றது. தெரியாது என்பது நாங்கள் அந்த ஹதீஸில் சேர்த்து கொண்ட ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னென்றா, நாங்கள் உம்மியத்தான சமுதாயம், எழுதாத கணக்கிடாத, எழுத தெரியாத இல்லை, எழுதாத கணக்கிடாத சமுதாயம், அப்படித்தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எழுத தெரியாத கணக்கிட தெரியாத சமுதாயம் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிற அல்லாஹ்வின் தூதர் நாங்கள் தான் வகையெல்லாம் எழுதுறோமே என்று எழும்பிப்பாங்க ஒரு குரூப். நாங்கள் தான் வகையெல்லாம் இவ்வளோ எழுதிக்கிறோமே, கிட்டத்தட்ட குத்தாபுல் வகைன்றது 20 பேருக்கு மேலே இருந்தாங்க வகை எழுதக்கூடியவர்கள். நாங்கள் தான் உங்களுக்கு மன்னர்களுக்கு லெட்டர் எழுதுவோம், உங்களுக்கு எத்தனை விஷயம் எழுதிக்கிறோம், இந்த இவ்வளோ கணக்கு நாங்கள் பார்த்திக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 29 30 அப்படி என்று காட்டின டைமில் சஹாபாக்கள் கேட்டு அல்லாஹ்வின் தூதரே மாசம் நீங்கள் வர முந்தி நாங்கள் 30 29 தான் என்ன செஞ்சுட்டு இருந்தோம், எண்ணிக்கொண்டிருந்தோம்னு சொல்லிப்பாங்க. ஆனால் இது கருத்து அதல்ல. இந்த கருத்து என்னன்னு சொன்னால், எழுதாத கணக்கிடாத சமுதாயம் என்றால் பிறை விஷயத்தில் நாங்கள் எழுதுவதில்லை, கணக்கிடுவதில்லை. விளங்கிட்டா? பிறை விஷயத்தில் நாங்கள் எழுதுவதில்லை, கணக்கிடுவது இல்லை. உம்மியத், அதுல நாங்கள் உம்மியத்தான சமுதாயமாக இருப்போம். அதாவது பிறந்த காலத்தில் எப்படி உம்மன தாய் சார்ந்தவள். விளங்கிட்டா? உம்மியத் என்றா எழுதாத படிக்காத என்ற சொல் அதுக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அதாவது இயல்போடு இருப்போம். இதுல டெவலப் ஆக மாட்டோம் நாங்கள். விளங்கிட்டா? இதுல நாங்கள் டெவலப் ஆக மாட்டோம், எப்படி இயல்பாக இருக்கிறோமோ அப்படியே இருப்போம் என்றதான் அர்த்தம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? மாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கணிப்பிட்டவர்கள், கல்குலேஷன் செய்தவர்கள் எல்லாம் செய்த மாற்றங்கள் காரணம். நீங்க பாருங்க, கிறிஸ்டியன் கேலண்டர் எடுத்துட்டு பாருங்க, 31 அதே போல் பிப்ரவரிக்கு, அதாவது பிப்ரவரிக்கு அநியாயம் நடந்துக்கிறது உங்களுக்கு தெரியும். பிப்ரவரிக்கு செஞ்சுக்கிற அநியாயம் தான் நீங்கள் பாருங்கள். அந்த பிப்ரவரியை திடீர்னு 29 ஆகும், திடீர்னு என்னது 28 ஆகும். அதெல்லாம் என்னது ஒன்றை எடுத்து தூக்கி இன்னொன்று கொடுத்து வச்சுக்கிறது. அதில் ஒரு டேட்டை கொண்டு போய் எங்கே கொடுத்து வச்சுக்கிறாங்க, செப்டம்பருக்கு ஆகஸ்ட்டுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் பாருங்கள் 31 30 31 30 திடீர்னு 31 32 வரும், திடீர்னு 31 32 வரும். அப்போ என்ன காரணம்? அந்த ஒரு ஆளை கண்ணியப்படுத்துவதற்காக ஒரு மாதத்திலிருந்து ஒரு நாளை தூக்கி என்ன செஞ்சுக்கிறாங்க, இன்னொரு நாளை கொடுத்து வச்சுக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான மற்ற ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எல்லாம் தெய்வங்களுடைய பெயர்கள், ரோம தெய்வங்களுடைய பெயர்கள். அப்ப இந்த மாதிரியான கையாடல், மக்கள் கையாடல்களுக்கு இது போகக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஏற்பாடு என்னன்னு சொன்னால், இயற்கையாக விட்டுறணும். அதை இயற்கையாக விட்டு விட வேண்டும். என்ன, ஒரு குரூப் அதை பொறுப்பெடுக்க கூடாது. ஒரு குரூப் என்ன, மாசத்தை தீர்மானிக்கிறவங்க 4 பேர், அப்படி வரக்கூடாது. 4 பேர் என்று வந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு உரிய மாதிரி பேரை வச்சு கொள்வாங்க, அவர்களுக்கு உரிய மாதிரி நாளை முற்படுத்துவாங்க, அவர்களுக்கு உரிய மாதிரி நாளை பிற்படுத்துவாங்க என்று ஆகிவிடும். இன்றைக்கு கல்குலேஷன் வந்தது என்னவீங்களே, எல்லாருக்கும் கல்குலேட் பண்ண இயலாது, எல்லோருக்கும் கல்குலேட் பண்ண இயலாது. ஒரு 5 பேர் என்ன செய்வாங்க ஊர்ல, அவங்க மட்டும் தான் கல்குலேட் பண்ணுவாங்க. இன்றைக்கு பிறக்குமா பிறக்காத ஏன்னா விளங்காது, யாரும் பார்த்து விளங்கிக்கல மாட்டாங்க, அவங்க தான் கால்குலேட் பண்ணிக்கொள்வாங்க. எப்படி, இன்றைக்கு அமாவாசை விளங்கிட்டானே, அதனால இன்றைக்கு இந்த டிகிரியில் இந்த மாதிரி அப்படி என்று சொல்ல ஆரம்பிப்பாங்க. கேட்க வேண்டியதான், நம்பிட்டு போக வேண்டியதான். நாளைக்கு அவங்க என்ன மாற்றவும் என்ன செய்யலாம், அதில் செய்யலாம் என்று ஆகிவிடும். நாங்கள் அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்மத்துன் உம்மியா லா நக்துபு வலா நஹ்சுப், நாங்கள் எழுதுவதும் இல்லை, எனது கணக்கிடுவதும் இல்லை. இதான் எங்களோட ஓர்டர். இப்படித்தான் எங்களோட ஓர்டர் போகுது. மாசம் 29 வரும், 30 வரும், 29 வராது, 30 வராது. விளங்கிட்டா? மாறி மாறி எங்களிடத்துல வரும். அப்படித்தான் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கொண்டு போய் சஹாபாக்களுக்கு எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, டெவலப் இல்லாத ஒரு சமுதாயம் நாங்கள் டெவலப் ஆகிட்டோம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பையும் கணிப்பீடு செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள், அப்பையும் கல்குலேஷன் செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால், அன்றைய காலத்தில் நிறைய மாற்றங்கள் செய்திருந்தாங்க, டேட்ல எல்லாம் நிறைய மாற்றங்கள் செய்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி ஹஜ்ஜின் பொழுது அறிவித்த செய்திகள்ல ஒன்று என்ன தெரியுமா, இன்னமன் நஸீஉ ஜியாதத்தும் ஃபில் குஃப்ர், இந்த மாதங்களில் கூட்டி குறைப்பது குஃபுரில் ஒன்றாகும் என்று அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கினான். அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கினான், இன்னமன் நஸீஉ ஜியாதத்தும் ஃபில் குஃப்ர், மாதங்களில் கூட்டி குறைப்பது குஃபரை அதிகப்படுத்தும், குஃபரை அதிகப்படுத்தும் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, அல்லாஹ் படைச்ச நாளில்
வானங்கள் பூமியெல்லாம் படைச்ச நாளில் எப்படி மாதங்கள் இருந்ததோ அது போல இன்றைய தினம் மாறிவிட்டது அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஏன்னா நிறைய மாற்றம் செஞ்சு வச்சிருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இறுதி ஹஜ்ஜுக்கு முன்னால அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு அதாவது ஹஜ் செஞ்சாங்க. அந்த ஹஜ் சட்டப்படி துல்ஹிஜ்ஜாக்கு தான் அவர் போறாரு. ஆனால் சட்டப்படி துல்காதால தான் அவர் ஹஜ் செஞ்சார். ஏன் மாசங்களை கூட்டி குறைச்சனது துல்ஹிஜ்ஜா வர வேண்டிய இடத்துல துல்காதா வர வேண்டிய இடத்துல தான் துல்ஹிஜ்ஜா வருது. எல்லாம் தலைகீழா மாறி இருந்தது. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இன்றைய தினம் மாதம் எப்படி அல்லாஹ் படைச்ச காலத்தில் இருந்ததோ அது மாதிரி இஸ்ததார, அதாவது ஒழுங்காகிவிட்டது. இதுக்கு பிறகு கூட்டல் குறைச்சல் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்படி என்று அல்லாஹு தாலா வசனம் இறக்கினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த செய்தியை நீங்கள் என்ன விளங்கி வச்சுக்கணும்னு சொன்னால், சஹாபாக்களுக்கு எழுத தெரியாதவர்கள் வாசிக்க தெரியாதவர்கள் அவங்கள இருந்தாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல நாங்கள் எழுதாத வாசிக்காத சமுதாயம், உம்மியத்தான சமுதாயம், படிப்பறிவில் எங்களுக்கு, அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த கையாளாகாத தனத்தில் தான் இந்த பொறையை பார்க்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. நாங்கள் இந்த விஷயத்தில் இதில் பிறை விஷயத்தில் எழுதாத கணக்கிடாத சமுதாயம், அதில் உம்மியத்தாகத்தான் என்ன செய்வோம் இருப்போம். மாதம் 29ஆம் எங்களுக்கு வரும், 30ஆம் என்ன செய்யும் எங்களுக்கு வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த கருத்து குர்ஆன் சுன்னாவை படித்த குர்ஆன் சுன்னாவுக்குள் உள்ள சில மக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சிருக்குது, வெளியில் உள்ள அந்த கருத்து வந்து அது மற்றவர்கள் வழிகேடு குஃபுர் என்று சொல்ற அளவுக்கு என்னது போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்கடா, இதை வச்சுக்கண்டு எங்களை பார்த்து சொல்றாங்க நீங்களாம் காபீர், ஏன் மாதங்களில் கூட்டி குறைப்பது குஃப்ராமன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான்னு எந்த வசனத்தை சொல்லி நாங்கள் கூட்டி குறைக்கிற மாதிரி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அவங்க ஹதீதை பார்க்குறவங்களும் இல்லை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க இந்த வார்த்தையை ஏன் சொல்லணும். புகாரியில் 1906 இலக்கத்தில் வருது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லா தசூமு ஹத்தா தரவுல் ஹிலால், பிறையை காணுகின்ற வரைக்கும் நோன்பு பிடிக்க வேண்டாம். அப்படியே சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் உம்மியத்தான சமுதாயம், பிறையை கண்டு நோன்பு பிடிங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, பிறையை காணும் வரைக்கும் பிடிக்க வானான்றாங்க. கண்டா பிடிங்கன்றது வேற, காணும் வரைக்கும் பிடிக்க வானான்றது வேற. காணும் வரைக்கும் நீங்கள் அதாவது பிறையை காணும் வரைக்கும் நோன்பை பிடிக்க வேண்டாம். வலா துஃப்திரு ஹத்தா தரவு, அதை காணுகின்ற வரைக்கும் நோன்பை விடவும் வேண்டாம். பிறையை காணுகின்ற வரைக்கும் அந்த அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு பிடிங்கன்னு சொன்னா பரவாயில்ல, காணும் வரைக்கும் பிடிக்க வானான்ற அர்த்தம் என்ன, நேரடியாக காண்றதா என்ன செய்தது குறிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். காணும் வரைக்கும் பிடிக்க வேண்டாம். ஃபைன் ஹும்ம அலைக்கும் ஃபக்துரு லஹு, உங்களுக்கு அது மேகமூட்டமாக இருந்தால் கணக்கிட்டு கொள்ளுங்கள். அப்படின்னு என்ன 30ஆக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஏண்டா அக்மிலுல் இத்தத 30 30ஆக பூர்த்தி செய்யுங்கள் என்று சொல்லி புகாரில் 1909 இலக்கத்தில் என்ன செய்து தெளிவாக நேரடியாக வருகிறது. அதே போல நாங்கள் பார்க்குற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியில் சொல்கிறாங்க. புகாரில் 1907 இலக்கத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அஷ்ஷஹ்ரு 29 லைலா, மாதம் என்பது 29 இரவுகள், மாதம் என்பது 29 இரவுகள். ஃபலா தஸூமு ஹத்தா தரஹு, பிறையை காணுகின்ற வரைக்கும் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டாம், பிறையை காணுகின்ற வரைக்கும் நோன்பு பிடிக்க வேண்டாம். ஃபைன் ஹும்ம அலைக்கும், உங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தால் ஃபஅக்மிலுல் இத்தத 30, நீங்கள் பிறை கணக்கை என்ன செய்யுங்க 30ஆக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அப்போ இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு என்ன காட்டுதுன்னு சொன்னால், பிறையை பொறுத்த வரைக்கும் கண்ணால் கண்டு தான் நாங்கள் என்ன செய்யணும் பிடிக்க வேண்டும். நான் அது சம்பந்தமாக இந்த இடத்துல விரிவாக விளங்கப்படுத்துவதற்காக இல்லை, ஆனாலும் சுருக்கமாக பிறை கண்டுதான் பிடிக்க வேண்டும் என்ற செய்தி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். பிறை காணல் என்பதோடு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். பிறை காணாமல் கல்குலேஷன் எக்யூரேட்டாக இருக்கு, அது எக்யூரேட்டாக இருந்தாலும் சரி, அது 100% சரியாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் அதை எங்களுக்கு சொல்லலை. ஏனென்றால் அது மாசத்தை ஒரு குரூப் கையில் வச்சிருக்கிறதுக்கு சந்தர்ப்பமாக பேத்துரும். பிறை பார்த்தல் என்பது எல்லாருக்கும் உரிமை விடப்படணும். இங்கே பார்த்தல ஒரு குரூப் கையில் வச்சிடும், விளங்கிட்டா. பிறை தீர்மானித்தல் வேணுமெண்டா ஒரு குரூப் இருக்கிற ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது. ஆனால் பிறை பார்த்தல் என்பது எல்லா மக்களுக்கும் உரிமையான ஒரு விஷயமாக இருக்கணும். மாசத்தை தீர்மானிக்கக்கூடிய உரிமை எல்லா மக்களுக்கும் என்ன செய்யணும் இருக்க வேண்டும். அப்படித்தான் வச்சுக்கணும். இது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த ஊர்ல உதாரணமா நம்ம கல்குலேஷன் முடிவுக்கு வந்துட்டோம்னு வைங்களேன், இந்த ஊரை நம்ம கல்குலேஷன் முடிவுக்கு வந்துட்டு என்ன செய்வோம் சொல்லுவோம், நம்ம ஒரு ஆளை தான் தேடிட்டு போகணும், எப்படி கல்குலேட்டில் என்ன மாதிரி வருதுன்னு கேட்கணும். அப்போ அவர் சொல்லுவார், ரைட் இப்போ 30 ஆயிட்டு, அப்படியா, அப்போ நான் நாளைக்கு கொண்டாட இல்லை 29 7 அப்படின்னு என்ன செய்ய வேண்டியிருக்கும், அவரைத்தான் நம்ப வேண்டியிருக்கும், அவருடைய அறிவை என்ன செய்ய வேண்டியிருக்கும், நாங்கள் நம்ப வேண்டி இருக்கும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்தவ ஏனைய மதங்களுக்கு ஏற்பட்டது போல எங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விஷயத்தை என்ன செய்தார்கள், ஏற்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலக்கணிப்பு முறையும் ஹிஜ்ரி ஆண்டு மாணவம் வந்து இது சம்பந்தமாக ஒரு தனியான ஒரு கட்டுரை, கிட்டத்தட்ட ஒரு 40-50 பக்கம் வருகின்ற ஒரு கட்டுரை நாங்கள் ஏற்கனவே என்ன செய்தோம், எழுதி இணையதளத்திலே பதிவு செய்திருக்கிறோம். இது முதல் அம்சம். இரண்டாவது என்னவென்று சொன்னால்,
பிறை பார்த்தல் என்கின்ற அம்சத்தில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அதாவது மோசமான ஒரு விளைவு என்று நாங்கள் சொல்லலாம். இன்றைக்கு அது ஒரு அளவுக்கு தணிந்திருந்தாலும் கூட இது ஏற்பட்ட ஆரம்ப நிலை மிகவும் ஒரு காரமான வாத பிரதிவாதங்கள் போகின்ற அளவுக்கு அது ஆகியது. இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது பிறை பார்த்தலில் அவர்களுடைய பிறநாட்டுடைய சாட்சியத்தை ஏற்று நடைமுறைப்படுத்தலாமா இல்லையா என்கின்ற கருத்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே ஒரு கருத்து முரண்பாடாக இமாம்களுக்கு மத்தியில் இருந்து வந்தது. சஹாபாக்களுடைய காலத்திலிருந்தே நம்ம இருக்கக்கூடிய பிரதேசத்துக்கு வெளியே, அது நாடாக இருக்கலாம், ஏரியாவாக இருக்கலாம், அல்லது ஒரு மாவட்டம், எப்படியோ நம்ம எதை சார்ந்து வாழுகிறோமோ அந்த சார்பான எல்லைக்கு வெளியே இருந்து வரக்கூடிய சாட்சியத்தை, அவர்கள் சொல்லுகின்ற பிறை தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா என்ற ஒரு கருத்து முரண்பாடு என்ன செஞ்சது இருந்தது. சஹாபாக்கட காலத்திலிருந்தே நீங்கள் பார்க்கலாம், அது எங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு கருத்து முரண்பாடு இருந்ததனால தான் இமாம் முஸ்லிம், இமாம் புகாரி போன்றவர்களுடைய அந்த ஃபிக்குடைய பாடங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், வெளிநாட்டு சாட்சியை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா என்பதுக்கேற்ப மாதிரி ஹதீஸ்கள் என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. உதாரணமாக சஹீஹ் முஸ்லிம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு தலைப்பிட்டவர் இமாம் நவவி. இந்த சஹீஹ் முஸ்லிமோட தலைப்பு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அன்னலி குல்லி அஹ்லி பலதின் ருயத்துஹும், ஒவ்வொரு ஊரவருக்கும் அந்தந்த ஊருடைய பிறை தீர்மானம் தான் அவர்களை என்ன செய்யும், கட்டுப்படுத்தும் என்ற ஒரு தலைப்பை இமாம் நவவி என்ன செய்வார், போற்றிருப்பதை பார்க்குறோம். அப்போ அன்றைய காலத்தில் இந்த கருத்து முரண்பாடு இருந்திருக்கு. என்னது, வெளிநாட்டில் நமது நல்ல இந்த பிரச்சனையுடைய ஆரம்பத்தை புரிஞ்சு கொள்ளணும். வெளிநாட்டிலிருந்து ஒரு சாட்சி வந்தால், பிறை கண்டார் என்று சொன்னால், அந்த சாட்சியத்தை நம்ம எல்லைக்கு வெளியே இருப்பதனால் அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளலாமா என்ற கருத்து முரண்பாடு இருந்து வந்திருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்திலிருந்தே என்ன செஞ்சிருக்குது, இருந்து வந்திருக்கு. சஹாபாக்களோட காலத்திலிருந்தே வந்ததுக்கு என்ன ஆதாரம்? எங்களுக்கு தெரிஞ்ச செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. 2580 இலக்கம். குரைப் என்ற ஒரு தாபிஐ, அவர் என்ன செய்யறார், சிரியாவுக்கு போறார். சிரியாவுக்கு ஒரு வேலையாக யாரு, அதாவது இந்த உம்முல் ஃபதுல் பின்த் ஹாரிஸ் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஒரு ஆள் என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப போய் என்ன செய்யறான்னு சொன்னால், இவர் போய் அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாசத்துல கடைசியில் என்ன செய்யறாரு, மதீனாவுக்கு திரும்பி வரார். மாதத்தில் ரமலான் மாதத்துடைய கடைசியில் திரும்பி வரார். ரமலானுக்கு முந்தி போறாரு, ரமலான் மாதத்துடைய கடைசியில் திரும்பி வரார். அப்போ அவர் சொல்றார், ஃபகதிம் துஷாம ஃபகலைது ஹாஜத்ஹா வஸ்துஹில்ல அலைய ரமலான் வ அன பிஷாம், நான் சிரியாவில் இருக்கிற நேரத்தில் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற டைம்ல என்னது, பிறை அங்கே தென்பட்டது, பிறை தென்பட்டது. ஃபரஐதுல் ஹிலால லைலத்துல் ஜும்மா, ஜும்மாவுடைய இரவு நானும் பார்த்தேன், பிறைய ஜும்மாவுடைய இரவு நானும் பார்த்தேன். சும்மா கதிம்துல் மதீனத ஃபி ஆஹிர் ஷஹர், மாதத்துடைய கடைசியில் என்ன செஞ்சேன், நான் மதீனாவுக்கு வந்தேன். அவள் பிறையை பார்த்து போட்டு கடைசி 10 வைங்களேன், அப்போ மதீனாவுக்கு வராரு. ஃபஸஅலனி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் அப்பாஸ் கேட்கிறாரு, விசாரிச்சுட்டு போகல. சும்மா தக்கரல் ஹிலால, புற பேச்சு வருது. ஃபகால மதா ரஅய்துமுல் ஹிலால், நீங்கள் எப்போ புற கண்டீங்கன்னு கேட்டான். இந்த கேள்வியே வரக்கூடாது. முதலாவது அம்சம், கருத்து முரண்பாடே இல்லைன்னா அன்றைக்கு இந்த கேள்வி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. யார் அது, என்ன மெயினாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவில் இருக்கிறாங்க, சிரியாவில் ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து வரக்குள்ள அந்த கேள்வி என்ன செய்யக்கூடாது, நீங்கள் எப்போ பிறகண்டீங்கன்னு கேள்வியே வரக்கூடாது. கருத்து முரண்பாடு இல்லாட்டி அப்படித்தானே, ஏன் எல்லாரும் உண்டு தானே, எல்லாரும் உண்டுன்னா கருத்து முரண்பாடு இல்லை என்று சொன்னால் இந்த கேள்வி என்ன செய்யாது, அந்த இடத்துல வராது. இவர் கேட்டதுலேருந்தே என்ன விளங்குதுன்னு சொன்னால் டிஃபரெண்ட் ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது. மதாரா ஐத்துமுல் ஹிலால், நீங்கள் எப்போ பிறை கண்டீர்கள்? ஃபகுல்து ரஅய்னாஹு லைலத்துல் ஜும்ஆ, நாங்கள் ஜும்மா இரவு தான் என்ன செஞ்சோம், பிறையை பார்த்தோம். ஃபகால அன்த ரஅய்த, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. நீங்கள் பார்த்தீங்களா? ஃபகுல்து நஅம், நான் பார்த்தேன். வரஆஹு நாஸ், மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க. வசாம முஆவியா, மக்களும் நோன்பு பிடிச்சாங்க. முஆவியா தான் என்ன செஞ்சாங்க, நோன்பு பிடித்தார்கள். ஃபகால லாக்கின்னா ரஅய்னாஹு லைலத்தஸ் சப்த், ஆனால் நாங்கள் எப்போ கண்டோம் தெரியுமா, சனிக்கிழமை இரவு தான் என்ன செஞ்சோம், பிறை கண்டோம். நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு, நாங்கள் சனிக்கிழமை இரவு பிறை கண்டோம். எத்தி வைக்கிறது ஒரு ஹலீஃபாவுக்கு வாஜிபாக இருந்த செய்தியை கொண்டு போய் அனுப்பி வைக்கிற வாஜிபா என்ன, முஆவியா தான் முதலாக செஞ்சிருக்க வேண்டிய வேலையை மாச கடைசியில் தானே வந்தார், இடையில ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்கணும், அன்னைக்கு அனுப்பி வைத்திருக்கணும், ஒரு வாஜிபான செய்தியாக இருந்தால். இந்த இடத்துல கேட்கக்கூடிய, அதாவது பிற நாட்டுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்று சகோதரர்கள் ஒரு அவசரமான ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நான் பின்னால சில விஷயங்கள் என்ன செய்வேன், விளங்கப்படுத்துவேன். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வருகின்றால், சாட்சி கட்டாயம் சொல்ல வேண்டும் என்றிருந்தால், சாட்சியை தேடுறது ஒரு வாஜிபாக இருந்தால், ஒரு கலீஃபாவுடைய கடமைகள் உண்டு, அவசரமாக அனுப்பி வைக்கிறது கடமைகளில் உண்டாக இருந்தால், அந்த இடத்துல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் இப்னு அப்பாஸ் கண்டிச்சிருக்கணும். செய்தி எனக்கு அனுப்பலையேன்னு சொல்லி. ஆனால் இப்னு அப்பாஸ் நாங்கள் சொல்கிறாங்க எப்போ கண்டீங்கன்னு சொல்லிட்டு
நாங்கள் வந்து சனிக்கிழமை இரவு தான் என்ன செஞ்சோம், பிறை கண்டோம். ஃபலா நசால், எனவே ஃபலா நசாலு நசூமு ஹத்தா நுக்மில தலாதீன் அவு நராஹு, நாங்கள் பிறையை காணுகின்ற வரைக்கும் அல்லது 30 பூர்த்தியாகின்ற வரைக்கும் ஒரு நாள் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நோன்பை விட மாட்டோம். அப்படி தான் என்ன செய்வோம், இருப்போம். அப்படின்னா என்ன, இவருக்கு 29 ஆகக்குள்ள அவங்களுக்கு 30 ஆகிரும், இவருக்கு 28 ஆகக்குள்ள அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், 29 ஆகிரும். அப்போ அவங்களுக்கு 29 ஆகிட்டா இவருக்கு 28 ஆகிருந்தா நாங்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், இந்த விட மாட்டோம் நோன்பை. நாங்கள் வந்து 29 என்ன செய்வோம், பூர்த்தி செய்வோம். காரணம் என்ன, நாங்கள் கண்டது அப்படித்தான், நாங்கள் சனிக்கிழமை தான் என்ன செஞ்சோம், பிறை கண்டோம் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபித்தோடர் அவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ கேட்குறாங்க, அஃபலா தக்தஃபி பி ருயத்தி முஆவியா, முஆவியாட புற பார்த்தது உங்களுக்கு போதாதா? இல்ல, நான் போதாதான்னு சொல்லலை. ஹாக்கதான் அமரனா ரசூல்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, ஏவினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் எங்களுக்கு ஏவினார்கள். அப்போ என்ன அர்த்தம், பிறையை கண்டு நோன்பை பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள். அதே போல என்னது, பிறை மேகமூட்டமாக இருந்தால் 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, நாங்கள் வந்து என்னது எங்கட பிரதேசத்தில் நாங்கள் எப்படி பிறை கண்டோமோ அப்படித்தான் நம்ம என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். எங்களுக்கு செய்தி லேட்டாக கிடைச்சதுனால நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், முறிக்க மாட்டோம் என்றான். இதை நான் சொல்ல வரல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்நாட்டு பிறையிட கருத்து தான் இருந்தாங்கன்னு சொல்ல வரல, அதுக்காக நான் இந்த இடத்துல சொல்ல வரல. அல்லது இது வந்து என்னது நேரத்தோட கிடைச்சிருந்தா இப்னு அப்பாஸ் ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா இல்லையான்றதை பற்றி நான் பேச வரல. நான் சொல்ல வந்தது காரணம், கருத்து முரண்பாடுள்ள விஷயமாக நபித்தோருடைய காலத்தில் என்ன செஞ்சது இருந்தது. இது இப்னு அப்பாஸ் நாங்கள் விசாரிச்சதுனால இந்த ரிசல்ட் கிடைச்சது. விசாரிக்காம எத்தனையோ சம்பவங்கள் பிரதேசத்துக்கு பிரதேச வித்தியாசமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்கால என்ன செஞ்சது நடந்துதான் இருக்கிறதுக்கு இந்த முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி ஆதாரமா இல்லையா, ஆதாரம். இந்த செய்தியை கொண்டு வந்து இமாம் நவவி என்ன செய்யறார், சஹீஹ் முஸ்லிம்ல என்னது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் அந்தந்தவங்களுக்குரிய பரதான் என்ன செய்யும், செல்லுபடியாகும் என்ற ஒரு தலைப்பாக கொண்டு வந்து போடுறார். இதுல வந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த கருத்து முரண்பாடு நபித்தோருடைய காலத்திலேயே இருந்து வந்தது. சஹாபாக்களுடைய காலத்திலே பிரதேசத்துடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்றதா இல்லையா, இது ஒரு கருத்து முரண்பாடாக இருந்துச்சு. கருத்து முரண்பாடாக இருந்து இது அப்படியே எதிரான சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்படியெல்லாம் நிறைய வந்திருக்கு. ஆரம்ப காலகட்டங்களில் ஹஜ்ஜுக்கு வருவாங்களே, அப்போ ஹஜ்ஜுக்கு வந்தவங்க அங்கே புறைய கண்டுக்கன்னு என்ன செய்வாங்க, அந்த கிட்ட உள்ளவங்க வருவாங்க. இங்கே பார்த்தா புற தென்பற்றிருக்காது, மக்கால் என்ன செஞ்சிருக்காது, பிறை தென்பற்றிருக்காது, சிக்கலாகிரும். அல்லது அவங்க பிந்தி தென்பற்றிருப்பாங்க, இவங்க முந்தின நாள் என்ன செஞ்சிருப்பாங்க, மக்காவாசிகள் பார்த்திருப்பாங்க. இங்க மக்காவுக்கு வந்து என்ன செஞ்சிடும், 8, 7, 9, 8 பிரச்சனை எல்லாம் மக்காவுக்கு வந்துடும். இதனால இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி என்ன செஞ்சாரு, ஹிலாலுல் ஹஜ்ஜா துல்ஹிஜ்ஜா பிறை என்று சொல்லி ஒரு புத்தகமே என்ன செஞ்சாரு, எழுதினார். இதே நான் சொல்ல வருகின்ற இந்த கருத்து முரண்பாடு இருந்தது. ஆனால் ஒரு பொழுது இப்படி ஒரு கருத்து முரண்பாடு கேள. எப்படி கருத்து முரண்பாடு, ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பெருநாள் என்ற வாதம் இருக்கவில்லை. விளங்கிட்டா, இது எனக்கு அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பெருநாள், இந்த ஒரு கருத்து முரண்பாடு எந்த கிதாபில் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. இந்த இடத்துல தான் வித்தியாசப்படுறாங்க. வெளிநாட்டில இருந்து ஒரு சாட்சி வந்தால் பிறை தகவலை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையான்னு ஒரு கருத்து முரண்பாடு இருந்துச்சு. அவர்கள் யாருமே எதுல கருத்து முரண்படல, ஒரு நாள்ல நோன்பு வரணும் ஒரே நாள்ல பெருநாள் வரணும், அதுதான் இஸ்லாமிய சமுதாயம், அதுதான் சுன்னா, அதான் ரசூலுல்லாஹ்வோட வழிமுறை என்று சொன்னதா ஒரு செய்தியை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. எந்த செய்தி நீங்க பார்க்கலாம் என்று சொன்னால், கருத்து முரண்பாடு என்று எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால், ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பெருநாளா, 2 நாளில் நோன்பு 2 நாளில் பெருநாளா என்ற கருத்து முரண்பாடு இருக்கல. வெளிநாட்டிலிருந்து சாட்சி வந்தா ஏத்துக்கல்றதா இல்லையா, அல்லது உள்நாட்டு சாட்சியோட வச்சு முடிச்சுக்கல்றதா இல்லையா, 2 நாளையும் வரும். விளங்கிட்டா, 2 நாள்லையும் வரலாம், இடையிலையும் வரலாம். இப்போ இந்த பேர் வந்தார் யாரு, குறைப்பு இடையில வந்து சொன்னாரு, இந்த இடையில வந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு அவரோட சாட்சிக்கு ஏற்ற மாதிரி செய்யறதா இல்லையா, 2 நாள்ல வரலாம். 2 நாள்ல என்ன செய்யலாம், கருத்து முரண்பாடு வரக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்குது. எனவே முதல் பாயிண்டாக விளங்கிக்கொள்ளணும், இன்றைக்கு வைக்கப்படுகின்ற கருத்து முரண்பாடு என்பது ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பெருநாள், எப்படியாவது ஒரு நாளில் வரணும். அதனால தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தீபாவளியை பார்த்தீர்களா, கிறிஸ்மஸை பார்த்தீர்களா, விளங்கிட்டானே, அதை பார்த்தீர்களா, இதை பார்த்தீர்களா, அவங்கெல்லாம் ஒரே நாளில் செய்கிறாங்களா இல்லையா, இதெல்லாம் ஒரே நாளில் வர முடியுமாக இருந்தால் ஏன் முஸ்லீம்கள் மட்டும் என்ன செய்யலாது, பெருநாளை நோன்பே ஒரே நாளில் கொண்டு வர முடியாது என்று பேசுகிறாங்க. இது வந்து இப்படி ஒரு கருத்து முரண்பாடு இருக்கல. எது ஒரே நாளில் கொண்டு வந்து சேர்க்கிற கருத்து முரண்பாடு என்பது இருக்கவே இல்லை. இது புதுசாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரே நாள் அது எப்படியெல்லாம் சாத்தியப்படாது, எப்படியெல்லாம் அது பிழை என்பதை நான் சொல்றேன் பின்னால. எப்படியெல்லாம் சாத்தியப்படாது, எப்படியெல்லாம் பிழை, அது சிலர் சொல்லலாம் எங்களுக்கு ஒரே நாளோ 2 நாளோ முக்கியம் இல்லை, பெருநாட்டு வந்தால் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையான்றத முக்கியம்னா அது ஓகே, அந்த இடத்துக்கு வருவோம்.
அந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் இப்போ பேச போகிறது அது பின்னால் வரக்கூடிய அம்சம். முதல் பாயிண்ட்டை நான் இந்த இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரே நாள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரே சந்திரன், ஒரே சூரியன் விளங்கிட்டான், ஒரு நபி, ஒரு குர்ஆன் விளங்கிட்டான், ஒரே அல்லாஹ், ஏன் நம்ம ஒரே நாளில் நோன்பு பிடிக்க முடியாது அப்படின்றாங்க. இதே வாதத்தை நம்ம மாறி வச்சோம்னு சொன்னா, சூரிய கிரணம் சந்திர கிரகணத்துக்கு விளங்கிட்டானே, ஒரே சூரியன், ஒரு சந்திரன், ஒரே அல்லாஹ் விளங்கிட்டானே, ஒரே நோன்பு, ஏன் வந்து சவுதியில் சூரிய கிரணமாக இருந்தால் இங்கே நீங்கள் தொழுவுறீங்கல்ல அப்படின்னு கேட்டால், அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலை. என்னது சவுதியில் ஒரு ஏரியாவில் சூரிய கிரணம் இருந்தால் அதை பார்த்து மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லலைன்னு பதில் சொல்கிறாங்க. அப்போ விளங்குதா இல்லையா? ஒரே நாளில் நோன்பு, ஒரே நாளில் பெருநாள், என்னது ஒரே அல்லாஹ், ஒரே குர்ஆன் என்ற வாதம் பிள்ளை ஹதீஸை வச்சு தான் நடைமுறைப்படுத்தணும்ன்றது விளங்குதா இல்லையா? ஹதீஸில் வந்திருந்தா அதை செய்வோம், ஹதீஸில் வரலன்னு விட்டுறணும். இது மக்களுக்கு அப்படி ஒரு வாதத்தை காட்டினதுனால மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க, இதை மார்க்கம் படித்த அறிஞர்கள் கூட செஞ்சாங்க. இல்லை, தமிழ் உலகத்தில் நான் சொல்கிறேன், அறிஞர்கள் கூட செஞ்சாங்க. ஆனால் சலஃப் உலமாக்கள் யாரோ அல்லது இன்றைய நூற்றாண்டில் வாழக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் யாரோ இந்த ஒரே நாளில் வாரது சுன்னா ரசூலுல்லாஹ்வோட வழிமுறை, ஒரே நாளில் நோன்பு பிடிக்கிற ரசூலுல்லாஹ்வோட வழிமுறை, ஒரே நாளில் ஹஜ் செய்கிற ரசூலுல்லாஹ்வோட வழிமுறை, அதாவது ஒரே நாளில் ஹஜ் மாசத்தை தீர்மானிக்கிற ரசூலுல்லாஹ்வோட வழிமுறை இப்படின்னு சொல்லலை. இப்படி எங்கே நீங்கள் காணவும் மாட்டீங்க. இது நான் ரெண்டாவது கட்டத்துக்கு வாரேன். முதல் அம்சம், கருத்து முரண்பாடு வந்தது மத்தாலியா, அதாவது சந்திர உதயம் இருக்குது. இந்த சந்திர உதயம் வித்தியாசப்படுவதனால வித்தியாசப்படப்பட்ட ஒரு சமுதாயத்துடைய சாட்சி எங்களுக்கு வந்து கிடைச்சா அதுக்கு எல்லையில் மாறி வாழக்கூடிய, அதாவது ஒதுங்கி வாழக்கூடிய, தூரமாக வாழக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இதுதான் பிரச்சனை. எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்வதா அல்லது உள்நாட்டில் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்வதா? சரி, அப்படி ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொன்னவங்க என்னத்துக்கு சொன்னாங்க? அவன் காவிரண்டுக்காண்டி சொன்னாங்களா? இல்லை, மத்தில சந்திரண்ட உதயம் வித்தியாசப்படுது விளங்கிட்டா, சந்திரனுடைய உதயம் வித்தியாசப்படுவனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சூரியன் உதயம் வித்தியாசப்பட்டா எப்படி தொழுகை வித்தியாசப்படுதோ அதே போல சந்திரன் உதயம் வித்தியாசப்பட்டா அது நோம்பும் என்ன செய்யணும், வித்தியாசப்படத்தான் வேண்டும் என்ற கருத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கருத்தை சொன்னார். முஸ்லிம்டா ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக வேண்டிய அல்ல, வெளிநாட்டு முஸ்லிமுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக அந்த கருத்தை சொல்லவில்லை. நான் இன்னும் மசாலாக்குள்ள பூரவையில் ஆரம்பமாக ஒரு முன்னுரையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்ன விளங்கிக்கொள்ளணும்னு சொன்னால், ஒவ்வொரு பிரதேசம் விளங்கிட்டா அடுத்த பிரதேசத்துடைய சாட்சி ஒன்று நம்ம நாட்டுக்கு வந்து அதை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்ற கருத்து முரண்பாடு தான் நபித்தோழர்களுடைய காலம் தொடக்கம் 1950-60 சொன்னனே அது வரைக்கும் இருந்தது. இந்த மீடியா வந்து ஒரு உலக ஒற்றுமை, முஸ்லீம்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஃபார்மேட் வந்த உடனே அது ஒற்றுமையாக தான் வாழணும், ஆனால் இவங்க வேற விதமான ஒரு விதமான ஒற்றுமைக்கு வேறொரு விளக்கம் சொல்லி வந்த காலத்தில் தான் கணிப்பீடை கொண்டு வருவோம், கால்குலேஷனை கொண்டு வருவோம், அதுபோல ஒரே நாளில் நோன்பு, ஒரே நாளில் பெருநாள் சிஸ்டத்தை என்ன செய்வோம், கொண்டு வருவோம் என்கின்ற சிந்தனை போக்கு உருவாயிச்சு. ஆனால் இந்த கருத்தில் உள்ள எது, அதாவது பிற நாட்டுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருத்து ஏற்றுக்கொண்ட நாடுகளில் கூட என்ன செஞ்சது, 2 நாளில் பெருநாள் வந்தது விளங்கிட்டானே, 2 நாளில் நோன்பு வந்தது. ஆனால் பிற நாட்டு சாட்சியத்தை என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. வித்தியாசம் விளங்கிட்டா, இது மெயின் டிஃபரெண்டான ஒரு விஷயம். அப்போ தீபாவளி, என்ன கிறிஸ்மஸ், பொங்கல் விளங்கிட்டா இதெல்லாம் சுட்டி காட்டி அவங்கெல்லாம் ஒரே நாளில் வரனா நம்மளுக்கெல்லாம் ஒரே நாளில் வர முடியாதா என்ற வாதம் பிழையானது. அவங்க எல்லாம் வந்து நாளை தீர்மானிக்கிறதுக்கு அவங்களுக்கு புற அடிப்படையில் சூரியன் அடிப்படையாக இருந்துட்டு இருக்கு, சூரியன் அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது நாளின் அடையாளம் பார்த்தாலே விளங்கக்கூடிய பிறை. சூரியன்ல நாள் அடையாளம் விளங்குமா, விளங்காது. பிறையில பார்த்தா இது எத்தனை நாள் என்ன செய்யும் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அப்ப எனவே கருத்து முரண்பாடு இமாம்களுடைய காலத்தில் இருந்தது வேற, இன்றைக்கு இருப்பது வேறு. அதனால தான் நாங்கள் சொல்றோம் என்னடா, இன்டர்நேஷனல் என்ற வார்த்தைக்கும் பிற நாட்டு சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. ஏண்டா இன்டர்நேஷனல் சர்வதேசம் என்ற அந்த வார்த்தை என்னத்தை சொல்லுதுண்டா, ஒரே நாளில் நோன்பு, ஒரே நாளில் பெருநாள் என்ற வார்த்தையை தான் என்ன செய்யுது, அதை சொல்லிக்கொண்டு சர்வதேச பிறையை ஏற்று அதாவது நடைமுறைப்படுத்தக்கூடிய சகோதரர்களும் இதை கொஞ்சம் தாழ்மையாக இதை விளங்கிட்டு அது நல்லா யோசிச்சு பாருங்க. இது நான் வந்து என்னது கருத்து ரீதியாக நீங்க இதை வந்து இவர் வேறு கருத்து உள்ளவர் என்று ஒரு சிந்தனை பாங்களை இதை அணுகாமல் இந்த ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். இப்படி ஆரம்ப காலத்தில் கருத்து முரண்பாடு இருந்தது. ஒரே நாளில் நோன்பு, ஒரே நாள் பெருநாள் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் எங்கேயா சொல்லிக்கிறாங்களா, அல்லது வெளிநாட்டில் ஒரு முஸ்லீம் வந்து சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்றதா இல்லையான கருத்து முரண்பாட்டில் இருக்கணுமா? இல்லையே, வெளிநாட்டில் இந்த ஒரு முஸ்லீம் வந்து சாட்சி சொன்னா ஒரு நாள் ஆகிருமேன்னு கேட்டால் இல்லை, நான் விளங்கப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் சாத்தியப்பட உரிய டேட்டில் வந்தாலும் சாத்தியப்படாதுன்றதை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டுகிறேன். இப்போ முதல் அம்சம், இந்த கருத்து முரண்பாடு என்கின்ற அம்சம் இப்படித்தான் இமாம்களுடைய காலத்தில், ஆரம்ப காலத்தில் 1950 வரைக்கும் என்ன செஞ்சது, அப்படித்தான் இருந்தது. ஒரே நாளில் ஒரே நோன்பு, ஒரே நாளில் பெருநாள் என்பதுதான் ஒரு இன்டர்நேஷனல் என்ற மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகம் புதுசாக ஆரம்பிச்சது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த இன்டர்நேஷனல், லோக்கல் என்ற இந்த 2 வார்த்தையும் விட்டுறணும்.
இதெல்லாம் சாமம் விற்கிறதுக்கு வேணும் சரியாகிக்கும் விளங்கிட்டானே. ஏதாவது பொருள்கள் விற்பதற்கு சரியாகிக்கும் இல்லையா. இன்டர்நேஷனல், நீங்கள் இன்டர்நேஷனலாக லோக்கலான்னு கேட்குறாங்க. அப்போ இன்டர்நேஷனல் என்ற வார்த்தை சர்வதேசம், லோக்கல்னா நீங்கள் உள்நாடு அல்லது உள்ளூர், இந்த மாதிரி ஒரு சொல்ல வச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு அதாவது அத்தௌலியா அல் மஹல்லியா என்ற ஒரு கருத்து முரண்பாடை காண மாட்டீங்க. அல் அத்திபார் பி வஹதத்தில் மத்தாலி வஹ்திலாஃபில் மத்தாலி, இதுதான் கருத்து முரண்பாடு. பிறை உதயமாவதை வைத்து அது வித்தியாசப்பட்டால் நாளை வித்தியாசப்படுத்துவதா இல்லையா, இப்படி தான் கருத்து முரண்பாடு என்ன செஞ்சுக்குது. இஸ்லாமிய நூட்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்க. அல் அத்திபார் பி வஹதத்தில் மத்தாலி அவ் இஹ்திலாஃபிஹா, அந்த உதயம் அதாவது அவ் இஹ்திலாஃபி உதயத்தை வைத்து வித்தியாசப்படுத்துறது, பெரிய உதயத்தை வைத்து வித்தியாசப்படுத்துறதா இல்லையா. இப்படி இருந்தீங்க ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பெருநாள் என்கின்ற ஒரு சிந்தனை அப்படி வந்தால் தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒத்துமையாக இருக்கும் என்கின்ற மாதிரியான சிந்தனை இருக்குது. இது பிள்ளை மற்றது அப்படி ஒத்துமையாக இருக்கல. நான் கேட்குறேன், 72 கூட்டமும் ஒரே நாளில் நோன்பு பிடிச்சா ஒத்துமையாது. 72 கூட்டம் ஒரே நாளில் நோன்பு, 72 கூட்டம் ஒரே நாளில் பெருநாள், இந்த ஒத்துமையை தான் நாங்கள் ஏற்கனவே நிராகரிச்சிட்டோமே. இந்த ஒத்துமையை நாங்கள் ஏற்கனவே நிராகரிச்சிட்டோம். கொள்கையிலெல்லாம் வேறுபாடாக இருந்து கொண்டு இப்படி ஒரு ஒத்துமை என்ன செய்யலாது, வர இயலாது. இல்லை கொள்கையில் உள்ளவங்களாரும் ஒரே நாளில் நோன்பு பிடிச்சா ஒத்துமைன்னு சொன்னால் அப்போ இப்னு அப்பாஸ் எல்லாம் குறைவும் ஒத்துமை இல்லாமல் ஆயிருந்தாங்களே. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் எல்லாம் ஒத்துமை இல்லாமல் ஆயிருந்தாங்க. ஒத்துமைக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஒத்துமை என்பது இதில் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு அம்சம். இரண்டாவது, அப்போ இதான் அதுக்கு அப்படி ஒரு கருத்து முறைப்பாடு இருக்கல. அதாவது பேச்சுவார்த்தைகள், விவாதங்கள், கலந்துரையாடல் வந்த நேரமெல்லாம் நான் அதைத்தான் முன் வச்சுக்கிறேன். என்ன முன்வைத்தேன்? ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பெருநாள், இதுதான் இஸ்லாம் வலியுறுத்தியது என்ற இந்த இன்டர்நேஷனல் பேர்னா பேசுவோம், விளங்கிட்டா இதை பேசுவோம். இது நிச்சயமாக இன்றைக்கு புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு. வெளிநாட்டு சகோதரருடைய பிறை சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா என்ற அது ஒரு மசாலா, அதில் ஒரு நியாயம் இருக்கிறது, விளங்கிட்டான். அந்த நியாயத்தை நான் சொல்கிறேன். அதில் இஸ்லாமிய அறிஞர்கள் ஏராளமான அறிஞர்கள் அந்த கருத்தில் இருந்தும் இருக்கிறான். நான் அதில் என்ன செய்யலை, மாற்று கருத்தில் இல்லை. உதாரணம் ஷேக் அல்பானி அந்த கருத்தில் இருந்திருக்கிறாரு. ஆரம்ப காலத்தை சொன்னால் இமாம் ஷாஃபிஈ, அதே போல் நிறைய ஃபிக்கு மதுஹபுடைய அறிஞர்கள் அதில் இருந்திருக்கிறாங்க. அஹ்மது பின் ஹம்பல் இது போன்றவங்க அந்த கருத்தில் இருந்திருக்கிறாங்க. இது வேறு, இது வேறு. ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பெருநாள் என்பது வேறு, இது வேறு. நான் ஏன் திருப்பி அதை சொல்கிறேன்னா அதான் பதிஞ்சுக்கின்றைக்கு, அதான் என்ன செய்திருக்கிறது, பதிந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது முதல் அம்சம். இப்போ இரண்டாவது அம்சம் என்னென்று சொன்னால், இந்த மாதிரியான அந்த கருத்து முரண்பாடு இருக்கிறதே. இப்போ பிறை சாட்சியம் விஷயத்துக்கு நாங்கள் வருவோம். அதாவது இந்த பிறை சாட்சியம் விஷயம் என்றதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்குள்ள கருத்து முரண்பாடு என்னன்னு சொன்னால், வெளிநாட்டிலிருந்து ஒரு சகோதரர் நான் பிறை கண்டுவிட்டேன் என்றார். எங்களுக்கு நம்பிக்கையானவர் இந்த விஷயத்தில் விளக்கம் புறைய பார்க்கறதுல விஷயம் உள்ளவர், விளங்கிட்டா. அப்போ எங்களுக்கு நம்பிக்கையானவர், உண்மையான நம்பிக்கையான ஒரு மனிதர் உரிய இடத்துக்கு செய்தி அறிவிக்கிறார், நான் பிறை கண்டுவிட்டேன். உரிய இடத்துல தீர்மானமாகுது, இது என்னது பிறை கண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, எங்களை விட்டு கொஞ்சம் வெளியே அப்ரோடில் இருக்கிறதுனால என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நிராகரிப்பதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் உண்டா? இதான் இன்றைக்குள்ள பிரச்சனை. இப்போ ரெண்டாவது அம்சம், இதை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அல்லாஹு ஆலம், நான் தேடி பார்த்த வரையில், அதாவது ஒருவர் வெளிநாட்டிலிருந்து ஒரு சாட்சி சொல்கிறான் நான் பிறை கண்டேன்னு சொல்லி, ஒரு பிரதேசத்திலிருந்து ஒரு ஆள் சாட்சி சொல்கிறான் பிறை கண்டேன்னு சொல்லி, எங்களுக்கு 100% நம்பிக்கை அவர் கண்டிருக்கிறாரு. அதுக்கான எல்லா சாத்தியப்பாடுகளும் என்ன செய்து உண்டு. சாத்தியப்பாடே பார்க்கக்கூடாது, விசாரணையை செய்யக்கூடாதுன்றாங்க, அது பிழை. அதை நான் இப்போ விளங்கப்படுத்துவேன், சரியா? ஆனால் நம்பிக்கையாக விசாரணையின் பின்னால் எங்களுக்கு நல்லா விளங்குது அது பிறை கண்டுதான் இருக்கிறாருண்டா, இந்த விஷயம் ஒரு முறையான ஒரு இடத்துக்கு எத்தி வைக்கப்பட்டு அவர்கள் அதை ரிசர்ச் பண்ணி கன்ஃபார்ம் ஆகின பின்னால் இதை நாம் ஏற்றுக்கொள்றதா இல்லையான்னு கேட்டால், இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்தில் உள்ளவர்களுக்கு தான் நம்ம லோக்கல்னு என்ன செஞ்சுக்கிறோம், செய்து வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மார்க்க ரீதியாக நாம் தேடி பார்த்த அளவில் அது ஒரு சரியான ஒரு கருத்து கிடையாது, விளங்கிட்டா. அது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு கிடையாது. என்ன காரணம் அது ஒரு சரியான நிலைப்பாடு கிடையாது என்று சொன்னால், ஒருவர் நம்ம பிறை கண்டுன்னு சொல்கிறாரு, ஒரு முஸ்லீம், விளங்கிட்டானே, அவர் கண்டதற்குரிய எல்லா விதமான எவிடன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது, எல்லா சாத்தியப்பாடும் இருக்குது, நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலநிலைக்குள்ளே என்ன செய்கிறோம், இருக்கிறோம். நாங்கள் மகரிபில் இருக்கிறோம் அல்லது இசாவில் இருக்கிறோம் அல்லது 9 மணிக்கு இருக்கிறோம், செய்தி கிடைக்குது, இல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க? நான் காணலையா? நான் கண்டேன்னா நீங்கள் முஸ்லீம் தான், கன்ஃபார்ம் தான், ஆனால் நீங்கள் சவுதியில் இருக்கிறீங்க, விளங்கிட்டானே, அதனால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அல்லது நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ நீங்கள் ஏற்கனவே ஏற்றுக்கணீங்களே உள்ளி, அதாவது பாகிஸ்தான்ட்டு பிரிய முந்தி ஏற்றுக்கணீங்க, பாகிஸ்தான் பிரிஞ்சவரை இப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடாது நம்மளுக்காக நம்ம வரலாம். நினச்சி பாருங்க பாப்போம், ஏற்கனவே பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியாவில் உண்டா இருந்தா இல்லையா, ஒரே நாடா இல்லையா? அப்போ சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா இல்லையா? ஏற்றுக்கொள்ளும். பாகிஸ்தான் ஆகிட்டு இப்போ இன்னொரு நாடு ஏற்றுக்கொள்ளுமா? மாட்டோம்னு கருத்துக்கு வந்தால் சரியாது, நிச்சயமாக அது சரியில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், அக்கரப்பத்தில் கண்ட புறையை என்ன செஞ்சிருப்பாங்க,
காத்தாங்குடியில் ஏற்றுக்கண்டிருக்கிற அளவுக்கு தூரம் இல்லைன்னு வைங்களேன். அதே போல் அக்கரைப்பத்தில் கண்ட பிறையே கொழும்புல ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு தூரம் இல்லாமல் இருந்திருக்கும். இன்றைக்கு நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? யாழ்ப்பாணத்துக்கும் காலிக்கும் சம்மந்தப்படுத்துகிறோமா இல்லையா? அக்கரைப்பத்துக்கும் புத்தளத்துக்கும் சம்மந்தப்படுத்துகிறோமா இல்லையா? பிறை விஷயத்தில் இந்த சம்பந்தம் இயற்கையாக வளர்ந்துச்சா இல்லையா? இயற்கையாக இது வளர்ந்தது. அப்போ அப்படி இருக்கக்கூட யாழ்ப்பாணத்தில் உள்ள பொறையை காலிலும் ஏற்றுக்கொள்ளலாம்னு சொன்னால் நிச்சயமாக என்னது இந்தியாவில் உள்ள அந்த யாழ்ப்பாணத்துக்கு நெருக்கமான ஒரு பிரதேசத்திலே ஒரு காயல்பட்டினத்தின் ஒரு செய்தி வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்ததுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற கருத்துக்கு வரது பிழை. எப்படி நடைமுறைப்படுத்தணும் என்பது ரெண்டாவது, பிராக்டிக்கலி எப்படி வரணும் என்பது ரெண்டாவது. ரசூலாங்க பிறை சாட்சியத்தை யார் அதை விசாரிக்கணும், யார் நடைமுறைப்படுத்தணும், யார் அறிவிக்கணும் என்பது ரெண்டாவது அம்சம். ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கருத்துக்கு வரவங்களுக்கு இந்த விதமான ஆதாரமும் உண்மையிலே இல்லை. இல்லைண்டா இந்த வாதத்துக்கு எப்படி பதில் சொல்ல போகிறாங்க? எந்த வகையிலும் சொல்லவும் முடியாது. இது நம்ம அடிப்படையாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பிறை வந்து ஒரு மனிதர் பிறை கண்டேன்னு வந்து சாட்சி சொல்கிறார், நான் இந்த தேசத்தில் பிறை கண்டிக்கிறேன், எங்களுக்கு எல்லா விதத்திலையும் விசாரிச்சா நல்லா வழங்குது, அவர் பிறை கண்டிக்கிறார். இதை நிராகரிப்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இதுக்கு மாற்றமாக வைக்கிறவங்க எல்லாரும் சிந்தனை ரீதியாகத்தான் செய்கிறாங்க. ஏதாவது ஒரு வாதங்களை வச்சு அப்படி இப்படி சொல்கிறாங்களே ஒழிய மார்க்க ரீதியாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஒரு முஸ்லீம் உரிய நேரத்தில் உரிய தகவல் முறைப்படி ஒரு செய்தியை கொண்டு வந்து சொல்லி அதை விசாரித்து அதை நிராகரிக்கிறதுக்கு, அதாவது எதை நிராகரிக்கிறதுக்கு, அந்த வெளிநாடு என்றதுக்காக வேண்டி நிராகரிக்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இன்னொரு வகையில் சொல்ல போனீங்கன்னு சொன்னால் வெளிநாடுன்றது நாளுக்கு நாள் மாறிடும். வெளிநாடுன்றது நாளுக்கு நாள் மாறிடும். ஏதோ எல்டிடி பிரச்சனை முடிஞ்சிட்டு உள்நாடு ஆகிட்டு அது வளர்ந்திக்க வெளிநாடாயிரும். அப்படியா இல்லையா? அப்போ நாளைக்கு என்ன செய்வோம்? இந்தியாவில் இந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மாலத்தீவுலேருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சரியா? இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து ஏற்றுக்கிட்டா கேள்வி வருமா இல்லையா? ரெண்டும் இதே கிட்டத்தட்ட எல்லாம் கிட்ட கிட்ட இருக்கிற நாடுகள், ஏன் ஏற்றுக்கொள்வீங்க அப்படி என்று சொல்லி ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். அதனால் அடிப்படையாக நாம் விளங்க வேண்டும், வெளிநாட்டிலிருந்து ஒரு சகோதரர் வந்து ஒரு சாட்சி சொல்லி அது உரிய முறையில் விசாரிக்கப்பட்டு உரியவர்களுக்கு வந்து சேர்ந்து நிரூபிக்கப்பட்டால் வெளிநாடு என்பதற்காக என்ன செய்யலாது, அது நிராகரிக்கப்பட முடியாது. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எந்த அடிப்படையில் சொல்கிறோம்? அதை விளங்கணுமே. எந்த அடிப்படையை வைத்து நாங்கள் இதை சொல்லுகிறோம்? சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூமூல் ருயத்திஹி, பிறை கண்டு நோன்பை பிடியுங்கள், அஃப்திரூலி ருயத்திஹி, பிறை கண்டு நோன்பை விடுங்கள், ஃபஇன் ஹும்ம அலைக்கும், உங்களுக்கு மேகமூட்டமானால் ஃபஅக்மிலுல் இத்தத 30, கணக்க 30 பூர்த்தி செய்யுங்க. இந்த செய்தியை வச்சு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த செய்தி தான் அதுக்கு ஆதாரம். அது ஆதாரம் அல்ல. பிறையை கண்டு நோன்பை பிடியுங்கள் என்பது முழு உலகத்துக்குமான ஓடராம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிறை கண்டு நோன்பை பிடிங்கன்னா இன்றைக்கு 160 கோடி முஸ்லீம்கள் 200 நாட்டில் இருக்கிறாங்க. 200 நாடுகள் 160 கோடி முஸ்லீம்கள். உங்கள் எல்லாருக்குமான ஓர்டர் தான் பிறையை கண்டு நோன்பை பிடியுங்கள். அதனால இதான் இன்டர்நேஷனல் முறைக்கு ஆதாரம் அப்படின்ற, எல்லாரும் ஒரே நாளில் வரணுன்றதுக்கு இது ஆதாரம். அதில் என்ன ஆதாரம் இருக்குன்னா, அந்த முஸ்லீமுக்கு ஓர்டர் நீ பொறையை கண்டு தான் பிடிக்கணும், இந்த முஸ்லீமுக்கு ஓர்டர் நீரும் பொறையை கண்டு தான் என்ன செய்யணும், பிடிக்கணும். அதில் என்ன ஆதாரம் இருக்குது? ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தொழுங்க, உதாரணமாக அக்கீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு ஒரு ஆர்டர் வருது. என்ன ஆர்டர்? 200 நாட்டில் இருக்கக்கூடிய 160 கோடி முஸ்லீம்களும் தொழுகை நிலைநாட்டன் ஓர்டர். அப்போ இன்டர்நேஷனல் அடிப்படையில் லுகர் டைம் ஒரே டைமில் வரணுன்றதுக்கு ஆதாரம் அது ஆதாரம் அல்லது அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு நீங்கள் தொழுங்கிறதுக்கான ஓர்டர். அது அந்த செய்தியிலே விளங்குது. அப்படி என்று சொன்னால் பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் முழு உலக முஸ்லீம்களுக்கு மண்டா, பிறையை கண்டை நோன்பை விடுங்கள் முழு உலக முஸ்லீம்களுக்கு மண்டா, மேகமூட்டமாக இருந்தால் 30 பூர்த்தி செய்துங்கள் என்று சொல்றது முழு உலக முஸ்லீம்களுக்காக இருக்கணுமா இல்லையா? உலகம் ஃபுல்லாக மேகமூட்டமாக இருந்தால் குளோபல் வார்மிங் வந்து உலகம் அழியுமா இல்லையா? உலகம் ஃபுல்லாக மேகமூட்டமாக வந்துச்சு, விளையிட்டா 30 இருந்தால் நீங்கள் என்னது மேகமூட்டமாக இருந்தால் 30 பூர்த்தி செய்யுங்கன்னா என்ன அர்த்தம்? முழு உலக முஸ்லீம்களுக்கு மேகமூட்டமாக ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அப்படி வந்தால் குளோபல் வார்மிங் வந்து உலகம் அழிஞ்சு புழுங்கி பேத்துரும். அப்படி அல்லது மேகமூட்டம் ஒரு ஏரியாவுக்கு தான் ஏற்படும். மேகமூட்டம் ஒரு ஏரியாவுக்கு ஏற்படும். மேகமூட்டமாக இருந்தால் 30 பூர்த்தி செய்யுங்கன்னா அர்த்தம் என்ன? உங்களோட ஏரியாவில் மேகமூட்டமாக 30 என்ன செய்யுங்க, பூர்த்தி செய்யுங்கன்னு அர்த்தம். சிம்பிளி விளங்குதா இல்லையா? அது எங்களுக்கு சிம்பிளாக விளங்குது. பிறையை கண்டு நோன்பை பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் என்பது ஒரு சைடில் வைங்க. மேகமூட்டமாக இருந்தால் 30 பூர்த்தி செய்து கொண்டுங்கன்னு சொன்னால், நான் இப்போ என்ன பிரதேசத்தில் புற பார்க்குறேன், புற தென்படலை, மேகமூட்டமாக இருக்குது. நான் கால் பண்ணி அடுத்த ஊருக்கு கேட்கணுமா, உங்களோட ஊரில் மேகமூட்டம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏண்ட ஏரியாவில் மேகமூட்டமாக இருந்தால் நான் 30 பூர்த்தி செஞ்சுருவேன். ஏண்ட கடமை முடிஞ்சுது. பிரச்சனை அங்கிருந்து எல்லாம் வருது. பிறையை பாருங்கள் என்ற ஹதீஸில் இருந்தோ, பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள், பிறையை பார்த்து நோன்பு பிடியுங்கள், மேகமூட்டமாக இருந்தால் 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்ற இடத்துலேருந்து அது வரலை. இந்த பிரச்சனை அந்த இடத்துல வரல. எனவே இந்த செய்தியை கொண்டு வந்து நீங்கள் அப்படி என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது. அந்த செய்தியிலே வரங்கு உங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தால் என்பது அந்தந்த ஊரை பார்த்து பேசுகிற பேச்சு. எந்தெந்த ஏரியாவில் இருக்கிறாங்களோ அந்தந்த ஊர்வாசிகளை பார்த்து பேசுகிற பேச்சு. இப்போ நான் இந்த ஊரில் இருந்தால் இந்த ஊரில் பார்க்குறேன், எனது மேகமூட்டமாக நான் 30 பூர்த்தி செஞ்சுருவேன். அதுதான் செய்யணும். நாங்கள் ஒவ்வொருவரும் 29 ஆகுதா கடலோரத்துக்கு போகணும், அல்லது அவன் இருக்கிற ஏரியாவுக்கு போகணும், பிறையை பார்க்கணும், பிறை இல்லையா 30 பூர்த்தி செஞ்சுக்கணும். அது ஏண்ட வேலையை நான் முடிச்சிடணும்.
பிரச்சனை அதல்ல. நசாயில ஒரு செய்தி வருது எப்படி என்று சொன்னால், அந்த செய்தி வராட்டி இந்த சப்ஜெக்டே இல்லை. என்ன செய்தி? 2116 இலக்கம். அதாவது அதாவது 2 சாட்சி வந்தால் இன் ஷஹித ஷாஹிதான். நீங்கள் வந்து புற பார்க்குறீங்க உங்களோட ஏரியாவில், புற தென்படலை, என்னது மேகமூட்டமாய்க்கு உங்களோட ஏரியாவில் 30 பூர்த்தி செஞ்சிட்டீங்க. ஒரு ஆள் வாராரு, ஃபைன் ஷஹித ஷாஹிதான், 2 சாட்சிகள் வராங்க. வந்து சொல்கிறாங்க, நாங்கள் புற கண்டோம். அது எங்கட ஏரியாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கல நாங்கள் கண்டோம், அல்லது இந்தியாவிலேருந்து வந்தாலும் சரி, நாங்கள் புற கண்டோம். சரியா? அப்படி என்று சாட்சி சொன்னால் அந்த சாட்சியை விசாரிக்கணும், அது உரியவற்றை கிடைக்கணும், அது உறுதிப்படுத்தணும். 2வது அம்சம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி 2 பேர் சாட்சி சொன்னால் சூமு லிருயதிஹி, அதாவது இந்த ஃபசூமு ஃபஅஃப்திரு, அதை கேட்டால் போல் நோன்பை வையுங்கள், அதை கேட்டால் போல் என்ன செய்யுங்க, நோன்பை விடுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்? சாட்சி என்ற விஷயம் இல்லாட்டி நான் போற பார்த்துட்டு நான் தான் நோன்பு பிடிக்க வேண்டி வரும், அடுத்தவனும் சொல்லலாம் ஏழுமா. ஏன்? நான் சொன்னா சாட்சி ஆயிருமே, நான் சொன்னாலே சாட்சி ஆகிரும். அப்ப பிறை கண்டாச்சு நான் நோன்பு பிடிச்சிட்டு. அப்ப 2 பேர் சாட்சி சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு காரணம், நான் போய் இன்னொருத்த சொன்னா தான், நான் கண்டத்தை சொன்னா தான் சாட்சி. இப்படி 2 சாட்சி வந்தால் நோன்பு பிடியுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதுனால இந்த சாட்சி எங்கிருந்து வந்தால்ன்ற கருத்து முரண்பாடு உண்டாயிடுச்சு. பிறை பார்த்து நோன்பை பிடியுங்கள், பிறை பார்த்து நோன்பை விடுங்கள் என்ற ஹதீஸ்லேருந்து அந்த பிரச்சனை உருவாகல. அது எல்லாருக்குள்ள ஓடர், அந்தந்த பிரதேசம் எல்லா மக்களுக்குள்ள ஓடர். பார்த்து நோன்பு விடுங்க, பார்த்து நோன்பை விடுங்க, மேகமூட்டம் இருந்தால் 30 பூர்த்தி செய்துங்களுக்கு. இந்த ஹதீஸ் பிரச்சனை எங்கிருந்து உருவாகுதுன்னா, 2 பேர் வந்தால் ஏற்றுக்குங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த 2 பேர் எங்கிருந்து வந்தால் ஏற்றுக்கொள்றது, இந்த 2 பேர் எங்கிருந்து வந்தால் ஏற்றுக்கொள்றது தான் பிரச்சனை உருவாகிச்சு. அப்போ ஊர்ல இருந்து வருவாங்க பெரும்பாலும். உதாரணமாக இந்த நாட்டில் உள்ளவங்க வந்து இதை நடைமுறைப்படுத்துறாங்களா இல்லை? எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க? இந்த நாட்டில் இருந்து 2 சாட்சி போய் அந்த செய்தி சொல்லப்பட்டால் அதை நடைமுறைப்படுத்துறாங்க. நான் பிறை கண்டுட்டேன்னா நீங்கள் பிறை கண்டு நோன்பு பிடிக்கணும்னு மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன், நான் கண்டுட்டு நான் தான் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு சொல்ல இல்லாது. ஏன்? சாட்சி வந்தால் ஏற்றுக்குங்கன்ற சொல்லுவாங்க, சொல்லலேண்ட் ஆகிரும். சாட்சி வந்தால் ஏற்றுக்குங்க. அப்போ வேர்ல்டில் எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்றதா இல்லையான கருத்து முரண்பாடு உருவாகிச்சு இதில் தான். அப்போ 2 பேர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஒரு செய்தி தான் எந்த அளவில் இருந்த அந்த சாட்சி வந்தால், எப்போ வந்தால், என்ன மாதிரி வந்தால் என்ற கருத்து முரண்பாடை உருவாக்கியது. இந்த செய்தியை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம், சாட்சி 2 முஸ்லீம் ஆயிருந்தா சரி, அவர் கன்ஃபார்மாக பிறை பார்த்தது உறுதியாகினா சரி, அதுக்குரிய சாத்தியப்பாடுகள் இருந்தால் சரி, உரியவங்கள்ட்ட நிரூபணமாகினா அது சரியான ஒரு விஷயம், அவ்வளவுதான். அதுக்காக நாம் ஏற்றுக்கொள்ளலாம், அதை நடைமுறைப்படுத்தலாம் என்று சொல்லி வருகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது வேற, இன்டர்நேஷனல் வேற, அதை விளங்கிக்கணும். ஒரே நாளில் நோன்பு, ஒரே நாளில் பெருநாள்ன்றது வேற. பிறை சாட்சி வந்தால் அது எப்போ வந்தாலும், 2ஆம் நாளில் வந்தாலும் சரி. நேற்று கண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, என்ன செய்யறது? நேற்று கண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, அப்போ நான் நோன்பு பிடிச்சிருப்பேன், நோன்பை விட்டுட்டு பெருநாள் கொண்டாட வேண்டியிருக்கும். அப்படியா இல்லையா? நோன்பை விட்டுட்டு நான் நோன்பு பிறை காணலை நினச்சி நான் நோன்பு வச்சிருப்பேன், எனக்கு காலையில் செய்தி கிடச்சிக்கு, நான் நோன்பை விட்டுட்டு பெருநாள் கொண்டாட வேண்டியிருக்கும். அப்போ ஒரே நாளில் நோன்பு, ஒரே நாளில் பெருநாள் வருமாங்க? இன்னைக்கு வராது. மாரியம் என்ன செய்யும்? வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்த நாள் தான் சாட்சி வந்தால் ஏற்றுக்கொள்றதா இல்லையான பிரச்சனையை மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது 3வது அம்சம். இப்போ 4வது என்னன்னு சொன்னால், சரி சாட்சி வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இதை எப்படி புரிந்து கொள்வது? இந்த இடம்தான் இஸ்லாமிய சமுதாயம், இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் சிறந்த முறையில் வழிகாட்டின இடம். இந்த வழிகாட்டுதலை எடுத்து கொள்ளாததுனால தான் இன்றைக்கு இத்தனை ஃபித்னா, இத்தனை பிரச்சனைகள், அத்தனை சிக்கல்கள். என்ன? நோன்பு என்பது ஒரு கூட்டுக்கடமை. விளங்கிட்டானே? திங்கள் வியாழன் நோன்பு மாதிரி இல்லை. இது திங்கள் வியாழன் நோன்பு மாதிரி இல்லை. பெருநாள் கொண்டாட்டம் என்பது எல்லாரோடும் சேர்ந்து கொண்டாடுறது. ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு விளங்குதா இல்லையா? 29 நாள் அதை அவங்க வந்து பெருநாள் தீர்மானித்து பெருநாளை கொண்டுட்டு பெருநாள்னு சொல்லிட்டு கடை திறந்துக்கிறாங்களா இல்லையா? பெருநாள் நாளில் நம்ம கடை திறக்கிறோம் இல்லை. பெருநாள் நாளில் ஏன் கடையை திறந்துட்டிக்கிறாங்க? அன்றைக்கு தான் யாவரை விளங்கிட்டா, அடுத்த நாள் மற்றவங்களுக்கு பெருநாள் வருது, இன்றைக்கு சிலவங்களுக்கு பெருநாள் வரதுன்றதுனால அன்றைக்கு கடையை திறந்துட்டீங்க, பெருநாள் விடு போடலாம் பேத்து கடையை திறந்துக்கு நிற்கிறாங்க. பெருநாளை கொண்டாடுறன்றது இல்லாமல் போகுதா இல்லையா? அவங்களுக்கு அந்த கொண்டாடுற ஒரு சந்தோஷம் இல்லாமல் போகுதா இல்லையா? இல்லை, பெருநாள் தொழுற மட்டும்தான் கொண்டாட்டம்னு அர்த்தமா இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ட்ரெஸ் கிடைக்கிற டைமில் அந்த நபித்தோழர் சொல்கிறார், இது அவங்களுக்கு தந்த என்னத்துக்குன்னா, நீங்கள் பெருநாளைக்கு இதை அணிவதற்காக, தூதுவர்கள் வந்து அவர்களுக்கு முன்னால் அணிவதற்காக ஒரு சந்தோஷம். அது ஒரு சந்தோஷத்துக்காக ஏற்படும். அந்த சந்தோஷம் இல்லாமல் போகிறதுக்கான இந்த சிஸ்டமெல்லாம் தலைகீழாக வந்ததுக்கான காரணம் நம்ம நடைமுறைப்படுத்துறது கூட்டுக்கடமை. இது ஒரு கூட்டுக்கடமை. இந்த 4வது இடத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். என்னதான், அதாவது பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் என்று சொன்னாலும் இந்த சாட்சி வந்தால் என்பதை எல்லார கையிலே ரசூலுல்லாஹ் கொடுக்கல. சாட்சி வந்தால் இதே இந்த 2 சாட்சி வந்தால் இடத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்றது? 2 சாட்சி யார்கிட்ட வரணும்? அப்படியா இல்லையா?
2 சாட்சி வந்தால் அவர்களுடைய சாட்சியை வைத்து நோன்பு முடியுங்கள், அவர்களுடைய சாட்சியை வைத்து நோன்பை விடுங்கள். இப்போ 2 சாட்சி வந்தாலண்டா இப்படி புரிஞ்சுக்கலாமா? எப்படி? உதாரணமா ஒரு சவுதியில் 2 பேர் புற கண்டாங்க, நேரடியாக கண்டுட்டாங்க. நேரடியாக கண்டவர் ஒரு ஆளுக்கு கால் பண்றாரு, நான் நேரடியாக பார்த்தேன், அவர் நம்பிக்கையான ஆள், அவர் நோன்பு பிடிக்கலாம், அவர் பெருநாள் கொண்டாடலாம் அப்படி என்று விளங்கிக்கிறதா? அல்லது அவர் போய் இப்படி தான் என்னோட கூட்டாளி 2 பேர் என்ன செஞ்சாங்க, அவங்க 2 பேர் உண்மையில நல்ல நம்பிக்கையானார், நம்மளுக்கு அவர் புறகண்டாங்கன்னு சொன்னாங்க என்று பேர் ஒரு ஆள்கிட்ட சொல்றதா? இதா சாட்சி? அல்லது ரசூலுல்லாஹ் காலத்தில் சாட்சி வந்தால் எப்படி நடந்தது? ரசூலுல்லாஹ் வரக்கூடிய எல்லா செய்தியும் பாருங்க, 2 சாட்சி ரசூலுல்லாஹ்கிட்ட வந்திருப்பாங்க, 2 சாட்சி ரசூலுல்லாஹ்கிட்ட வந்திருப்பாங்க. அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் பிறை பார்த்தோம், நேற்று மாலை பிறை பார்த்தோம், வணங்கிட்டா, அல்லது இன்று மகரிப் நேரம் என்ன செஞ்சோம், பிறை பார்த்தோம். யார்கிட்ட வந்து சொல்லிப்பாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தீர்மானிச்சு மக்களுக்கு என்ன செய்வாங்க, அறிவிப்பு கொடுப்பாங்க. இன்றைக்கு நோன்பு, நாளைக்கு பெருநாள், அப்படித்தானே? அந்த அறிவிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பார்கள். அப்ப இதுல என்ன விளங்குன்னா, சாட்சியை டீல் பண்றதுக்கு ஆட்சியாளர் இருந்தார்கள், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இருந்தாங்க சாட்சியை டீல் பண்றதுக்கு. எல்லார கையிலையும் அது கொடுக்க இயலாது, எல்லார கையிலையும் அது கொடுக்க முடியாது. அப்ப சாட்சி வருது, ஒரு ஆள் வந்து என்ன செய்றாரு, அதை விசாரிக்கிறார், தீர்மானிக்கிறார். பிலாலுக்கு சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸின் ஃபின்னாசி ஐயஸூமுகதன், நாளைக்கு நோன்பு பிடிக்குமாறு அறிவிங்கன்னு சொல்லி பிலால் அறிவிச்சோடனே மக்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ரசூலுல்லாஹ் விசாரிச்சு தான் என்ன செய்றாங்க, இந்த பெரிய அறிவிக்கிறாங்க. 2 சாட்சி இல்லாம ரசூலுல்லாஹ் அறிவிப்பாங்களா? அறிவிக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கை அடிப்படையில் என்ன செய்வாங்க, எல்லாரும் நோன்பு பிடிப்பாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடைமுறைப்படுத்தின முறை. அபூபக்கர் காலத்தை எப்படி நடந்திருக்கும்? இதே மாதிரி 2 சாட்சி என்ன செஞ்சிருப்பாங்க, அந்தந்த பிரதேசத்தில் உள்ள கவர்னர் என்ன செஞ்சிருப்பாங்க, போயிருப்பாங்க, அவர் தீர்மானிப்பார், அவர் அறிவிப்பார் அந்த பிரதேசத்துக்கு. இப்படித்தான் நடந்திருக்கும். இன்றைக்கு 2 சாட்சி ஒவ்வொருத்தர மொபைல் நம்பருக்கு வருது. பிரச்சனை கேளுங்கண்டா, பிராக்டிக்கலி உள்ள நடைமுறையை கேளுங்கண்டா. நான் நோன்பு, நாங்க நோன்பு. அதனால தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எந்த நாட்டில் ஸ்ரீலங்கா ஆக்கள் இல்லையோ, பெரியப்போ சாச்சோ நானோ கூட்டாளியோ இல்லையோ, அந்த நாட்டிலேருந்து சாட்சி வருது இல்லை, இந்த நாட்டுக்கு வருதா? வருது இல்லை. பெரியப்பா இட்டாலியிலேருந்து தான் அங்கிருந்து வருது, விளங்கிட்டான மாமா சவுதியிலேருந்து தான் அங்கிருந்து வருது, வேற நாட்டிலேருந்து வருது. வேற இல்லாமல் எங்கேயாவது ஒரு நாட்டில் இல்லைன்னு வைங்களே, அங்கிருந்து வருதா? அங்கிருந்து வருது இல்லையே, சொல்றதுக்கு யாரும் இல்லை. வேலைக்கு யாரா பேத்திருந்தா தான் அவங்க அறிவிக்கிறாங்க, ரேடியோவில் அறிவிச்சாங்க இங்கே நோன்பு, இங்கே ரேடியோவில் அறிவிச்சா இங்கே பெருநாள் அப்படின்னு அறிவிக்கிறேன். இதில் நிறைய சிக்கலுக்கு நான் பின்னால் சொல்கிறேன். ஓண்டா இதில் அறிவிப்பை ஏற்றுக்கொண்டா என்ன, அவங்க முஸ்லீம் நாடு தானே அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதில் இருக்குது, பின்னால் நான் சொல்லுகிறேன். இதில் 4வது விளங்கிக்கிறோம்னா, இந்த அறிவிக்கிற ஆக்களெல்லாம் நீங்கள் யார் பார்த்தீங்கன்னா, 2 சாட்சி வந்தாலன்ற ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி நடைமுறைப்படுத்தினாங்களோ அப்படி இல்லை. அதுக்கு நெருக்கமான ஆக்களத்தை நம்ம தேடணும். ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி ரசூலுல்லாஹ் ஆட்சியாளராக இருந்தாங்க, அவங்களுக்கு செய்தி வர ரசூலுல்லாஹ் அறிவிச்சாங்க. அடுத்து 2வது அபூபக்கர் காலம், உமர் காலம், உஸ்மான் இஸ்லாமிய கலாபத் முழுமையாக இன்றைக்குள்ள முஸ்லீம் நாடுகளும் கூட எப்படி செய்து, சாட்சி வந்து யார்கிட்ட போகணும், மெசேஜ் அதை தீர்மானிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட என்ன செய்யணும், அந்த மெசேஜ் போய் சேரணும். அவங்க அதை விசாரிச்சு, அவங்களுக்கு தான் அந்த ரைட் இருக்குது, அதை விசாரிச்சு அதை நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த ரைட்டை எல்லார கையிலையும் கொடுத்தீங்கன்னா நடக்கிறது வேற, இந்த ரைட்டை எல்லார கையிலையும் நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் நடப்பது வேறு. அப்ப அந்த மாதிரியான நடந்ததை இன்றைக்கு என்ன நடக்குது தெரியுமா? மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால, இன்டர்நெட் இருக்கிறதுனால, இமெயில் இருக்கிறதுனால நான் வந்து இந்த செக்ஷனை பார்க்குறேன், இன்றைக்கு நோன்பு, நான் அறிவிக்கிறேன். நான் யார்? இந்த மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லி அறிவிச்சு நோன்பு பிடிங்கன்னு சொல்றதுக்கு நான் யாரு? அப்ப அவங்க என்னில் ஒரு நம்பிக்கை பெற்று இந்த செய்தியை செய்யறதாக இருந்தால் எனக்கு இந்த மக்களுக்கு மீது உள்ள அதிகாரம் இருக்கணுமா இல்லையா? எந்த வகையிலையோ ஒரு பொறுப்போ அல்லது ஏதோ ஒரு சப்ஜெக்ட்லையோ நான் செஞ்சு வரத்துக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கணும். எதுவுமே இல்லாம என்ன நடக்குதுண்டா, 2 சாட்சி வரவே இல்லை, அது வேற. அதாவது நாங்க நோன்பு என்று SMS அடிச்ச உடனே சாட்சி அல்ல. அங்க என்ன நடக்குன்னா, வாப்பா நான் இன்றைக்கு நோன்பு, மாசால சவுதியில் நோன்பு, நாங்க இங்க நோன்பு, அல்லது என்னது வாப்பா நாங்க இன்றைக்கு பெருநாள், அல்லது என்ன, இந்த மாதிரி அங்க அறிவிச்ச உடனேயே இங்க என்ன செய்யறாங்க, நடைமுறைப்படுத்திடுறாங்க. ஆனால் அது உண்மையிலேயே அவர்கள் பிறை கண்டவர்களா இவங்களுக்கு சொன்னாங்க? நான் சொல்லல, எல்லார்ட்டையும் போகணும். அவங்க கேட்கலாம் திருப்பி, என்னன்னா அப்ப நீங்க ரேடியோல கேட்டு செய்றீங்களே அப்படின்னு சொல்லி அதுக்குரிய விளக்கம் நான் சொல்லுகிறேன். நான் சொல்லல எல்லார்ட்டையும் போகணும், எல்லார்ட்டையும் போற சாத்தியம் இல்லை. யார் தீர்மான குழு? இந்த விஷயத்தை உங்களை யார் தீர்மானிக்கிறாங்க? பிரச்சனை அதுதான். அப்ப எங்கட சகோதரர்கள் யோசிக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்மானிச்ச மாதிரி இன்றைக்கு நம்ம தீர்மானிக்கிறதுக்கு யாரை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம்,
எங்களுக்கு அறிவிப்பு செய்யறதுக்கு நாங்கள் எல்லாம் கூடி நம்ம எல்லாம் வெளிநாட்டு பிறையுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்கள் நாங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருந்து இவருடைய தீர்மானம் இவர் விசாரிச்சு சொல்றதை நம்ம என்ன செய்வோம்? இஸ்லாமிய ஆட்சி இல்லாத காலமா இருந்து கொண்டிருக்குது. நாங்கள் இந்த தீர்மான குழுவோட தீர்மானத்தை என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம்னு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தீர்மான குழு யாரு? யாரும் இல்லை. மொபைல் போன் இல்லாட்டி முடிஞ்சுது, விளங்கிட்டான. ஒரு மொபைல் போனில் கரண்ட் இல்லாத ஊர்லேயும் தான் அவன் அந்த இன்டர்நேஷனல் நடைமுறைப்படுத்த இயலாது. ஏன்? மெசேஜ் போகணுமே மொபைல். அப்போ தீர்மான குழுன்றது தான் ஊர் பள்ளியிலேயாவது உங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு அறிவிப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த பிரதேச மக்கள் அந்த காலத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா அப்படியா இல்லையா? இது தீர்மான குழு இல்லாமல் இப்போ என்ன நடக்குதுண்டா, மொபைல் ஃபோனுக்கு SMS வருது, கோல் வருது, விளங்கிட்டா, இமெயில் வருது. அங்கே நோம்பா இங்கே நோம்பா, அங்கே பெருநாளா இங்கே இதா ரைட்ஸ். அப்போ நாங்களாம் என்ன செஞ்சுருவோம்? ஆரம்பித்து விடுவோம். இப்படி ரசூலுல்லாஹ் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நோன்பு விஷயத்தில் விட்டார்களா? பெருநாள் விஷயத்தில் விட்டாங்களா? இல்லவே இல்லை. அப்போ என்ன விளங்கணும்? 2 சாட்சி ஒவ்வொரு ஆள்கிட்ட போகல. ஒரு ஆள் என்கிட்ட சாட்சி சொல்லி நான் உங்கள்கிட்ட சொன்னால் அது ஒரு நாள் சாட்சி ஆகாது. அதை புரிஞ்சுக்கொள்ளணும். நான் உங்கள்கிட்ட விபச்சாரத்துக்கு 4 சாட்சி தேவை. ஒரு ஆள் கண்டாரு, 3 பேர்கிட்ட சொல்றாரு, இப்போ 4 பேரும் சேர்ந்து 4 விளங்கிட்டானே, அது சாட்சி இல்லை. 4 பேர் நேரடியாக கண்டவர்களாக இருக்கணும். அதே போல 2 பேர் சாட்சி சொல்றாங்கன்னு சொன்னா அந்த 2 பேரும் நேரடியாக கண்டவராக அவர் உங்கள்கிட்ட சொல்லி நீங்க 4 பேர்கிட்ட சொல்றதுக்கு நீங்க என்ன அதிகாரம் படைச்சவங்களா அந்த மக்களுக்கு மத்தியில் இருக்கிறீங்க? எந்த வகையில் மக்கள் உங்களை ஏற்றிருக்கிறாங்களா? நீங்க பொறுப்பில் இருக்கிறீங்களா அல்லது மெசேஜை கொடுக்குறீங்களா? உங்களோட கருத்துக்கு அவர் மாற்றமா நான் உங்களோட கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா பாவமா இருக்கு. பாவம் இருக்கணுமே. அவர் சொல்றாரு, எனக்கு 2 பேர் சாட்சி கண்ட விஷயம் தெரியாது, எனக்கு யாரும் கால் பண்ணி சொல்லவும் இல்லை, நீங்க சொன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா அவருக்கு பாவமா? விளங்கிட்ட உங்களுக்கு கேள்வி. ஒரு ஆள் நேரடியாக 2 பேர் சாட்சி சொன்னாங்கன்னு அவருக்கு மெசேஜ் வரல, நான் பிறை கண்டேன் அண்ட் 2 பேர் சாட்சி சொன்ன மெசேஜ் வரல. அவர் என்ன செய்யறாரு? அந்த 2 பேர் சாட்சி சொன்ன ஒரு ஆளுக்கு மெசேஜ் சொல்லிக்கிறான்னு வைங்களேன். அவர் என்கிட்ட சொல்றாரு, இப்படி தான் என் கூட்டாளி 2 பேர் சவுதியில் இருக்கிறான், அவர் 2 பேர் கண்டாங்கன்னு என்கிட்ட சொல்றாரு, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ பாவி என்று சொல்றதுக்கு அவருக்கு ஆதாரம் இருக்குதா? என்ன ஆதாரம் இருக்குது? நீ பாவி என்று சொல்றது மார்க்க ரீதியா என்ன ஆதாரம்? அதில் நான் எனக்கு 2 சாட்சி வரலன்னு நான் சொல்றேன். இல்லை நான் சொன்ன உனக்கு ஏற்றுக்கல, நீ சொன்னா ஏற்றுக்கணும், எனக்கு என்ன கடமை? நீ எனக்கு பொறுப்பா? நீ ஆட்சியாளரா? என்ன இந்த நாட்டில் நீ என்ன சப்ஜெக்ட்ல ஈக்கிறாய்? எனக்கு என்ன நீ அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இல்லை. ஓண்ட விஷயத்தை நான் ஏற்றுக்கண்டா எனக்கு சரியான நல்லா எங்கேயாவது தந்திக்கிறேன். நீ கண்டவன் இல்லையே. கண்டவன் 2 பேர் சொன்னான்னா அதை கேட்கலாம், நான் யோசிக்கலாம். கண்ட 2 பேர் என்ன கோல் பண்ணி சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீதான நான் கண்டேன், என் 2 கண்ணால நான் கண்டேன், இது இன்னும் செய்யல, எப்படி கண்டீங்க எப்படி கண்டீங்க விசாரிக்கிறேன், கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் நான் தடமாறலாம். நான் கண்டு நீங்க ஏத்துக்கல, நாளை மறுமையில நீங்க என்ன செய்வீங்க? பாவியாவீங்க என்று சொன்னா நியாயம். 2 பேர் கண்டே மெசேஜ் வரல முதலாவது, சரி கண்டே வச்சுக்கொள்வோம். ஒரு ஆள் எனக்கு SMS அனுப்பினதுக்காக நான் அப்படி காட்டி பாவியா? விளங்கிட்டானே. ஒரு ஆள் எனக்கு மெயில் அனுப்பினதுக்காக நான் அப்படி காட்டி பாவி. யார் அவர்கள்? அவங்க என்ன பொறுப்பில் இருக்கிறாங்க? நாங்கள் கொடுத்தோமா? அப்போ இதை விஷயத்தை கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ ஏன் கருத்து இந்த நான் பேசக்கூடிய விஷயத்தை அந்த சகோதரர்கள் நடுநிலையாக சிந்திச்சா விளங்கும். நான் உங்களுக்கு விளங்கிட்டேன். நான் ஆரம்பத்துலேயும் நான் ஒரு கருத்துவாதத்துக்கு நான் பேசலை, ஏரியாவை நான் சொல்லலை, நான் நியாயமாக தான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அதாவது நீங்கள் கேட்குற கேள்விகள் இருக்கு, என்ன அக்கரப்பத்தில் கண்ட சாட்சியை ஒரு காலத்தில் கொழும்புல ஏற்றுக்கலையே இப்போ ஏற்றுக்கல்றீங்க. நான் அது விதண்டாவாத அதுக்கு செஞ்சேனா? செய்யலை. மார்க்க ரீதியாக ஒரு பிரதேசத்திலிருந்து ஒரு பிரதேச சாட்சி வந்தால் ஏற்றுக்கலாம்னு கருத்தை தான் நான் என்ன சொல்றேன். ஆனால் பிராக்டிக்கலி ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தக்குள்ள எப்படி நடைமுறைப்படுத்தணும்? நான் 2 விஷயத்தில் இங்கே என்ன செய்கிறேன்? முரண்படுகிறேன். ஒன்று, ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பெருநாள். இதுக்கு மார்க்க ரீதியாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை. வெளிநாட்டு சாட்சி வந்தால் ஏற்றுக்கொள்ளணும்னா அவர் யார்கிட்ட வரணும், எவர்கிட்ட வரணும், எப்படி தீர்மானிக்கிறவர்கிட்ட வரணும். இந்த 2 இடம் என்ன செய்யணும்? யோசிக்க வேண்டிய விஷயம். இது 2 இல்லாமல் நம்ம நினைச்ச மாதிரி இந்த கருத்தை கேட்காம நம்ம இவ்வளவு காலம் செஞ்சு வந்துட்டோமே என்று சொல்லி எங்களோட தலைவர்கள் சொன்னதுக்காக நடைமுறைப்படுத்தணும் என்று சொன்னா, தலைவர்கள் சொன்னதற்காக ஏற்றோம் என்ற இடத்துக்கு தான் நம்ம என்ன செய்ய வேண்டி வரும். சிறந்த முறையில் யோசிச்சு பாருங்க. 2 சாட்சி நீ சொல்லி நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு என்ன வாஜிபன்னு கேட்கிறேன். நீ சொல்லி நான் ஏற்றுக்கொள்ள. இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் இந்த நாளைக்கு நோம்பு தீர்மானிச்சதுனால நான் முரம்பரை நடத்தேன். எல்லா மக்களும் ஒரு விஷயத்தை தீர்மானிச்சு நோம்புல நான் அதுக்கு முரம்பட்டா கூட யோசிக்கலாம். இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றை தீர்மானிச்சுட்டு நோம்பு நாளுக்கு மாத்தமா இவரு நாள் என்ன செய்யறான் எடுக்கிறான்னு யோசிக்கலாம். யாரோ எனக்கு மொபைல் போனை காட்டினதுக்காக வேண்டி, அவனுக்கு 2 பேர் நம்பிக்கையானவங்க அனுப்பினதுக்காக வேண்டி நான் ஏற்றுக்கொள்ளணும்ன்றது பிழையான ஒரு அம்சம். எல்லார்ட்டையும் வரணும்னு நான் சொல்லலை. எந்த தீர்மான குழு உங்கள்கிட்ட தீர்மானிக்கிறாங்க இந்த மெசேஜ் எடுத்து? யார் தீர்மானிக்கிறாங்க? நான் உள் பூசலுக்குள்ள போக விரும்பல, நான் சொல்லி காட்டுவேன். தீர்மானிச்சதுல 1996ஆம் ஆண்டு 2013ஆம் ஆண்டு வரைக்கும் எத்தனை குழப்பம் என்று சொல்லி. ஏன் அந்த குழப்பம் வந்தது? குழப்பம் எதுல வந்தா பரவாயில்ல? கண்டாரா இல்லையா அதுல குழப்பம் வந்தா பரவாயில்ல. எனது காணக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா அதுல குழப்பம் வந்தா பரவாயில்ல. அதெல்லாம் குழப்பம். மெசேஜ் ஒரு ஆள் சொல்றான், இன்னும் எனக்கு வரலன்றாரு. குழப்பத்தை பார்க்கணும். நீங்க விளங்கிட்டா எனக்கு வரலேண்டு. அது அந்த நாட்டில் இந்த லிபியாலிருந்து வந்தவன் எவனா ஏற்றுக்கொள்வான்னு இன்னொரு குரூப் சொல்லுது. விளங்கிட்டா? நடுவில் உள்ள மக்களுக்கு லிபியா என்ன, சவுதி என்ன பிரச்சனை,
வந்தது இந்த பிரச்சனை. அப்போ அவ விதத்வாதிகளை புரட்சி சாட்சியத்தை நாம் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவங்க சுபல நாள் தீர்மானிக்கிறார்கள். இப்படி என்ன நாட்டு பிறை சாட்சி வந்து அது சரியா பிள்ளையாண்டு ஏற்பட்டு தீர்மான குழுவில் முரண்பாடு வந்தால் பரவாயில்ல, அதெல்லாம் முரண்பாடு. இந்த நாட்டிலேருந்து வந்தால் ஏற்றுக்கிறதா, அந்த நாட்டிலேருந்து வந்தால் ஏற்றுக்கிறதால முரண்பட்டு பொதுமக்கள் அப்படி குந்தி நிற்கிறதுக்கு என்ன காரணம்? லிபியான்ற ஒரு நாடே இருக்கிற தெரியாத 4 பேர் வாழ்ந்துருப்பாங்க இந்த நாட்டில், விளங்கிட்டா? ஏன்னா மக்கள் வந்து எல்லாரும் ஒரே அறிவுத்திறமையில் இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே தகவல் எடுக்கக்கூடிய வளம் இருக்காது. அப்போ தீர்மான குழு ஏன் இந்த கருத்தில் உள்ளவர்களால் ஏற்பாடு செய்ய முடியாமல்? சிம்பிள் தானே. மீடியா இருக்கிற காலம் என்றும் 24 hours அனைத்து மெசேஜையும் எடுக்கல் பண்ணுறோம். நீங்கள்லாம் ஒரு கருத்தில் இருக்கிறன்றீங்க, ஒரு கருத்தில் உள்ளவங்கள ஒரு தீர்மான குழு தீர்மானிச்சுக்கங்களே, சிம்பிளாக ஒரு நாளைக்கு கொண்டு கூடி நாங்கள்லாம் இந்த தீர்மான குழு என்ன செய்வோம், மெசேஜ் வந்தால் ஏற்றுக்கொள்வோம் மட்டும் சொல்லி ஒரு தீர்மான குழுவை தீர்மானிக்கலாமே. அப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன தெரியுமா? அப்போ தீர்மான குழு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? அரைவாசி தான் கேட்டுக்கிறீங்க. முழுசாக வந்தால் என்ன செய்யும், அதில் உள்ள சிக்கலை நீங்கள் என்ன செய்வீங்க, விலகிக் கொள்வீங்க. ஒரே நாளில் வராது, அப்படி செஞ்சாலும் ஒரே நாளில் வராது. அதை நான் என்ன செய்வேன் உங்களுக்கு பின்னால் சொல்லுவேன். இது 4வது அம்சம். விலகுது பிறை சாட்சி என்பது ஒன்றோ இஸ்லாமிய ஆட்சியாளர்கிட்ட வரணும், ஒன்றோ இஸ்லாமிய ஆட்சியாளர்கிட்ட வரணும், அல்லது அந்த நாட்டு மக்கள் எவர்களை தீர்மான குழுவாக ஏற்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வரணும். இதுதான் முடிவு. அது எப்படி நீங்கள் 2வது ஒரு கருத்தை உள்ளுக்கு போட்டீங்க? அந்த நாட்டு மக்கள் யாரை தீர்மான குழுவாக ஏற்று நடைமுறைப்படுத்திக்கின்னு வராங்களோ அவங்கள்ட்ட போடணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பல பதில்கள் நம்ம சொல்லலாம். என்ன காரணம்டா, அதாவது ஒரு சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி இல்லாததுக்காக வேண்டி ஒழுங்கெல்லாத்தையும் குலைச்சிக்கிட்டு போகலாது. ஒரு ஒழுங்கு என்ன செய்யணும், நாம் ஏற்படுத்திக்கிட்டு தான் போக வேண்டி இருக்கும். அந்த அடிப்படையெல்லாம் காதி நீதிமன்றங்கள் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். காதி நீதிமன்றங்களை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன? சட்ட ரீதியான விஷயங்களுக்கு. அதுக்கும் திருப்பி நான் கேட்குற கேள்வியை கேட்கலாமா இல்லை நீங்கள் கேட்குற கேள்வியை? காலி நீதிமன்றங்கள் ஏற்படுத்திக்கிற காரணம் இந்த நாட்டுடைய விவாகரத்து விஷயம் இஸ்லாமிய ஆட்சியாளர் தான் செய்யணும். ஆனால் இஸ்லாமிய ஆட்சி ரீதியாக இந்த கலாவுக்குரிய ஏற்பாடுகள் இன்றைக்கு இல்லாதனால ஒரு தற்காலிகமான ஏற்பாடாக நம்ம என்ன செய்கிறோம், இதை செஞ்சு கொண்டு போய்க்கிறோம். இதுக்கு ஒரு ரீப்ளேஸாக ஒரு சிறந்த ஏற்பாடு எங்கள்கிட்ட இருந்தால் நிச்சயமாக பிதத்வாதிகளுக்கு பின்கால போக மாட்டோம், சுண்ணாவாதிகளுக்கு பின்கால நம்ம என்ன செய்யும் போவோம். ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரம் அதில் இல்லை. இப்போ இன்றைக்கு அதிகாரம் இல்லாதனால நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நான் காதி சபையின் வீட்டில் வந்து ஒரு இதை போட்டு நான் தான் காதியாருன்னு சொன்னால் யாரும் என்ன செய்ய போகிறதில்ல, ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. அதுக்கு நாட்டில் ஒரு ஒத்தாரிட்டி இருக்கணும். அந்த ஒத்தாரிட்டி வழங்கப்பட்ட ஒரு சபையை நம்ம ஏற்றுக்கொண்டு போகிறதுக்கான காரணம் அவங்க செய்கிறதெல்லாம் சரி, அவங்க சுண்ணால உள்ளவங்க, அவங்க எந்த தீர்மானத்தில் எந்த பிழையும் செய்ய மாட்டாங்க, தௌஹீத்வாதிகள் என்று அதில் ஒரு ஓரக்கண் பார்வை பார்க்க மாட்டாங்கன்றலாம் சொல்லலை, எல்லாம் செய்வாங்க. பிதத்வாதிகளாக இருந்தால் இன்றைக்குள்ள இருக்கக்கூடிய ஜமியத்துல் உலமா தெளிவாக நான் சொல்வதாக இருந்தால் அவங்க அஷரியா கொள்கையில் வைக்கிறவங்க அதிகமானவர்கள். பிறை தீர்மான விஷயத்தில் என்ன செய்வாங்க, அவங்க எல்லா இடத்துலையும் நேர்மையாக நடப்பாங்க. நான் என்ன செய்யலை சொல்லலை. சில பொழுதுகளில் தௌஹீத்வாதிகளுடைய பிறை என்பதற்காக அதில் என்ன செய்வாங்க, சில ஏதாவது மாற்று விலகல்லாம் என்ன செய்வாங்க. பொதுவாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான வேலைகள் என்ன செய்வாங்க. அதான் சவுதியிலே நடந்திருக்குது, விளங்கிட்டானே. எல்லா நாடுகளே நடக்குது. நடந்து இல்லைன்னா நம்ம விளக்கமாக சொல்லலாம். எல்லா விஷயங்களும் அப்படி நடக்கத்தான் செய்யுது. அப்போ நடக்கக்கூடிய அந்த சபையை நம்ம ஏன் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிறை சாட்சி என்று வந்தால் அதை தீர்மானிக்கக்கூடியவர்களாக ஒரு சபை தான் இருந்துச்சு. ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். அது ஆட்சியாளர்களுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீர்மான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஏன் நீங்கள் அதில் ஏற்றுக்கொள்றீங்களே இதில் ஏற்றுக்கொள்றீங்கன்னு கேட்கக்கூடாது. பிதத்வாதிகளுக்கு பின்னால் சுன்னாவுடைய ஒரு இமாம் இல்லாட்டி நம்ம என்ன செய்யலாம், தொழலாம். எங்களோட ஊரில் சுண்ணா அடிப்படையில் தொழக்கூடிய ஒரு இமாம் இல்லைன்னு வைங்க, நான் என்ன செய்யலாம், நான் பிதத்வாதிக்கு பின்னால் தொழலாம். குஃப்ர் செய்யாத வரைக்கும், கபர் வணக்கமோ தாயத்து தட்டு தகடோ இந்த மாதிரியான சிறுக்கு வேலைகள் செய்யாத வரைக்கும் ஒரு பிதத்வாதிக்கு பின்னால் என்ன செய்யலாம், தொழலாம். ரசூலுல்லாஹ் சொன்னால் யுஸல்லூன லக்கும் ஃபைன் அஸாபு ஃபலக்கும் வலகும். அவர்கள் வந்து என்னது சரியாக செஞ்சாங்கன்னா உங்களுக்கும் கூலிக்குது, அவங்களுக்கு கூலிக்குது. ஃபைன் அக்தஉ ஃபஅலைஹிம், அவர்கள் பிழைவிட்டால் அது அவங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதில் இல்லைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. தொழுகைக்கே இப்படி என்றா நோம்புக்கு என்னது அதே தான். நோம்புக்கும் பிதத்வாதிகளான ஆட்சியாளர்கள், உதாரணமாக அதாவது அப்பாசிய கலாபத்தை எடுங்க, சுண்ணாவாக இருந்து மூத்தசிலா கொள்கையில் உள்ளவங்களாம் என்ன செஞ்சாங்க, ஆட்சியாளராக இருந்தாங்க. முஹம்மது பின் ஹம்பலை கட்டி வச்சு என்ன செஞ்சாங்க, ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. யார் அவங்க பிதத்வாதியான ஆட்சியாளர்களா இல்லையா? அப்போ அன்றைய காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம் மக்களெல்லாம் யார பிறை சாட்சியத்தை ஏற்றுக்கினாங்க, யார தீர்மானத்தை ஏற்றுக்கினாங்க, அவங்களோட தீர்மானத்தை தான் என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கினாங்க. அப்படியே வாங்களே சவுதியில் இன்றைக்கு உதாரணம் இல்லை, நம்ம அப்படி ஏற்றுக்கல மாட்டோம் அப்படின்னா சவுதிக்கு எடுங்களே. சவுதியில் என்னதான் எடுத்தாலும் ஹம்பலி மதுஹபை தான் அவங்க இதாக வச்சுக்கிறாங்க. குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவங்க என்ன மதுஹப், ஹம்பலி மதுஹப். 23 ரகா தொழுவிக்கிறாங்களா இல்லையா, அசா தூக்குறாங்களா இல்லையா, 2 அதான் சொல்கிறாங்களா இல்லையா, கத்தம் போட்டு குனூத் ஓதுறாங்களா இல்லையா. அப்போ இதெல்லாம் வந்து சுன்னத்தா, விளங்கிட்டானே, இதெல்லாம் விதத்து தானே, ஹம்பலி மதம் தானே இருக்குது. அப்போ அதே நேரத்தில் என்னது, அதை இந்த ஆட்சியாளர்கள் எடுத்துக்கோங்க, ஆட்சியாளர் அதை தீர்மானிக்கிறதுக்கு மெயினில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எல்லாருமே 100% குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உள்ளவங்களா, ஹம்பலி மதம் அவங்க பின்பற்றலையா?
அவங்க வந்து வெளிநாட்டு சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்றவங்களா இல்லையா? அவங்க விளங்கிட்டானே. சவுதி அரேபியா பொறுத்தவரை வெளிநாட்டு சாட்சியத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு கொள்கையில் உள்ளவங்களா இல்லையா? அப்போ அவங்களும் உங்களோட பார்வையில் பிதத்வாதிகளாக வருவாங்களா இல்லையா? அப்போ அதையே நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்கன்னா தீர்மான குழு என்பதில் தவறுகள் இருக்கும். நாங்கள் சொல்ல வரோம் என்னென்னா, தீர்மான குழு என்று சொன்னால் அவர்கள்ட்ட தவறுகள் இருக்கும், பிழைகள் இருக்கும், விளங்கிட்டா நேர்மையின்மைகள் சில பொழுதுகள் ஏற்படும். எதாக இருந்தாலும் குழு தான் தீர்மானிக்கணும். விளங்கிட்டானே, ஒரு குழு தான் என்ன செய்யணும், அதை தீர்மானிக்க வேண்டும். அதனால தான் நீங்கள் இஸ்லாமிய ஃபிக்ஹ் நூல்களெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்றால், ஒருவர் தான் பிறை கண்டு ஆட்சியாளர்கிட்ட வந்து சாட்சி சொல்லி ஆட்சியாளர் அந்த பிறையை ஏதோ ஒரு காரணத்தால் நிராகரித்தால் அவர் நோன்பு வைக்கலாமா? இப்படி ஒரு மசாலா இருக்குது. எப்படி கண்டவரே நோன்பு வைக்கலாமா? ஆட்சியாளர் தீர்மானிச்ச யாருக்கு பங்கு கூட? அதில் தீர்மானிக்கிறவருக்கு என்னது ஒரு பங்கு கூட. அவர் அநியாயம் செஞ்சா அவர் அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறார். ஆனால் தீர்மானிக்கிற பங்கு கூட. அப்ப அதிகமான அறிஞர் கருத்து என்ன, அவர் மட்டும் நோன்பு வைக்கட்டும். யாரு அந்த பிறை கண்ணன் சொல்றாரு, அவர் மட்டும் நோன்பு வைக்கட்டும். மக்களுக்கு சொல்லக்கூடிய ரைட் அவருக்கு என்னது இல்லை. ஏன் அவருக்கு ரைட் இல்லை? அவர் யாரு மக்களுக்கு சொல்றதுக்கு? அது அவர் ஆட்சியாளர் ஊடாகத்தான் மக்கள் என்ன செய்யணும், அணுகணும். இல்லைன்னா ஒவ்வொருத்தனும் நினைச்ச மாதிரி குழப்பி ஒரு குரூப் என்ன செஞ்சுட்டு போகலாம், எடுத்துட்டு போகலாமா இல்லையா? இஸ்லாமிய ஆட்சிக்கு நினைச்ச மாதிரி ஒரு குரூப் என்ன செஞ்சுட்டு போவாங்க, எடுத்துட்டு போக வேண்டிய நிலைமை என்ன செய்ய வேண்டும், ஏற்படும். அதனால 4வது கட்டமாக புரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு குழு தான் அதை தீர்மானிக்க வேண்டும். ஏன் ஒரு குழு தீர்மானிக்கணும்? மெசேஜை ரிசீவ் பண்றதுக்கு மட்டுமல்ல ஒரு குழு, விளங்கிட்டா? அதை விளங்கணும். ஏன் யோசிக்கலாம், என்னத்துக்கு நம்ம தீர்மானிக்கணும்? SMS தான் நம்மளுக்கு வருது, என்னத்துக்கு ஒரு குழு? மெசேஜை ரிசீவ் பண்ணுறதுக்கு மட்டுமண்டா குழு தேவையில்லாம். இது மெசேஜை ரிசீவ் பண்ணதுக்கு மட்டுமல்ல, மெசேஜ் வந்தது உண்மையா, கண்டது உண்மையா, விளங்கிட்டானே? அதில் ஏதாவது பின்னணிகள் இருக்குதா, இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. ரிசீவ் பண்ணுறது, கன்வே பண்ணுறது, எத்தி வைக்கிறது. ரிசீவ் பண்ணுறதும் அதை உறுதிப்படுத்திட்டு என்னது மக்களுக்கு எத்தி வைக்கிறதும், இந்த ரெண்டுக்கும் தேவையா இல்லையா? கட்டாயம் ஒரு தீர்மான குழு தேவை. எப்படிப்பட்ட தீர்மான குழு தேவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீர்மான குழு இந்த நாட்டில் எடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த நாட்டுடைய எல்லா பகங்களிலிருந்து பிறை கண்ட செய்திகள் அறிவிக்கிறதுக்கு பள்ளி வாயில் ஊடாக, விளங்கிட்டான பிரதேச ரீதியான ஜம்மியத் உலமா ஊடாக அதை எடுத்து மெயின் இடத்துக்கு என்ன செய்யுது, அந்த செய்தி போய் சேருது. அதுக்கு ஒரு நிர்வாக முறைமை செய்கிறாங்களா இல்லையா? அதை உடைய இடத்துல வந்து பார்த்து கஷ்டப்படுத்துறது இருக்கிறான். இதே மாதிரி நம்ம வெளிநாட்டிலேருந்துலாம் பிறை வந்தால் ஏற்றுக்கொள்ளணும்டா 200 நாடுகள் இருக்குது. 200 நாடுகளில் இருந்து நம்மளுக்கு என்ன செய்யணும், செய்தி வரத்துக்குரிய வழிமுறைகள் என்ன செய்யணும், தீர்மான குழுட்ட இருக்கணும். வெறுமனே டாக்டர் காலித் சவுக்கத்து moonsighting.com மட்டும் என்ன செய்ய வராது, தீர்மான குழுக்கு சரி வராது. தீர்மான குழு அதை பார்த்துட்டு மட்டும் என்ன செய்யப்படாது, செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. தீர்மான குழு எப்படி செய்ய வேண்டி வரும் தான் 200 நாட்டில் இருந்தும் 160 கோடி முஸ்லீம்களுடைய மெசேஜை ரிசீவ் பண்ணுறதுக்குரிய எல்லா வழிமுறையும் அவங்கள்ட்ட என்ன செய்யணும், இருக்கணும்னா என்ன செய்யணும், ஸ்ரீலங்காண்ட ஒரு நாடிக்கிறது மூலம் அவனுக்கு தெரியணும். என்ன தெரியணும், ஸ்ரீலங்காண்ட ஒரு நாடிக்கு அவனுக்கு தெரியும். இவருக்கு தெரிஞ்சு சரி வராது, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கணும். இப்படித்தான் நாங்கள் வந்து எந்த நாட்டுடைய பிறையும் என்ன செய்கிறோம், இந்த தகவல் வந்தால் ஏற்றுக்கொள்ள நிலைமையில இருக்கிறோம். அட்லீஸ்ட் முஸ்லீம் நாடுகள் எடுங்களே, ஒரு 50 நாடு இருக்கு, மற்ற நாடெல்லாம் விடுங்க, ஒரு 50 நாடு இருக்கு. இந்த ஒரு 50 நாட்டில் இருந்தாவது மெசேஜ் கொடுக்கறதுக்குரிய வழி இவங்க ஏற்படுத்தணும். 50 நாடு என்ன செய்யணும், 50 நாட்டில் முடிஞ்ச அளவுக்கு, எல்லா நாடையும் நடைமுறைப்படுத்த தேவையில்லாமே, முடிஞ்ச அளவுக்கு தான் நெருங்கி போகணும். சரி 50 விடுங்க, ஒரு அரபு நாடு, மிடில் ஈஸ்ட்டுக்கு வாங்களே, ஒரு 9-10 நாடு, அந்த நாட்டில் இருந்து இலங்கைக்கு உரிய தீர்மான குழுக்கு என்னது, இப்படித்தான் எங்கள்கிட்ட 2 பேர் வந்தாங்க, பிறை கண்டன் சாட்சி சொன்னாங்க, அந்த அடிப்படையில் எங்களோட நாட்டை நாங்கள் அதை தீர்மானிச்சிட்டோம். அப்போ அந்த செய்தியை நான் உங்களுக்கு என்ன செய்கிறோம், எத்தி வைக்கிறோம்னா இந்த இடத்துல உள்ள தீர்மான குழு என்ன செய்யும், அந்த மெசேஜை அறிவிக்கும். அப்படியான தொடர்பாவது அட்லீஸ்ட் இருக்குதா? எங்களோட பெரியப்பா மாமாவோட தானே எங்களுக்கு தொடர்பிக்கு வெளிநாட்டில், வேற யாரோட எங்களுக்கு தீர்மானம் தொடர்பிக்கு. இதானா பிறை, இப்படித்தானா நோன்பு ரசூலாங்க தீர்மானிச்சாங்க, இப்படியா ரசூலாங்க பெருநாளை தீர்மானிச்சாங்க. வெறும் இது வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டியா இல்லையே? எல்லாரும் என்ன செய்கிறாங்கண்டா, எல்லா நாட்டில் 56 நாடுகளெல்லாம் கொண்டாடுறாங்களே, அப்படி என்ன 56 நாடையும் இப்போ பிரித்து உங்களுக்கு சொல்லுவேன், விளங்கிட்டானே? 57 நாடு எப்படியெல்லாம் கொண்டாடுதுன்னு என்ன செய்வேன், நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். எங்களோட கொள்கை அடிப்படையில், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் கொண்டாடுதான், என்னென்ன சிக்கல்னு பின்னால் சொல்லுகிறேன். இன்றைக்குள்ள நடைமுறை சாத்தியமின்மை தான் இப்ப சொல்லிக்கிட்டு வாரேன். அதுல ஒன்று இந்த சாட்சி வந்து சேர்றது, ரெண்டாவது தீர்மான குழுவோட பிரச்சனை. இந்த தீர்மான குழுவோட பிரச்சனை அப்ப தீர்மான குழு ஏற்படுத்தினா இந்த அட்லீஸ்ட் ஒரு மிடில் ஈஸ்ட்ல இருந்து வர செய்தியாவது நம்ம என்ன செய்யணும், ரிசீவ் பண்றதுக்குரிய ஒழுங்கான ஒரு அத்தாரிட்டி என்ன செய்யணும் என்கிட்ட இருக்கணும். அப்ப அதை ரிசீவ் பண்ணி அதை பார்த்து யார் கால் பண்ணப்படாது, ஏன் பெரிய பையனா கால் பண்ணப்படாது, வாப்பா ரேடியோவில் அறிவிச்சாங்கன்னு சொல்லி, சவுதி அரேபியாவோட ரேடியோவில் அறிவிச்சாங்க நோன்புன்னு சொல்லி எனக்கு வரக்கூடாது. அப்படி அது இந்த பொறுப்பல்லது. என்ன வரும், சவுதி அரேபியாவுடைய ஜம்மியத் உலமால இருந்து உத்தியோகபூர்வமாக இந்த தீர்மான குழுக்கு என்ன செய்யணும், மெசேஜ் வரணும். இப்படித்தான் எங்களோட நாட்டில் நாங்கள் மஜ்லிசுல் கதாயில் அதான் உயர் நீதி இடத்துல என்ன செஞ்சோம், இதை தீர்மானிச்சுட்டோம். 2 பேர் வந்தாங்க, கன்ஃபார்ம் உறுதி, நீங்களும் அறிவிங்க, நம்பிக்கையான இடத்துல தானே வருது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, மக்களுக்கு அறிவிப்பாங்க, மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க.
இது எல்லார்ட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நடக்குது இல்லை. இது இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, நம்பிக்கையான ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்குறாங்க, வேறு வழி இல்லை. பிறைய தேடுங்கடா சாட்சியை தேடுற நிலைமை ஆகிட்டு இன்றைக்கு. அப்படியா இல்லையா? பிறைய தேடுங்கண்டா சாட்சியை தேடுங்கன்னு நிலைமை ஆகிக்குது. மேகமூட்டம் வாய்ந்தா சாட்சியை தேடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை, 30 பூர்த்தி செய்யுங்கன்னாங்க. இப்போ எந்த நிலைமைக்கு ஆகினா, மேகமூட்டம் வாய்ந்தா சாட்சியை தேட ஆரம்பிங்க அப்படி என்ற லெவலுக்கு நம்ம ஆகிட்டோம். என்ன காரணம்? சாட்சியை பெற்றுக்கொள்வதில் உள்ள கஷ்டம். விளங்கிட்டானே? சாட்சியை பெற்றுக்கொள்வதில் கஷ்டம் தான் இன்றைக்கு மக்கள், அந்த மக்கள் மொபைலோடு தெரிய வேண்டிய ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிச்சு ஆயிடுச்சு. என்ன காரணம்? மாற்றி விட்டோம். அப்போ தீர்மான குழுன்னு ஒன்று வந்துட்டோம்னு சொன்னால், அப்படி ஒரு நீங்கள் ஏற்பாடு ஒன்று செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், அடுத்த பிரச்சனை என்ன வரும்? செய்தியை ரிசீவ் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளுக்குரிய மெத்தட் வரும். சவுதி ஜமியத்துல் உலமாவோட எப்படி தொடர்பாகிறது, விளங்கிட்டா? அதே போல் கட்டாரா, குவைட்டா, லிபியாவா, உதாரணமாக எல்லா நாடுகளோடையும் உள்ள தீர்மான செய்திகள் எங்களுக்கு வரும். ரைட், இன்ன அடிப்படையில் தீர்மானிச்சுக்கிறாங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த அடிப்படையில் சவுதி ஜமியத்துல் உலமாவோட நாங்கள் கண்டாக்ட் பண்ணி இப்படி 2 பேர் வந்து தீர்மானிச்சதுனால அவங்களுக்கு இந்த செய்தியை என்ன செய்கிறோம், அறிவிப்பு செய்கிறோம் என்ற ஒரு மெத்தடையாக நம்ம என்ன செய்யலாம், கொண்டு வந்து சேர்க்கலாம். சரி, இது 4வது அம்சம். 5வது, இன்றைக்கு வரக்கூடிய மெசேஜ்கள் எதுலையும் 96ஆம் ஆண்டில் இருந்து 2013 வரும் வரைக்கும் நான் அல்லாவின் மீது ஆணையிட்டு சொல்லுவேன், இந்த பிரச்சனை இந்த ஊரில் தான் ஆரம்பிச்சது. விளங்கிட்டா? இந்த நீர்கொழும்பு என்ற ஊரில் தான் என்ன செஞ்சது, ஆரம்பிச்சது. அதனால் நான் அல்லாவின் மீது ஆணையிட்டு சொல்லுவேன், 2 சாட்சி வரவே இல்லை இந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு. விளங்கிட்டா? 2 சாட்சி இந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு. நாம் பிறை கண்டேன் டிரெக்ட்லி கால் பண்ணி சொன்னால் ஒருத்தர் முன்னுக்கு வரட்டும். இந்த கேள்வியை வந்து நான் முன்னால் வச்சு என்ன செஞ்சேன், கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் காட்டுங்க, நீங்கள் தானே மக்களுக்கு அறிவிக்கிறீங்க. விளங்கிட்டானே? நீங்கள் அறிவிக்கக்கூடிய முக்கியமான ஒரு அறிஞரை வச்சுக்க நான் கேட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு டேட்டை சொல்லுங்கள், ஒரு ஆண்டில் உள்ள 2 பேர் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னது. அப்போ அவங்க திருப்பி கேட்டாங்க, நீங்கள் ரேடியோ வச்சு தானே செய்றீங்க. நாங்கள் ரேடியோ வச்சு செய்யலை, நாங்கள் தீர்மான குழு வச்சு செய்கிறோம். விளங்கிட்டானே? எங்களோட தீர்மான குழுவிலிருந்து ஒரு மெசேஜ் வரும், அவங்களோட பிள்ளை சரி, அவங்களோட எங்களுக்கு ஒரு மெசேஜ் வரதுக்குரிய ஒரு தீர்மான குழு இருக்குது. உங்களோட தீர்மான குழு யார்? உங்களோட தீர்மான குழு யார்? இந்த நாட்டில் நீங்கள் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு தீர்மான குழு இந்த நாட்டில் இருக்கணுமே. இந்த நாட்டில் உள்ள தீர்மான குழு யார்? இல்லை, மெசேஜ் இல்லை. அப்போ நீங்கள் கருத்தில் சரியாக தான் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கருத்தில் சரியாகவும் இல்லை. ஒரு நாள் நோம்பு, ஒரு நாள் பெருநாள் கருத்தில் நாங்கள் இல்லை. விளங்கிட்டா? வெளிநாட்டின் பிறகு வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், 2 நாளும் ஆகலாம் என்ற கருத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த விஷயம் ஒரு பிழையான ஒரு அம்சம். இன்றைக்கு வந்து எந்த நாடுகளில் இருந்தும் செய்தி வர, அதனால தான் நீங்கள் இன்றைக்கு பாருங்கள், ஒன்றோ இன்றைக்கு நாட்டில் வர செய்திலாம் சவுதிலேருந்து, குவைட்லேருந்து, கட்டார்லேருந்து வரதுக்கு காரணம் என்ன சொன்னால், என்னோட சொந்தக்காரர்கள் பெரும்பாலும் அங்கே தான் நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த நாட்டிலேருந்து வருதே ஒழிய தீர்மான குழுன்ற மெத்தடில் இன்றைக்கு என்ன செய்யலை, இது ப்ராக்டிக்கலாக போகல. இந்த பக்கம் நாங்கள் மக்களை எடுத்துக்கொண்டு போக ரெடி இல்லை. ஜமியத்துல் உலமா ஒரு குப்பை அப்படின்றார். சரி, ஓகே, குப்பையிலேருந்து இன்னொரு குப்பைக்கு போகலாமா? நம்ம குப்பையிலே வச்சுக்கோங்களேன், குப்பையிலேருந்து இன்னொரு குப்பைக்கு போகலாமா? குப்பையிலேருந்து நல்ல சுத்தமான இடத்த தான் போகணும். இப்போ போனது அடுத்தது குப்பையா இல்லையா? நான் குப்பைன்னு சொல்ல விரும்பல, தீர்மான குழுவன் அடிப்படையில் சொல்கிறேன். தீர்மான கருத்தை சொல்லலை, தீர்மான குழுவன் அடிப்படையில் எடுத்தால் இது பிழை. இது ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு முரண்பாட்டை எங்களுக்கு கற்பிக்கும் என்றால் அந்த சகோதரர்கள் யோசிக்கணும். நாங்கள் வந்து இப்படி மக்களுக்கு இப்படி செய்கிறதுல அல்லாஹ் எங்களுக்கு பாவம் எழுத மாட்டானா? இதில் நாங்கள் ஒரு மக்களை வந்து டைவெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம், சரியா? இதில் நம்ம அட்லீஸ்ட் நாங்களாவது ஒரு தீர்மான குழு எங்களுக்கு அவசரமாக கூடியே நாங்கள் முடிவெடுக்கலாம் இருக்குது. ஏன் ரிசீவ் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யலாம் இருக்குது, விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செய்யலாம் இருக்க நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இது 5வது முக்கியமான ஒரு அம்சம். அது 5வதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஏன் இது விஷயம் என்று சொன்னால், இன்றைக்கு 50 முஸ்லீம் நாடுகள் இருக்குது. அது அல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய முக்கியமான எத்தனையோ நாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாடுகளெல்லாம் எப்படி தீர்மானிக்கிற ஒரே மெத்தடில் தீர்மானிக்கிறாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. விளங்கிட்டது? பிறை கண்டாச்சு, தீர்மானிச்சாச்சு, அப்படித்தான் எல்லா நாடும் டிக்ளேர் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை கிடையாது. எது? அந்த நாட்டில் பிறை கண்டால் தான் அறிவிப்பார்கள் என்று தான் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களே, சிக்கல் இல்லை. நாங்கள் ஒரு அளவுக்காக என்ன செய்யலாம், நம்பிட்டு போகலாம். அப்படி இல்லை, 9 விதமான நடைமுறைகளை வச்சுக்கிறான். ஒவ்வொரு நாடும் 9 விதமான நடைமுறை. லிபியா எடுங்க, லிபியா வந்து நாளை அறிவிக்கும் சுபகுக்கு தான் அவங்க கல்குலேஷன். விளங்கிட்டா? லிபியா கால்குலேஷன். மலேசியா கால்குலேஷன். விளங்கிட்டா? சைனா அதில் ஒரு பகுதி கால்குலேஷன், ஒரு பகுதி ஃபாலோவிங் சவுதி, ஒரு பகுதி உள்நாடு. விளங்கிட்டா? எடுக்கல. உதாரணமாக கட்டார், குவைட், ஓமான், துபாய் இது போன்ற நாடுகள்லாம் சவுதி அறிவிச்சா அறிவிச்சிடும். அது என்ன மாதிரி அறிவிச்சாலும் சரி. சவுதி, கட்டார், குவைட், ஓமான், துபாய் அறிவிச்சால் அறிவிக்காது. ஓமான் வராது, மற்ற நாடுகள் விளங்கிட்டா அறிவிச்சால் என்ன செய்யாது, அறிவிக்காது. அப்போ என்ன காரணம்? இப்போ எப்படி ஒவ்வொரு தீர்மான குழுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு விளங்குதா? தீர்மான குழு ஒரு ஆள் கல்குலேஷன், ஒரு ஆள் கல்குலேஷனில் மகரிபோட முடிக்கிற குரூப் ஒன்று, சுபோட முடிக்கிற குரூப் ஒன்று இருக்குது. இன்னொரு குரூப் என்னது, மலேசியா கல்குலேஷன். கல்குலேஷன்லேயே பல வெரைட்டி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடை வச்சுக்கிறாங்க. அதே போல் என்னது, அரபு நாடுகளை சவுதியை கண்டா ஏற்றுக்கொள்கிற குரூப், ஏற்றுக்கொள்ளாத குரூப். இப்போ திடீர்னு உதாரணம் சொல்கிறேன், குவைட்டில் நோன்பு ஒரு செய்தி வருது. குவைட்டில் கண்டா நோம்பது இல்லை, மக்களுக்கு தெரியாது. எங்கே நோம்பு? சவுதியில் நோம்பு, அதனால் குவைட்டில் நோம்பு.
அப்போ சவுதிக்கு திருமணமா இல்லை, அப்போ குவைத்தில் நோம்புன்றது மக்களுக்கு ஆதாரமாக பேத்துருமா? குவைட்லேருந்து ஒரு ஆள் கால் பண்ணி சொல்கிறாரு, இப்படி தான் இங்கே குவைத்தில் நோம்பு. நல்ல ஆதாரமா அது? ஏன் ஆதாரம் இல்லை? குவைட்டில் காணவே இல்லை. போகிறேன் சவுதியை வச்சு தான் என்ன செஞ்சுக்கிறான், அவன் தீர்மானிச்சுக்கிறான். மலேசியாவில் ஒரு ஆள் கால் பண்ணுறாரு, மலேசியாவில் நோம்பு ஏற்றுக்கலாமா? இங்கே கால்குலேஷன் விஷயம் தெரியுமா இந்த ஆளுக்கு? தெரியாது. அப்போ முஸ்லீம் நாடு என்றதுக்காக வேண்டி ஒரு அடி என்ன செய்யலாது, ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆனால் இலங்கை ஜமியத்துல் உலமா என்ன வச்சுக்குது, கால்குலேஷனாக வச்சுக்குது? இல்லை, இலங்கை ஜமியத்துல் உலமா தெளிவாக அறிவிச்சுக்குது. என்னது, பிறை காண்ற விஷயத்தில் கண்டா தான் ஏற்றுக்கொள்வோம், பிறை காண்ற விஷயத்தில் கண்டால் தான் ஏற்றுக்கொள்வோம் என்ற விஷயத்தில் அவங்க தெளிவாகிறாங்க. காணாமல் ஒரு விஷயத்தை பிற காணாமல் என்ன செய்ய மாட்டோம், தெரியுங்க. அவங்க கால்குலேஷனை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு இன்றைக்கு காண வாய்ப்புக்குதா இல்லையான விஷயத்துக்கு என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறான். இன்றைக்கு உதாரணமாக இன்றைக்கு 29 பூர்த்தி காண வாய்ப்பு இல்லையானது யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ண தான் ஓணும், அதில் ஒரு பிழை இல்லை. ஆனால் ஒரு முஸ்லீம் சாட்சி சொன்னால் அதை வச்சு ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஒரு முஸ்லீம் சாட்சி சொன்னால் நாங்கள் எபிலிட்டியை சாத்தியப்பாடு பாசிபிலிட்டியை பார்க்குறதுல என்னது எங்களுக்கு ஒரு பிழை இல்லை. அதாவது சாத்தியப்படாதா அதை பார்க்குறது ஒரு பிழை ஒன்று இல்லை. ஆனால் பிறை தென்பட்டு ஒரு முஸ்லீம் சாட்சி சொன்னால் அதை வச்சு என்ன செய்யக்கூடாது, நாங்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்றது தான். ஆனால் இப்போ முஸ்லீம் நாடுகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த 56 நாடும் ஒவ்வொரு கோலம், 56 நாடும் ஒரு சவுதியே எப்படி ஒரு தீர்மானம் வச்சுக்கிறேன், அதே ஒரு ஆச்சரியமான விஷயம். சன்செட், அதாவது இந்த மூன் செட் ஆஃப்டர் சன்செட் அப்படி சிஸ்டம் வச்சுக்கிறான். சூரியன் மறைந்து பிறை வானத்தில் பிறந்திருந்து கண்ணில் தெரிஞ்சோ தெரியலையோ, கண்ணுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, இந்த 6:20 சூரியன் மறைதுன்னு வைங்க. இந்த 6:20 பின்னால அமாவாசையிலிருந்து அப்படி நீண்டு பிறை பிறந்து இத்தனை நிமிடங்கள் ஆகியிருந்தால் அல்லது இத்தனை அளவுக்கு வளர்ந்திருந்தால் அன்றைக்கு நோன்பு நாள். சாட்சி வந்து அதை ஏற்றுக்கொள்வாங்க, சாட்சி அடிப்படையில் அதை தேடுவாங்க. சில நேரத்தில் அது இல்லாமல் என்ன செய்வாங்க, நோன்பை அறிவிப்பார்கள். நான் அதை அழகாக என்ன செய்வேன், உங்களுக்கு எடுத்து காட்டலாம். அது இல்லாமல் நோன்பு அறிவு எப்படி முக்கியம், சூரியன் மறைஞ்ச பின்னால் தான் நம்ம புற தென்படும். சூரியன் மறைஞ்ச பின்னால் தான் புற தென்படும். சூரியன் மறைஞ்ச பின்னால் இவ்வளவு வளர்ந்திருந்தால் பிறை தென்பட வாய்ப்பு உண்டு என்ற ஒரு கால்குலேட்டர் இருக்குமே, இவ்வளவு வளர்ந்திருந்தால் தென்பட வாய்ப்பு இருக்கு. அதில் எங்கட அதாவது நேக்கட் ஐக்கு ஒன்றும் இல்லாத ஐக்கு இவ்வளவு இருந்தால் தென்பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு வைங்களேன். இந்த அளவுக்கு வளர்ந்திருந்தால் தென்பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு இருந்தால் சில நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க, அதை அறிவிச்சிருவாங்க. இன்ற நாளை நோன்பு நாள். அதுக்கு சில பொழுதுகளில் சாட்சி இருக்கும், சாட்சி இல்லாமலும் என்ன செய்யும் இருக்கும். சாட்சி இல்லாமலே தான் தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்ல வரல, சாட்சி இல்லாமலும் இருக்கும். சில இது பெரும்பாலும் துல்ஹிஜ்ஜா மாசத்தில் இதை நடைமுறைப்படுத்துவாங்க. எதில் செய்வாங்க, துல்ஹிஜ்ஜா மாசத்தில் நடைமுறைப்படுத்துவாங்க. காரணம், எங்களுக்கு அரஃபா நோம்புன்றது ஒரு நாள், அவனுக்கு ஹஜ் 35 லட்சம் பேர் என்ன செய்வாங்க, வருவாங்க. எல்லா இலாக்காவையும் அவன் செய்ய வேண்டியிருக்கும். ஃப்ளைட் இறக்குறது, ஏற்றுறது, அது இது வேலை என்ன செய்யும். 200 நாட்டுடைய பிரச்சனையை அவன் தலையில் போட வேண்டியிருக்கும். அதுக்கு அவன் டேட்டை தீர்மானித்து வைக்கிற நல்லதா இல்லையா, அவனுக்கு உலக ரீதியா நல்லது. அதனால என்ன செஞ்சிடும், அதன் சாட்சி வந்ததோ இல்லையோ, இன்றைக்கு நான் சொல்லுவேன் துல்ஹிஜ்ஜா மாதம் சவுதி எப்போ ஆரம்பிக்கும், துல்ஹிஜ்ஜா மாசத்தை சவுதி எப்பொழுது ஆரம்பிக்கும் நான் இன்றைக்கு சொல்லுவேன். என்ன காரணமாக சொல்கிறேன், நானாக கற்பனை பண்ணி சொல்லலை, ஏற்கனவே ரெடியாக இருந்து கொண்டிருக்குது. இப்படி ஒரு தீர்மானத்தை நீங்கள் இலங்கை ஜமியத்துல் உலமாவுக்கு சொல்லலாமா, சொல்ல இயலாது. அப்போ நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கொலிட்டிக்கிறதால நீங்கள் நாடு அறிவிச்சோன்னே நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்றதுக்குரிய நிலைமையிலேயும் அவங்க இல்லை. அப்படியே அறிவித்தாலும் தனிப்பட்ட நபர்களுடைய செய்திகளை வச்சு நம்ம செய்ய இயலாது. அதுக்குரிய தீர்மான குழு ஒன்று இருந்து தான் செய்யணும். அவர்கள் பிழையாயிருந்தால் நம்ம குர்ஆன் சொன்ன அடிப்படையில் ஒன்றை ஏற்படுத்தி அதை ரிசீவ் பண்ணி கன்வே பண்ணுறதுக்கு ஏற்படுத்தி செய்யணும். ரெண்டும் இல்லாமல் சும்மா வர மொபைல் போன்ற கோலெல்லாம் நம்புங்கன்னு சொன்னால் அவனே எனக்கு நம்ம இன்றைக்கு 25 லட்சத்தை பிஸ்னஸுக்கு கொடுத்து போட்டுட்டு அடுத்த நாள் ஏமாற்றிட்டு போகிற காட்சியெல்லாம் நம்பிக்கிறோம். விளங்கிட்டானே, செய்தியால் தான். ஏன் அப்படி நம்புகிறோம்? அப்போ இதை நாங்கள் பேசலாம் நம்பி வச்சுக்கிறதால செய்கிறோம். ஏன்ட ஒரு ஆள் மீது நான் தவறாக நம்பிப்பேன். விளங்கிட்டானே, ஒரு ஆள் மீது என்னது தவறாக வந்து நம்பிக்கை, உண்மையில நம்பிக்கை ஏற்பட வேண்டிய நம்ப அமைப்பேன். ஏன்ட பேசல் விஷயங்களால். ஆட்சியாளர் வந்து அப்படி இருக்காது, அவனுக்கு பேசல் பிரச்சனை அல்ல. விளங்கிட்டானே, ஆட்சியாளர் அடிப்படையில் அந்த செய்தி என்ன செய்யணும், தீர்மானிக்கப்பட வேண்டும். அதனால் 6வது விளங்குங்க, நாடுகள் என்று எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் பலரும் பல விதமான விஷயங்களை கொண்டு தீர்மானிக்கிறாங்க. இப்போ உதாரணமாக இப்போ இன்றைய மாதத்தில் நோம்பு, 2013 நோம்பு, கிட்டத்தட்ட 6 நாடுகள் நோம்பு ஆரம்பிச்சிட்டு, நேற்று இன்றைக்கு முடிஞ்சுது, ஒரு நோம்பு முடிஞ்சுது. 6 நாடுகள் நோம்பு ஆரம்பிட்டு, யூஎஸ்ஏல ஒரு பகுதியில், சைனாவில், இன்னும் வந்து அதாவது இந்த முக்கியமான ஏரியாக்கள் என்னது 6 நாடுகள் நோம்பு ஆரம்பிச்சு. 6 நாட்டுடைய கோலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாடு ஒரு மாதிரி, இன்னொரு நாடு கால்குலேஷன், இன்னும் அப்படி ஒவ்வொரு விதமாக என்ன செஞ்சது தீர்மானிச்சு. இந்த விஷயம் வந்து சப்போஸ் இவங்க உரிய முறையில் ரிசீவ் பண்ண ஒரு தீர்மான குழு ஆரம்பித்தா இந்த பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஏன் அவங்களுக்கு நெசை கிடைக்குமே, 6 நாடுகள் ஆரம்பிச்சுக்க என்ன பிரச்சனை, என்ன மாதிரி செய்யறது, என்ன செய்வாங்க, அந்த பிரச்சனையை அவங்க தடமாறிக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும். இது வந்து ரமலானுக்கு மட்டுமல்ல, முஹர்ரம் மாதத்தில் ஆஷுரா நோம்பு பிடிக்கணுமா இல்லையா? ஆஷுரா நோம்பு 9-10 எப்படி தீர்மானிப்பீங்க?
அதுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதத்துலையும் என்னது 13, 14, 15 அது தீர்மானிக்கணுமா இல்லையா? எல்லா மக்களுக்கும் மெசேஜ் போகணுமா இல்லையா? அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கணுமே. இதெல்லாம் என்ன செய்கிறாங்க இல்லை, இதில் யோசிக்கிறார்கள் இல்லை. அப்போ இது ஒரு தவறான ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்க்கறதுனால தான் இந்த மெத்தடை நம்ம என்ன செய்ய சொல்கிறோம், கைவிட சொல்கிறோம். அடுத்தது 6வது, இது ஒரு நிலைமை, அப்படி ஒரு நிலைமை வருமாக இருந்தால் சட்டப்படி உரிய நாட்டுடைய மெசேஜ்களை எல்லாம் எடுத்து ரிசீவ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய நிலைமை நம்ம உருவாக்கிட்டோமாக இருந்தாலும் ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பெருநாள் வராது. சட்டப்படி சரியாக செஞ்சாலும் சரி, சட்டப்படி சரியாக செய்தாலும் ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பெருநாள் வரவே வராது. அதுக்கு காரணம் அல்லாஹ் இந்த உலகத்தை வச்சிக்கிற முறை, இந்த உலகத்தை வச்சிக்கிற முறை. நம்ம இடத்துல மட்டும் சிந்திக்கக்கூடாது. அதனால தான் இது சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு அறிஞரோட ஒரு விவாத ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்போ நான் சொல்கிறேன், இன்டர்நேஷனல் ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பெருநாள் என்ற விவாதம் வைப்போம். ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பெருநாள் விவாதம் வைப்போம். அவர் மார்க்கத்தை விளங்கி இருந்ததுனால, அந்த சப்ஜெக்டை சரியாக அறிந்திருந்ததுனால் அவர் என்ன செய்யலை, அப்படி இல்லை, அந்த தலைப்பானம் 75% இது சாத்தியம் என்றார். எப்படி 75% இது சாத்தியம். உண்மையாக நேர்மையாக ஆய்வு செஞ்சால் அந்த பதில் தான் வரும். நேர்மையாக ஆய்வு செஞ்சால் 75% சாத்தியம் இல்லை. செலவங்க என்ன செய்வாங்க, வம்புக்கு என்ன செய்வாங்க, இல்லை அது 100% என்னது சாத்தியம் பண்ணுவாங்க. உண்மையாக ஆய்வு செஞ்சால் என்ன செய்யும், 75% தான் அது சாத்தியம். 25% அடுத்த நாளில் தான் வரும். 25% அடுத்த நாளில் தான் வரும் என்ற உண்மை அதை ஆய்வு செஞ்சவங்களுக்கு விளங்கும், அதை படித்தவங்களுக்கு விளங்கும். சும்மா சொல்கிறவங்களுக்கு அது விளங்காது. 25% அடுத்த நாள் தான். நீங்கள் உரிய டைமில் மெசேஜை கொடுத்தாலும் சரி, உரிய டைமில் மெசேஜை கொடுத்தாலும் அடுத்த நாள் தான் அவர்களால் என்ன செய்யும், நோன்பு வைக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு குரூப்புடைய வாழ்க்கையை சஹராக அசரையும் இஃப்தாராக மகரிபையும் மாற்றிடுவீங்க. வினைட்டானே, சஹராக அசரையும் இஃப்தாராக மகரிபையும் வளமே ஒவ்வொரு வருஷம் செய்ய வேண்டி வரும். வளமையாக ஒவ்வொரு வருஷம் அவங்க முஹர்ரத்துலேயும் அப்படி தான் வைப்பாங்க, சஃபர்லேயும் அப்படி தான் வைப்பாங்க, அரபாலையும் அப்படி தான். எப்போ வாப்பட்ட கேட்க வேண்டி வரவன், என்ன வாப்பா அசருக்கு சேர்ச்சிடும் மகருக்கு நோன்பு பிடிக்கிறோம், அது புதுசாக உருவாகின சட்டம்னு சொல்ல வேண்டிய நிலைமை என்ன செய்யும், அது உருவாக வேண்டிய லெவலுக்கு அதாகும். அதனால தான் 75% சட்டப்படி செஞ்சாலும் கூட. அப்போ என்ன அந்த சகோதரர்களை அதை மாற்றிக்கொள்ளணும், இந்த இன்டர்நேஷனல் லோக்கல் என்ற வார்த்தையை விட்டுறணும். வெளிநாட்டு சாட்சியத்தை ஏற்றுக்கிறதா இல்லையா, ஏற்றுக்கலாம் எப்படி இருந்தால் என்ன மாதிரி இருந்தால் என்ன சூழலில் இருந்தால் இதை மெசேஜை கன்வே பண்ணலாம் என்ற அளவுக்கு வரணும். என்ன காரணம் என்று சொன்னால், முஸ்லீம் நாடுகள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் உலகளாவிய ஒரு பரந்த மார்க்கம். மற்ற மதங்கள் மாதிரி சுருங்கிலாம் ஈக்கலை, பரந்த ஒரு மார்க்கம். அப்போ 160 கோடி முஸ்லீம் வாழ்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் ஆப்பிரிக்கா அமெரிக்கா அப்படி கண்டம் மாதிரி பசிபிக் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய கண்டம் என்று சொல்லக்கூடிய அளவில் உள்ள இடம் தான் ஓசியானிக் கண்டம். பெலினீசியா, அதாவது என்னது பொலினீசியா, மெலனீசியா, என்னது அதே போல் இந்த மாதிரி நம்ம இந்தோனேஷியா அப்படி சொல்கிறோமே, இந்த மாதிரியான ஏரியாக்களில் அந்த இந்தோனேஷியாவில் வராட்டியும் அந்த மாதிரியான இடக்குள்ள, அதாவது இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த நியூசிலாந்து அதே போல் என்ன ஃபுஜி இது போன்ற இடங்கள்லாம் அந்த இடத்துலாம் வரும். அப்போ இந்த மாதிரி இடங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அங்கே லட்சக்கணக்கான முஸ்லீம், அங்கே தான் நாள் ஆரம்பிக்கும். நாள் ஆரம்பம் என்று போட்டிக்கிற இப்போ செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா முதலாவது 12 உண்டாகும் எங்கே, அங்கே தான் முதலாவது 12 உண்டாகிற ஏரியா அங்கே தான். அப்போ முதலாவது செவ்வாய்க்கிழமை, இப்போ இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பிறக்கிற நாடு அங்கே தான். இன்றைய புதன்கிழமை பிறந்திருக்குமா இல்லை, இப்போ அவங்களுக்கு புதன்கிழமை பிறந்திருந்தா எங்கே பேத்திருப்பாங்க, இப்போ அவங்களுக்கு தான் முதலாவது புதன்கிழமை பிறக்குதுன்னா என்ன செஞ்சிருப்பாங்க, இன்றைக்கு லுகர் பொழுதெல்லாம் தாண்டிக்க என்ன செய்வாங்க, போயிட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க என்ன செய்வாங்க, 11, 12 மணியெல்லாம் தாண்டிக்கொண்டு போவாங்க. அப்போ இப்படி ஒரு தாண்டிக்கொண்டு போகக்கூடிய ஒரு நாடுகள்லாம் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள்லாம் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டுறேன் பாருங்கள். பிறையை கண்டு நோன்பை பிடியுங்கள். மாதம் என்பது 29ஆம் அமையும் 30ஆம் அமையும், அப்படித்தானே? மாதம் எப்பையும் 29ஆம் அமையாது, எப்பையும் 30ஆக அமையாது, மாறி மாறி வரும். ஆனால் ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பெருநாளோட கன்செப்டை, தவறான கன்செப்டை நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் 29ஆக அமையும், 30ஆக அமையவே அமையாது, 30ஆக அமையவே அமையாது. எப்படி அமையாது தெரியுமா? உதாரணமாக பாருங்கள். இப்போ இன்றைய மகரிபாக எங்கிருந்தோ மகரிப் ஆரம்பிக்குதுன்னு உதாரணமாக ஃபர்ஸ்ட்டு மகரிபாக கூடிய நாள் நியூசிலாந்து தெரிவிங்களே, நியூசிலாந்தில் உள்ள மக்கள் புறப்பாக்க ஆரம்பிப்பாங்க. என்ன நாங்கள் ஒரு கொள்கை வச்சுக்கிறோம், மெசேஜ் கிடைச்ச உடனேயே இரவாகிய மக்களுக்கும் எமக்கு பின்னால் இரவாகி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் செய்தி அறிவிச்சிடணும், அப்படித்தானே? ஏற்கனவே இரவாகி என்ன செஞ்சிருக்கோம், ஒரு ஆளுக்கு 8 மணி, ஒரு ஆளுக்கு 9 மணி, ஒரு ஆளுக்கு 10, ஒரு ஆளுக்கு 11, ஒரு ஆள் 1 மணி 2 மணி 9, என்னது காலையில் 9 மணி 10 மணி 11 மணி அப்படி இருப்போம். இன்னொரு குரூப் இங்கே என்ன செஞ்சுட்டு காலையில் 8 மணி 9 மணி 10 மணி என்று முந்தின நாள் 8 மணி 9 10 மணி வந்துட்டு. இப்போ நியூசிலாந்தில் புற கண்டாச்சு செய்தி என்ன செய்யறது, புஷ் அண்டு இங்கே உள்ள நாடுகளுக்கெல்லாம் அறிவிச்சாச்சு, அசர் வரைக்கும் உள்ள நாடுகளுக்கெல்லாம் அறிவிச்சாச்சு. இங்கெல்லாம் முந்தின நாளில் அசர் இந்த ஒரு குரூப் வந்துட்டீங்க, அந்த நாடுகள்லாம் அறிவிச்சாச்சுன்னு வைங்க. 29 நாள் தானே அறிவிப்போம், 29 நைட்லாம் அறிவிப்போம். சரி, அப்போ அடுத்த நாள் எத்தனை நாள் எல்லாருக்கும்? முதலாம் நாள் பொறை அறிவிச்சாச்சே,
முதலாவது நாள். எப்போ 30 ஆகிறது? 200 சச்ச நாட்டில் ஒரு நாட்டிலே புற காணாமல் வைப்பாங்களா? 200 சச்ச நாட்டிலையும் ஒரு நாட்டிலேயாவது 29 முறையாக தீர்மானிக்கிற ஒரு காலம் வந்தால் என்ன செய்யும்? புறையே காணத்தான். இந்த கல்குலேஷன் அது இது குழப்பினத்தால தான் இப்போ என்ன செய்யுது, 29 ஒரு நாட்டிலையும் புற காணாமல் லிஸ்ட்டு வந்துருக்குது. புறை அடிப்படையில் முறையாக தீர்மானிக்கிற ஒரு காலம் வந்தால் 200 சச்ச நாட்டில் ஒரு நாட்டில் புறையே கண்டு செய்தி அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு அறிவிச்சிட்டா 30 நாள் உலகத்தில் உருவாகாது. என் செய்தியைத்தான் நேரத்தோட கொடுத்துடணும். என்ன 30 விட மாட்டோம், 30 விட மாட்டோம். காரணம் என்ன? செய்தி அறிவிச்சிருவோம். ரெண்டு நாட்டுக்கும் 2 பகுதிக்கு செய்தி அறிவிச்சிருவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மாதம் என்பது 30 29 மாதம் என்பது 29 30 அப்படின்னா என்ன? ஒரு நாள் 29 30 என்று என்ன செய்யலாது உங்களுக்கு கொண்டு வர முடியாது. இந்த நடைமுறை வந்தால் என்ன செய்யும்? அந்த நிலைமைக்காகும். அந்த நிலைமைக்காகிறது பிழைன்னு நாங்கள் சொல்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு மனுஷனுக்கு நியூஸ் கிடைக்காம இருந்து பகலைக்கு நியூஸ் கிடைச்சி நோன்பு பிடிக்கிறதும் முறையாக காலத்தை கடத்தினவனுக்கு நியூஸ் கிடைக்கிறதும் வித்தியாசம் இருக்குது. உதாரணமாக இன்றைக்கு மகரிப் நான் புற பார்க்குறேன். மகரிப்பு புற பார்த்து எனக்கு நான் இந்த நாடு ஃபுல்லாகவே தேடி பார்க்குறேன் எங்கேயாவது புற கண்டான்னு சொல்லி இல்லை விளங்கிட்டா. இல்லாத நான் என்ன செய்கிறேன், நாளைக்கு நோன்பு என்று தீர்மானிக்கிறேன். பெருநாள் அல்ல, நோன்பு என்று தீர்மானித்து என் 30 நாளை தொடர்றேன். எப்படி தீர்மானிச்சுக்கிறேன்? நான் புற பார்த்தேன், கண்டுபடலை. முழு உலகத்திலையுமே தேடினேன், கண்டுபடலை. ஏன்னா 8-9 மணிக்குள்ள நான் தேடலாம், நான் தூங்கிட்டேன். ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், எனக்கு புற ஒரு 2-3 பேர் நைட் ஆகுவாங்கன்னு தெரியும் விளங்கிட்டா. நான் 11 மணிக்கு வயலில் இருந்துட்டிப்பேன் விளங்கிட்டானே. இன்னும் எங்கேயாவது ஒரு நாடு நைட் ஆகிரும், அவன் புறையை கண்டுருவான், அவன் நோம்புன்னு சொல்லி அறிவிப்பான், பெருநாள்னு அறிவிப்பான். இப்போ நான் ஏற்கனவே புறையை தேடினேன் விளங்கிட்டானே. நான் செய்தி எல்லாமே தேடினேன். அந்த டைமில் உலகத்தில் எங்கேயும் இல்லைன்றது எனக்கு நிச்சயம். அப்படி இருந்து நான் நோன்பு பிடிக்காம தான் எனக்கு குற்றமானு, நான் பெருநாள் கொண்டாடாம தான் எனக்கு குற்றமா? குற்றம் இல்லை. எவ்வளோ ஒருத்தர் திடீர்னு ஒரு நாடு இரவாகிறதுக்காக வேண்டி நான் 11 மணி வரைக்கும் என்ன செய்யணும்? 11 மணிக்கு எங்கள் நாட்டில் பெருநாள் கொண்டாட வேண்டி வரும் விளங்கிட்டானே. கவனமாக இருங்க. 12 மணிக்கு நான் கொண்டாட வேண்டி வரும். உடுப்பு எதுக்கு ரெடி ஆகிக்க மகன் விளங்கிட்டானே. கன்ஃபார்மாக எவனா ஒருத்தன் எனக்கு போகிறோம் நைட்டுக்கு ஆகத்தான் போகிறான், அவன் புறைய காணத்தான் போகிறான். நம்மளோட விதி 1 மணிக்கு பெருநாள் கொண்டாடுறது. நம்ம அமைஞ்ச நாடு அப்படி. எனக்கு புறவு வாரவன் என்ன செய்வான்? கன்ஃபார்மாக புற காணுவான். காரணம் என்ன? என்னதான் முதலாவது நாளாக நியூசிலாந்து போன்ற நாடுகள் வாரதாக இருந்தாலும் புற லேட்டாகி தானே வளரும், புற லேட்டாகி வரும். அப்போ எங்கே முதலாவது இரவாகிறோம் அவங்களுக்கு புற என்ன செய்யாது? தென்பட. முதலாக நைட் ஆகிறது யார்? நாங்கள். புற முதலாக தென்பட வாய்ப்புள்ள நாடு எது? சவுதி. அவன் புறவுராவாகிறான். புறவுராக புற என்ன செய்யும்? வளர்ந்துட்டே போகும். அதே போல் நியூசிலாந்துக்கு என்ன செய்யும்? பெஸ்ட்டு கண்டு வர்றது குறவு, சுற்றி வந்து தானே செய்யணும், கண்டுபிட. அப்போ அவனோட விதி என்ன ஆகிரும் தெரியுமா? இந்த நிலைமை வந்துண்டா கன்ஃபார்மாக அவன் பெருநாள் கொண்டாடுறது எப்படி இருக்குன்னு தெரியுமா? 12-1 மணி போகிறதா என்ன செய்ய வேண்டி வரும்? பெருநாள் கொண்டாட வரும். இத்தனைக்கும் அவன் புற பார்த்தது உண்மை, அவன் தேடினது உண்மை, அந்த நாட்டில் சர்ச் பண்ணது உண்மை, உளவும் இருந்தும் கூட விதி என்ன செய்யுது? அவன் பிறந்த ஏரியா அப்படி விளங்கிட்டானே. ஓசியானிக் கண்டத்தில் பிறந்ததுனால அவன்கிட்ட நிலைமை என்ன? நியூசிலாந்து, ஃபிஜிட்ஸு, இந்த ஃபிஜி இந்த போன நாடுகள் எல்லாம் அங்கே இருந்து கண்டிக்க வேண்டியதா வாரது. ஏன்னா அவனுக்கு இப்போ கன்ஃபார்மாக தெரியுமே. என்ன தெரியும்? யாரோ ஒருத்தன் காண போகிறது கன்ஃபார்ம், நம்மளுக்கு 12-1 மணிக்கு அறிவிக்க போகிறது கன்ஃபார்ம், நான் அசரில் வயலுக்கு வைக்க போகிறதும் கன்ஃபார்ம் விளங்கிட்டான். இவ்வளோ என்ன நான் விவசாயத்தில் நியூசிலாந்துன்னு சொன்னதால விவசாயம் ஞாபகம் வந்து விளங்கிட்டான். அப்போ எனக்கு அந்த செய்தி வரும். செய்தி வந்து என்ன செய்ய வேண்டி வரும்? ரைட், கரெக்டாச்சு, பெருநாள் கொண்டாட வேண்டி வரும். ஒரு செய்தியும் இல்லை. லுஹருக்கு செய்தி வந்தால், லுஹருக்கு முந்தி செய்தி வந்தால் அன்றைக்கு பெருநாள் கொண்டாடலாம், லுஹருக்கு பிறகு செய்தி வந்தால் அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடலாம்ன்ற செய்தி லைஃப் ஆனது விளங்கிட்டா. அன்றைக்கு தான் கொண்டாடணும். அவன் அசருக்கு என்ன செய்ய வேண்டியதுதான்? கொண்டாட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். சரி, இல்லை அடுத்த நாள் கொண்டாடணும்னு சொன்னாங்கண்டா, ஒரு நாளில் நோன்பு ஒரு நாளில் பெருநாள்ன்றது நடக்காது. விளங்குதா இல்லையா? ஒரு நாளில் நோன்பு ஒரு நாளில் பெருநாள் நடக்காது. அந்த நாடுகளுக்கு மட்டும் நான் சொல்லலை, எல்லா விதமான நாடை நீங்கள் விளங்கி வச்சுக்கோங்க. அதில் அடுத்தது நீங்கள் பாருங்கள். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, நான் சுபகு 8 மணியில் இருக்கிறேன். இன்றைக்கு மகரிபுக்கு தான் நான் புற பார்க்கணும். எனக்கு சுபகு 8 மணிக்கே தெரியும் புற கண்டாச்சு. நான் மகரிபாகவே இல்லை விளங்கிட்டானே. நான் எனக்குரிய டேட்டா அடையவே இல்லை. நான் இன்னும் புற பார்க்கவே இல்லை. 29 காலையிலேருந்து மகரிபாக முந்தியே, நோன்பு முடிக்க முந்தியே என்ன நியூஸ் கிடைச்சாச்சு? புற கண்டாச்சாம் பண்ண நியூஸ் நான் நோம்புலிக்க கூட கிடைக்குது. இப்படி ஒரு கிடைப்பே ரசூலான காலத்தில் நடந்திக்குமா? ரசூலான காலத்தில் ஒருத்தர் நோம்பில் ஈந்துட்டிக்கிறான், நாளுக்குரிய புறைய பகல் சுப 9 மணிக்கே என்ன செஞ்சது? கிடைக்கிறது. இந்த சிஸ்டம் வரக்கூடாது. அதனால தான் இந்த சம்பந்தமாக எந்த நாட்டிலிருந்தும் பிறை வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் உள்ள அத்தனை இஸ்லாமிய அறிஞர்களும் இந்த சம்பந்தமாக யோசிக்கிற உலக விஷயத்தில் அறிவிப்பதாக இருந்தாலும் 2ஆக பிரிக்கணும்னு பிரித்து வச்சுக்கிறாங்க.
மெசேஜ் சிஸ்டத்தை என்ன செய்யணும், ரெண்டாக பிரிக்க வேண்டும். எப்படி? எங்களை சுபகுக்கு முன்னால் யார் அடைஞ்சு கொள்ள முடியுமோ, சுபகு நேரத்துக்கு முன்னால் எந்த நாடுகளெல்லாம் கடந்த நாடுகளை நம்ம அடைஞ்சு கொள்ள முடியுமோ அவங்களுக்கு செய்தி அறிவிக்கிறது. அவங்களுக்கு செய்தி அறிவிக்கிறது. யாரெல்லாம் தாண்டிட்டாங்களோ அவங்க அடுத்த நாளுக்குரியவர்கள், அவர்கள் அடுத்த நாளுக்குரிய. இவ்வளவும் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தில் இருந்தாலும் தான். அவங்க தான் ஏற்கனவே பார்த்து முறையாக தீர்மானித்து எல்லாம் நல்லா கண்டு மீடியாவில் இருந்து அவங்களால செய்ய முடியாத, சாத்தியம் இல்லை. நம்ம நாட்டை பார்த்துட்டு போக வேண்டியதானேன்றாங்க. நாங்கள் நம்ம நாட்டை பார்க்கலாம், ஆனால் கருத்தாக சொல்கிற டைமில் எல்லா நாட்டையும் என்ன செய்யணும், பார்க்கணும். இதை விளங்கினதுனால 75% தான் இது சாத்தியம். உலகத்திலேயே 75%, 70% விகிதாசாரம் நான் சரியாக சொல்லலை, 75% சாத்தியம். 25% என்ன செய்ய வேண்டி வரும், மாறித்தான் நாம் நடக்க வேண்டி வரும். அப்போ 2 நாளில் தானே வரப்போகுது. அப்போ ஒரே நாளில் நோன்பு, ஒரே நாள் பெருநாள், ஒரே அல்லா, ஒரே குர்ஆன், ஒரே நபி என்று சொல்கிறது, அது சப்ஜெக்ட் இதுக்கு சம்பந்தமாகுமா? இதுக்கு சம்பந்தமாகாது. அப்போ இதை நல்ல முறை நம்ம ஆய்வு செஞ்சோம்னா இந்த சிம்பிளி விலங்கலாம். நாங்கள் இல்லைன்னா சொல்ல வேண்டிய ஒரு அது பிரச்சனை இல்லை. அவர்கள் முறையாக நாளை கடத்தினாலும் சரி, அசருக்காக சஹர் செய்யத்தான் ஓணும், அசருக்கு சஹர் செய்யத்தான் ஓணும். அப்போ அவங்களுக்கு சஹரே வராது. விளையாட்டு ஒரு குரூப் நாட்டுக்கு என்ன செய்யுது, சஹரே வராது. அப்படியே போகிற போக்கில் நீத்து வைக்க வேண்டியா, போகிற போக்கில் நோன்பு திறக்க வேண்டியதான் என்ற நிலைமை என்ன செய்யும், உருவாகும். இந்த நிலைமை நம்ம என்ன செய்யக்கூடாது, உருவாக்கக்கூடாது. இது தவறான ஒரு நடைமுறை. இன்னும் சொல்ல போனால் சில நாடுகளுக்கு பலவிதமான சிக்கல். இப்போ சொன்ன நார்மல் சிக்கல்ன்றே ஒரு பட்டியல் போட்டால் நான் ஒரு 50 சிக்கல் அதில் சொல்லுவேன். விளங்கிட்டா? இந்த நாடுகள் பிரச்சனையில் உள்ள சிக்கல்கள் ஒரு பட்டியல் போட்டேன்னா ஒரு 50 சிக்கல் சொல்லுவேன். நீங்கள் புரிஞ்சுங்க. ஏற்கனவே இரவாகிய நாடுகள், இரவாகி கொண்டு இருக்கக்கூடிய நாடுகளில் சுபவுக்குள்ளே இரவுக்குள்ளே அடைஞ்சு கொள்ளணும்னா பரவாயில்ல. அப்படியே இல்லை, பகலையும் தாண்டிடும். சில நாடு முந்தின நாளில் பகலைக்கு முந்தியும் இருக்கும், முந்தின நாளில் பகலைக்கு முந்தியும் இருக்கும். இது இயற்கையான செட்டப்பா, நான் சொல்லலை டேட் லைன் போட்டதால் வந்த செட்டப் அண்டி, இயற்கையான செட்டப். இந்த இயற்கையான செட்டப்பில் இந்த பிரச்சனை என்ன செய்யும், ஏற்படும். அதனால் இப்படி நடைமுறைப்படுத்தினால் கூட ஒரு நாளின் நோன்பு, ஒரே நாள் பெருநாள் என்ற சப்ஜெக்ட் என்ன செய்யாது, அதில் வராது. அப்போ சாட்சி வருகின்ற முறை, தீர்மான குழு தீர்மானிக்கிற முறை, நாடுகள் ரீதியாக இதை அணுகினால் நடக்கக்கூடிய விஷயம். அடுத்தது 7வது இது கடைசியான ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா, அதாவது இதில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அம்சம், எப்பையும் நோன்பு பெருநாள் என்கின்ற விஷயம் நம்ம எந்த சமுதாயத்தை சார்ந்து எங்கிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த தீர்மானக்குழுடைய தீர்மானத்தை ஃபாலோ பண்ணி போகிறது தான் இஸ்லாமிய முறை. அது நம்ம எந்த கருத்தில் இருந்தாலும் சரி, நம்ம எந்த கருத்தில் இருந்தாலும் அதுதான் இஸ்லாமிய முறை. அதற்கு காரணம் என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமிதியில் 697வது இலக்கம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அஸ்ஸௌம் நோன்பு என்பது யௌம தரவுனல் ஹிலால், நீங்கள் பிறையை எப்போ பார்க்குறீங்களோ அதுதான் நோன்பு நாள். வல் ஃபித்ர் யௌம தரவுனல் ஹிலால், பெருநாள் என்பது நீங்கள் எப்பொழுது பெருநாள் பிறையை பார்க்குறீங்களோ அதுதான் பெருநாள் நாள். வல் அத்ஹா யௌம துதஹூன், நீங்கள் எப்போ ஹஜ்ஜு பெருநாளுடைய பிறையை பார்க்குறீங்களோ அதான் ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தா பரவாயில்ல, அப்படி சொல்லலை. நான் சொன்ன மாதிரிலாம் அந்த ஹதீஸ் சொன்னிட்டா, ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்கடா, சௌம் யௌம தசூமு, நோன்பு என்பது நீங்கள் எப்போ நோன்பு பிடிக்கிறீங்களோ அதுதான் நோன்பு நாள். வல் ஃபித்ர் யௌம துஃப்திரூன், பெருநாள் என்பது நீங்கள் எப்போ பெருநாள் கொண்டாடுறீங்களோ அதான் பெருநாள் நாள். வல் அல்ஹா யௌம துதஹூன், உதுகியா நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அதான் உதுகியா நாள். அப்படின்னு அர்த்தம் என்ன, பிறைக்கு ஒரு பங்கு இருப்பதை போல தீர்மானிக்கிற மக்களுக்கு ஒரு பங்கு அதில் இருக்குது. இல்லைன்னா நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கணும். ரசூலுல்லாஹ் உங்களுக்கு முறையாக சொல்ல தெரியாதா, நான் அதான் பெஸ்ட் முறையில் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். சரியா? அவங்களுக்கு இந்த அந்த அப்படி விளக்கம் சொல்கிறாங்க. அசோம் யோமத்த சோமு, நோம்பு என்பது நீங்கள் நோம்பு பிடிக்கிற நாள் எடுத்துக்கு அவங்க சொல்கிற விளக்கம் தெரியுமா, அதாவது பிறை காண்ற நாள். அது ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்ல தெரியாது கேட்குறேன். அப்படி சொல்லாமல் அசோம் யோமத்த சோமூன், நோம்பு நீங்கள் பிடிக்கிற நாள், பெருநாள் நீங்கள் கொண்டாடுற நாள், அதே போல் உதுகியா நீங்கள் கொடுக்குற நாள் என்று சொன்னதுக்கு காரணம் அந்த தீர்மான முறைமை. இதை இன்றைக்கு எல்லாரும் தான் செய்கிறாங்க, நாங்கள் மட்டுமல்ல. இப்போ அரஃபா நோம்புக்கு வரேன், நீங்கள் பாருங்கள். அரஃபாவுடைய நோன்பு தீர்மானத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாட்டுடைய பிறை சாட்சியும் ஏற்றுக்கொள்ளணும். இன்டர்நேஷனல் சகோதரர்கள் எல்லாம் லோக்கலாக மாறுற மாதம் தான் துல்ஹிஜ்ஜா. துல்ஹிஜ்ஜா மாதத்தில் லோக்கலாகிடுவாங்க. ஏன் லோக்கல் ஆகிடுறாங்க, உலகத்தில் எந்த நாடு கண்டாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சவுதி கண்டா மட்டும்தான் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. அது லோக்கலாக இல்லையா? உலகத்தில் எந்த நாடு பிறை கண்டாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சவுதி கண்டா மட்டும்தான் ஏற்றுக்கொள்வாங்க. இல்லை அது ஹதீஸ் அடிப்படையில், ஹதீஸ் அடிப்படையிலையோ ஹதீஸ் அடிப்படை இல்லையோ லோக்கல். விளங்கிட்டான்? அதான் நான் சொல்ல வரேன். ஹதீஸ் அடிப்படையில் லோக்கல் பிள்ளைன்னு தானே ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. விளங்கிட்டானே? இப்போ ஹதீஸ் அடிப்படையில் லோக்கல் சரியாதா இல்லையா துல்ஹிஜ்ஜால? அப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், துல்ஹிஜ்ஜா மாதத்தில் அப்படி நீங்கள் செய்கிறது சரியென்று வச்சுக்கணும். அது ஏன் சரியென்று விளங்கிக்கொள்ளணும், அந்த சகோதரர் புரிஞ்சுக்கொள்ளணும். விளங்கிட்டா? இதில் எப்படி என்று சொன்னால், அவங்க எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், 12 மாதமும் தீர்மான குழுவோடு நிற்கிறோம். நாங்கள் அதில் மாறவே இல்லை.
12 மாதமும் தீர்மான குழுவோட நிற்கிறோம். 12ஆம் மாதம் அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, எல்லா நாட்டிலேருந்து வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்கள் அந்த நாளில் என்ன செஞ்சிடறாங்க, சவுதிக்கு மாறிடுறாங்க. அதுக்கு காரணம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் சியாமு யௌமி அரஃபா, அரபாத்தின நோன்பு, அரபாத்தின நோன்புன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்போ அரபாத்தின நோன்பு வந்து 9ஆம் நாள் ஹஜ்ஜி அரபி அவங்க தான் தீர்மானிக்கணும். ஹாஜிகள் ஒன்று கூடுற நாளில் தான் அரபாத்தின நோன்பு. முதல்ல அது பிழையான கருத்து. ஹாஜிகள் அரபாவில் ஒன்று கூடுற நாளில் தான் அரபாத்தின நோம்புன்னு சொல்லக்கூடாது. அரபாத்தினமும் 9ஆம் நாள், ஒன்று கூடுறது 9ஆம் நாள். அதனால தான் அரபாத்தின நோம்புன்னு அதுக்கு பேர் வந்தது. ஒன்று கூட முந்தையே ரசூலாங்க 9 வருஷம் மதீனால நோம்பு பிடிச்சிக்கிறாங்க. 9 வருஷம் ரசூலாங்க மதீனா நோம்பு பிடிச்சாங்களா இல்லையா? அப்போ இஸ்லாமிய அரபா ஒன்று இருந்ததா? இஸ்லாமிய அரபா ஒன்று இருக்கல, இஸ்லாமிய ஒன்று கூட ஒன்று இருந்ததா? இருக்கவே இல்லை மதீனால. அப்போ 9 வருஷம் ரசூலா எப்படி நோம்பு பிடிச்சாங்க? மதீனா நோம்பு பிடிச்சாங்களா இல்லையா? மதீனால எப்படி பிடிச்சாங்க? இஸ்லாம் இறுதி ஹஜ்ஜுன்னு வந்ததே எப்போ? ரசூலான ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு தானே. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு தான் ரசூலா இஸ்லாமிய ஹஜ் செய்கிறாங்க. 9 வருஷமாக செய்யவே இல்லை. எப்படி அந்த 9ஆம் நாள் நோம்பு பிடிச்சாங்க ரசூலாங்க? முதலா போகிற துல்ஹிஜ்ஜால ஆரம்பிக்கும், அதுலேருந்து 9 எண்ணுவாங்க. 9ஆம் நாள் நோம்பு என்ன செய்வாங்க, பிடிப்பாங்க. 10ஆம் நாள் பெருநாள் கொண்டாடுவாங்க. அப்படித்தான் ரசூலா மதீனால தீர்மானிச்சாங்க. அப்படியே பார்க்கலாம்னு வச்சா கூட மக்காவை மதீனால பார்க்கறதுக்கு ஏதாவது வழி இருந்ததா? வழியே இருக்கல. பெரிய அடிப்படையில் தான் 9ஆம் நாள் நோன்பு தீர்மானிக்கப்படும், அரஃபா ஒன்று கூடலும் தீர்மானிக்கப்படும். ரெண்டும் ஒரே நாளில் வரதுனால வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உடைக்கப்பட்ட நாளில் அவர் பிறந்தாருன்னு சொன்னால் உடைக்கப்பட்டதுக்கும் பிறந்ததுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? சம்பந்தம் இல்லை. மெயினான இன்சிடென்ட்டை சொல்லி அந்த நாளை சொல்கிற மாதிரி, மெயினான இன்சிடென்ட்டை சொல்லி அந்த நாளில் சொல்கிற. பாரதியார் இறந்த தினத்தில் இவர் பிறந்தாருன்னா அவர் இறப்புக்கு இவட பிறப்புக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு மெயின் இன்சிடென்ட்டை சொல்லி அந்த நாளை சொல்கிறது. ஜும்மா நாளில் வாங்கன்னு சொன்னால் அர்த்தம் என்ன? ஜும்மா நாள் வந்து 6ஆம் தேதியே நம்ம சொல்லாமல் ஜும்மா நாள்னு சொல்கிறோம். 6ஆம் தேதி தான் ஜும்மா நாள். அந்த நிகழ்வு வச்சு சொல்கிறோம். அன்றைக்கு ஒரு ஆள் வரல, ஏன் வரல, இன்றைக்கு எங்கள் ஊரில் ஜும்மா நடக்கலன்னு சொல்லலாமா? விளங்கிட்டானே. ஜும்மா நாள்னு சொன்னது வந்து அந்த சம்பந்தத்துக்காக வேண்டி சொன்னது. அது நடக்காட்டி அந்த நாள் தான். அதே மாதிரி அரபாத்தின நோம்புன்னு சொன்னது அன்றைய நாளில் கூடுவாங்க. அன்றைய நாளில் 9ஆம் நாள் நோம்பு இருக்குது. அரபா கூட வேண்டிய நாள் 9ஆம் நாள், நோம்பு பிடிக்க வேண்டிய நாளும் 9ஆம் நாள். 9ஆம் நாள் எதென்று தீர்மானிக்கிறதுல நோன்பு அமையுமே ஒழிய ஒன்று கூட இல்லை. மக்கள் எல்லாம் அங்கே ஒன்று கூடும் நாளில் நோன்பு பிடிங்கன்னு ஒரு ஹதீஸ் கிடையாது. அரபாத்தின நோம்புக்கு இவ்வளோ கூலிக்குன்னா ஹதீஸ். ஒன்று கூடும் நாளில் பிடிங்கன்னு ஹதீஸ் இல்லை. ஒன்று கூடும் நாளில் பிடிங்கிற நேரடி எந்த வார்த்தையும் இல்லை. அதே போல் அங்கே ஹாஜிகள் வந்து என்ன செய்யட்டும், நோன்பு பிடிக்க வேணாம், வெளியில் உள்ளவர்கள் நோன்பு பிடிங்கன்னு சொன்னதாகவும் ஹதீஸ் இல்லை. எந்த விதமான ஆதாரப்பூர்வமான செய்தியும் இல்லை. அங்குள்ள நோன்பு பிடிக்கக்கூடாது, வெளியுள்ள நோன்பு பிடிங்க நேரடியாக ரசூலாங்க சொன்னதாக எந்த செய்தியும் இல்லை. ரசூலாங்க அங்கே இருக்கோல நோன்பு பிடிச்சாங்களா இல்லையா டெஸ்ட் பண்ணினாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அப்படி ஒரு சட்டமெல்லாம் இல்லை. அப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், அரபாவை வச்சு நோன்பு தீர்மானிக்கிறதே பிழை. முதலாவது 9ஆம் நாளை வச்சு தான் நோன்பு தீர்மானிக்கணும். அப்படியே வச்சுக்கங்களேன், சவுதி பிழையாக அரபாவை 10ஆம் நாள் 9ஆம் நாள் தீர்மானித்தாலும் ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா? பண்ணிட்டானே, ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க? அது இல்லை, அரபா ஒன்று கூடல். அப்போ பிழையாக ஒன்று கூடலை தீர்மானித்தா அரபி அவன் கூடுறது ஓகே, போனவங்க கூடுறது ஓகே, நீங்கள் பிடிக்கணும். அப்போ அந்த இடத்துல நம்ம மாறுறோமா இல்லையா? சவுதி வந்து என்ன செய்யணும், வெளிநாட்டு பிறையே ஏற்றுக்கலாது, குவைட்டோ கட்டார் யார் கண்டாலும் ஏற்றுக்கலாது. அப்போ அவன் அண்டை கொண்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு வைங்களேன். ரிஜெக்ட் பண்ணாத உங்களோட பார்வையில் முதலாம் நாளா இல்லையா? சவுதியோட பார்வையில் அது 30 நாள். இப்போ அப்போ 2ஆம் நாள் உங்களோட பார்வையில் 2ஆம் நாள், அவங்களோட பார்வையில் முதலாம் நாள், உங்களோட பார்வையில் 9ஆம் நாள், அவங்களோட பார்வையில் 8ஆம் நாள் ஆயிரும். அப்போ அந்த டைமில் நம்ம என்ன செய்கிறோம், இன்டர்நேஷனலாக இல்லையே, வேறாகட்ட புறையை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையே, அப்போ பிழையாகுதா இல்லையா அந்த இடத்துல? அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி யோசிக்கிறோம் என்று சொன்னால், இந்த இடத்துல நம்ம பிழை விடுகிறோம். சரி இல்லை, ஒன்று கூடு நாளில் தான் அப்படி தான் ஃபாலோ பண்ணோண்டே வச்சுக்கோங்க. துல்ஹிஜா மாதத்தில் வெறுமனே அரபா நோம்பு மட்டுமல்ல இருக்குது. 9 நாளைக்கு நகம் வெட்டக்கூடாது, 9 நாளைக்கு முடி, இங்கே உள்ளவங்க முடி களையக்கூடாது குர்பானி கொடுக்குறதாக இருந்தால். சரியா? 10ஆம் நாளில் தான் என்ன செய்யணும், குர்பானி அறுக்கணும். 11, 12, 13 வரைக்கும் என்ன செய்யலாம், அறுக்கலாம், பெருநாள் கொண்டாடணும். இவ்வளவும் அரபால் ஒன்று கூடல வச்சா தீர்மானிக்கிறது, புறைய வச்சு தானே தீர்மானிக்கணும். ஏன் துல்ஹிஜா மாதத்தில் சவுதியில் போட மட்டும் தான் ஏற்றுக்கொள்கிறோம், ஏன் மற்ற நாடுகளோட பெரிய நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை? துல்ஹிஜா மாதத்தில் முதலாம் நாள் சவுதியில் மட்டும்தான் பிறை காணுவார்கள் அடித்து சொல்கிறேன். என்ன காரணம்? இப்போ எந்த அடிப்படையில், ஏன் தீர்மான குழு ஒன்று இல்லாதனால வந்த பிரச்சனை தான் இவ்வளோ வணங்கிட்டா? அப்போ நான் கேட்குறது, உல்ஹிஜ்ஜா மாதத்தில் நீங்கள் தெளிவாகவே டிக்ளேர் பண்ணிக்கிறீங்க, நாங்கள் அரஃபா நோம்புக்கு மட்டுமல்ல, பெருநாள் கொண்டாடுறதுக்கு, உலுகியா கொண்டாடுறதுக்கு, உலுகியா இருக்கிறதுக்கு, மற்றபடி எல்லா விஷயத்துக்கும் சவுதியை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவோம், வேறு எவர்கள் பிறை கண்டால் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கேட்டால் சொல்கிறாங்க, உலகத்துலேருந்து எங்கே வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணுன்றாங்க. உலகத்திலேருந்து எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்றோம். ஒரு பிரச்சனை காரணமாக, மக்கால் நடந்த ஒரு யுத்தம் காரணமாக, அன்றைக்கு அரபாவே ஒன்று கூட முடியாமல் போனால் அவங்களோட உலுகியாட நிலைமை என்ன, விளங்கிட்டானே? உங்களோட நோம்புட நிலைமை என்ன, பெருநாளுடைய வரலையே அப்படி நிலைமைகள் வந்திருக்கு, விளங்கிட்டா? அப்படி நிலைமைகள்லாம் சவுதிக்கு வந்திருக்குது இதுக்கு முந்தையான காலங்களில். அப்போ அந்த நிலைமை என்ன அவங்களுக்கு? அப்போ இதுகளை புரிஞ்சுக்கலாம். என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்தை யோசிச்சு கிடைக்கிறாங்க. அப்போ என்ன புரிந்துக்கொள்ளால் லோக்கல் என்ன கேட்குறாங்கன்னா அவங்க, சரி இப்போ நீங்கள் அரஃபாவுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறேன். அரஃபாவுக்கு நீங்கள் தான் என்ன செய்வீங்க நாங்கள் கேட்க வேண்டியிருக்குது. காரணம் அதில் பெரிய பிழை ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் வந்து எந்த பிழையும் ஏற்றுக்கொள்றீங்களா அந்த டைமில் இன்னும் சொல்ல போனால் சவுதி என்ன பிழை விட்டாலும் நம்பிடுறீங்க. அதனால் அது அந்த நிர்பந்தம் அரஃபாவுக்கு போனவனுக்கு இருக்கலாம்.
அரபாவுக்கு போனவனுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது? முதலாம் நாளை தீர்மானிக்கிற விஷயத்தையே நீங்கள் அரபா உண்டு கூடல வச்சு தானே தீர்மானிக்கிறீங்க. இப்போ முதலாம் நாளையே என்ன இது ஒரு பிதத்தா இல்லையா? இப்போ அதே போல் பெருநாள் கொண்டாடுறது, உலுகியா செய்கிறது இவ்வளவும் வருது. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, சவுதியில் ஒரு இலங்கையர் இருந்தால் அவர் சவுதி ஜம்மியத்துல் உலமாவுக்கு கட்டுப்படணும். தீர்மான குழு தான் அவர் கட்டுப்படணும். நாங்கள் அதில் க்ளீன் ஆகிக்கிறோம், விளங்கிட்டா? அது கட்டுப்படணும். ஏன்? அசௌம் யௌமத்த சூமூன். நீங்கள் எந்த நாளில் நோன்பு பிடிக்கிறீங்களோ அந்த நாளில் தான் நோன்பு. நீங்கள் எந்த நாளில் பெருநாள் கொண்டாடுறீங்களோ அந்த நாளில் தான் பெருநாள். வல் அல்ஹா யௌமத்துல்லாஹூன். நீங்கள் எந்த டைமில் உலுகியா பெருநாள் கொண்டாடுறீங்களோ, ஹஜ் பெருநாள் கொண்டாடுறீங்களோ அந்த டைமில் தான் உலுகியா பெருநாள். விளங்கிட்டா? அப்போ அர்த்தம் என்ன? எல்லாம் அங்கே தான். அங்கிருந்து அங்கே அந்த தீர்மான குழுக்கு ஏற்ப மாதிரி நம்ம இங்கிருந்தால் இவங்க தீர்மானிக்கிறாங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், செஞ்சுக்கிட்டு போகிறோம். அவங்களோட தகவலை இவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிச்சுவேஷனும் அந்த தகவல் பரிமாற்றமும் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வாங்க தான், தீர்மான குழு அதை செய்யுமா இருந்தால் அதை என்ன செய்வோம், நடைமுறைப்படுத்துவோம். தனிப்பட்ட ஆக்கள்கிட்ட எங்களோட நோம்பையும் பெருநாளே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். தனிப்பட்ட ஆக்கள்கிட்ட மொபைல் நம்பருக்கு எங்களோட நோம்பு வாழ்க்கையும் எங்களோட ஹஜ்ஜி வாழ்க்கையும் எங்களோட பெருநாள் வாழ்க்கையை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. இஸ்லாம் அப்படி ஒரு வழிகாட்டல என்ன செய்யலை, சொல்லலை என்றதான் எங்களோட தீர்க்கமான முடிவு. ஆனால் அரஃபா நோம்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், தெளிவாக விளங்க. ஒன்று கூடுற நாளில் நோம்பு பிடிக்கின்ற ரசூல் அங்கே சொல்லலை. அரபா தின நோம்பு தான் சொன்னாங்க. அரபாவும் 9 நாளில் நடக்கணும், இந்த நோம்பு பிடிக்கிறோம் 9 நாளில் நடக்கணும் என்பதனால சியாமி யோமி அரபான்னாங்க. அரபா தின நோம்புன்னாங்க. அரபா நோம்பு இல்லை, அரபா தின நோம்புன்னாங்க. அரபாவை அவன் வைக்கிறதுல 8வது பிழை விட்டாங்கண்டா. நீங்கள் உலகப்புறையை பார்த்து 9 ஒழுங்காக தீர்மானிக்கலாமா இல்லையா? அதை செய்றீங்களா? சரிங்களா? அந்த மாதத்தில் எந்த பிறையே என்ன செய்றீங்களா, ஏற்றுக்கொள்றீங்களா? அப்போ துல்ஹிஜா முடிவு உங்களுக்கு எப்படி அமையும்? ஒரு தவறான மாதத்தின் அடிப்படையில் தானே துல்ஹிஜா மாதம் உங்களுக்கு முடியும். தீர்மானம் பிழை விட்டாராக இருந்தால், எல்லாத்துலையும் பிழை விடுவான்னு சொல்லலை, பிழை விட்டாங்களாக இருந்தால். அப்போ இந்த நடைமுறையை நம்ம எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இது என்ன செய்யுது, எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு தருகிறது. இந்த இடத்துல அவங்களால நடைமுறை சாத்தியம் இல்லை. 12ஆம் மாதத்தில் மாறுறாங்க, கொள்கையில் ஒட்டஞ்சி போகிறாங்க 12ஆம் மாதத்தில். ஆனால் கொள்கையில் உறுதியாக்கிற மாதிரி தான் 12ஆம் மாதத்தை காட்டுறாங்க. ஆனால் 12ஆம் மாதம் கொள்கையில் உடையிற மாதம், 12ஆம் மாதம் கொள்கையில் உடையும் மாதம். ஏன்? அந்த டைமில் உலகத்தில் எந்த நாட்டின் பிறகு கண்டாலும் அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லை. அப்போ ஒரு பிழையான தவறான ஒரு தீர்மானம். சவுதியை பொறுத்த வரைக்கும் ரமலானில் பேணுதல் காட்டினாலும் அரஃபாவை பொறுத்தவரை, அதாவது இந்த துல்ஹிஜா மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிர்வாகத்திற்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட்கள் செய்கிறது உண்மை. விளங்கிட்டா? நிர்வாகத்திற்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட்கள் செய்கிறது இந்த நாட்டில் நடந்திருக்குது. அரபாத்தின் இந்த ஹஜ் பெருநாள் இந்த நாள் வரும்னு அறிவிச்சாங்க. அறிவிச்சு 6 நாள்லேயே 3 நாளே அறிவிக்கிறாங்க. அடுத்து மாற்றி விட்டாங்க டேட். எப்படி மாற்றினாங்க? எப்படி மாற்றுவாங்க டேட்? மாதத்தில் புறகண்ட தான் ரிஜெக்ட் பண்ணாங்களா? அதை இல்லை, டேட்டை மாற்றினாங்க. விளங்கிட்டா? அவங்க இல்லை நேரத்தோட ஒரு தகவல் தெரிஞ்சது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனோம் சொல்லி என்னது அந்த டேட்டை மாற்றினாங்க. அதுக்கு மாற்றினதுக்கான அவங்களோட பிரச்சனை இருக்குது. அந்த நாட்டுடைய அந்த அல்லாஹ் சால்ட்ட சில வேலை அதுக்கு அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், மன்னிப்பிக்கலான 35 லட்சம் பேர் அவன் என்ன செய்ய வேண்டியிருக்குது, மெயின்டைன் பண்ண வேண்டிய. எங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்குறேன்? எங்களுக்கு என்ன பிரச்சனை? சட்டப்படி வெளிநாட்டிலிருந்து பிறகு வந்தால் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்னா அன்றைக்கு எந்த நாட்டிலேருந்து கண்டாலும் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கணும். அந்த மாதம் மட்டும் சவுதியில் மட்டும் தானே புறம் காணுவாங்க இல்லை. அப்போ அந்த இடத்துல நம்ம பிழை விடுகிறோம் என்றதை நாங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம சுருக்கமாக சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் அம்சம் இன்டர்நேஷனல் லோக்கல், ஒரே நாளில் நோன்பு ஒரே நாள் பெருநாள்ன்றதை லோக்கல் வசனங்கள் விடணும், இன்டர்நேஷனல் ஆகணும். அதை விட்டுரும், அந்த வார்த்தையை விட்டுரும். அசிங்கமாகி அந்த வார்த்தை விளங்கிட்டானே, ஒரு பிஸ்னஸ் செய்கிற மாதிரி இருக்கு. லோக்கலாக இன்டர்நேஷனல் கேட்குறாங்க, விளங்கிட்டா? பிஸ்னஸ் செய்கிற மாதிரி இருக்கு. 2வது அகீதா மசலா இல்லை ஃபிக்கு மசலா, மார்க்க சட்ட ரீதியான பிரச்சனை. யார் நல்ல ஆர்வத்தோடு நல்ல அறிவோடு இஜ்திஹாத் செஞ்சு முடிவு கிடைச்சா அவருக்கு அல்லாஹ் தஆலா கூலி என்ன செய்வான், கொடுப்பான். 2வது. 3வது அம்சம் என்னென்னு சொன்னால், இதில் ஆரம்ப காலத்தில் இந்த கருத்து முரண்பாடு இருந்தது. வெளிநாட்டு பிறை சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையான்ற பிரச்சனை தான் இருந்ததே ஒழிய ஒரே நாளில் நோம்பா ஒரே நாளில் பிறநாளான்றது இருக்கல. 4வது அம்சம், சட்டப்படி நம்ம தேடி பார்த்தோம்னா ஒரு முஸ்லீம் எங்கிருந்து சாட்சி சொன்னாலும் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். விசாரணை மூலம் அதை நிரூபணமாகினால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் என்னன்னு சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருவர் சாட்சி சொல்றார். ரசூல்லா கேட்குறாங்க, நீங்கள் முஸ்லீமா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றீங்களான்னு கேட்குறாங்க. அவர் ஏற்றுக்கொண்டார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பை அறிவிக்குமாறு சொன்னார்கள். ஒரு செய்தி சொல்லுவாங்க, லைஃபான செய்தி அது. வேணாயிட்டா? வெறுமனே முஸ்லீம் என்றதுக்காண்டி ஏற்றுக்கொள்ளுங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல, எங்கேயும் சொல்லலை. விசாரிக்கத்தான் வேணும். விசாரணை நிலைமை வந்தா நம்புற மாதிரி இருந்தால் நம்பிட்டு போகிறது. ஆனால் விசாரணை ஒரு ஆள் சொல்கிறார், நான் என்ன செஞ்சுட்டேன் கிழக்கில் போகிற கண்டேன்னு சொல்லிட்டாருன்னா நம்பலாமா? ஒரு முஸ்லீம் சொல்கிறாரு கிழக்கில் கண்டாலும் காண வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் மேற்கில் தான் புறம் கண்டு படலாம். விளங்கிட்டா? கிழக்கில் போகிற கண்டா அவன் சுபோல தான் காணணும். அப்போ அந்த மாதிரியான பிழை விட்டா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணுன்றது இல்லை. பிறை சாட்சி வந்தால் ஏற்றுக்கொள்ளணும், அந்த சாட்சி முறையாக வந்தால். 5வது அம்சம் என்னன்னு சொன்னால், அந்த சாட்சியை பொறுத்த வரைக்கும் கண்டவங்களாம் ரிசீவ் பண்ணுறதுக்கு இஸ்லாம் என்ன செய்யலை, அதை சொல்லலை. அதுக்கு ஒரு தீர்மான குழு இருக்கணும். ஒன்று அது ஆட்சியாளராக இருக்கணும், அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்த போகிற அந்த மக்களாக இருக்கணும். அவர்கள் மூடாக அவர்கள் உறுதிப்படுத்தி அதை தீர்மானித்து கொடுத்தா தான் எல்லா மக்களும் நோன்பு பிடிக்கிற எல்லா மக்களும் பெருநாள் கொண்டாடுற நிலைமை வரும். இல்லையென்றா ஒரு தனிப்பட்டவனுடைய தகவலை ஏற்றுக்கொள்ளலைன்னா பாவம் என்று சொல்லலாமா? நம்ம அவன் நேரடியாக பிறகண்டன்னு சொன்னால் அது யோசிக்கலாம்.
அது அல்லாமல் இன்றைக்கு 96லேருந்து 2013 வரைக்கும் யாருக்கு நான் நேரடியாக பிற கண்டேன் தீர்மானிக்கிறவங்களுக்கே வரல. இன்றைக்கு இலங்கையில் தீர்மானிச்சிருக்கிறாங்க தனிப்பட்ட ரீதியாக, அவங்களுக்கே மெசேஜ் வரல. அப்படி இருக்கிற டைமில் தனிப்பட்ட மனுஷனுக்கு வந்திருக்குமா? அப்படி வராத நேரத்தில் அவர் நான் சொன்னால் நீ ஏற்றுக்கலன்னு கேட்கறதுக்கு எந்த உரிமையும் இருக்குதா? மார்க்கறது ஆதாரம் காட்டணுமா இல்லையா? எந்த விதமான உரிமையும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊடாக அல்லது ஹிலாபத்தின் ஊடாக பொறுப்பாளர்களின் ஊடாக கேட்கப்பட்ட மறுத்தா மட்டும் கேட்கறதுக்கு ஆதாரம் இருக்குது. இது 5வது. 6வது விஷயம், அப்படியே ஒரு தீர்மானக்கூடிய நிலைமை வந்தாலும் கூட அது எப்படி செய்ய வேண்டியிருக்கும்? எல்லா நாடுகளுடைய தொடர்புகளை எடுத்து, அது குறிப்பாக முஸ்லீம் நாடோட தொடர்புகள் எடுத்து, இப்படி ஒரு இலங்கையில் நம்ம இப்படி தீர்மான குழு ஒன்று இருக்கிற ஒரு மெசேஜ் அவங்களுக்கு போய் அவங்க உரிய மெசேஜை இவங்களுக்கு சொல்லி அப்படித்தான் செய்ய வேண்டியிருக்கும், தீர்மானிக்க வேண்டியிருக்கும். அது இன்றைக்கு சாத்தியப்படணுமா இருந்தால் 50 நாடுகளுடைய கொள்கை நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கும்? தெரிஞ்சு கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கொள்கையை வச்சு என்ன செஞ்சிருக்கு? தீர்மானிக்கின்றிருக்கும். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தீர்மானிப்போம் என்று சொல்லிட்டு பிழை விடுறது வேற. கொள்கையே கல்குலேஷன் இருக்கிற நாடுக்கு என்ன செய்யறது? அப்போ வேறு நாட்டு கருத்தை தான் நான் ஏற்றுக்கொள்வேன், அவன் கல்குலேஷனோ எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிற நாட்டுக்கு என்ன செய்யறது? அப்போ அதில் யூஎஸ்ஏலேருந்து ஒரு செய்தி வரும். யூஎஸ்ஏல உள்ள பெரும்பாலான நாட்கள் வந்து சவுதியில் செய்தி என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. சவுதி அன்றைய கால்குலேட்டர் அறிவிச்சிருந்தா அதுக்கு இந்த நாட்டில் உள்ள தீர்மானக்குழு அவங்கள்ட்ட விசாரிச்சு கேட்கணுமா இல்லையா? அதுக்குரிய அந்த சப்ஜெக்ட் வர வேண்டி இருக்கும். அப்படியே வந்தாலும் 7வதாக ஒரு நாளும் சாத்தியப்படாது, ஒரே நாளில் வராது. ஒரே நாளில் வர்றது ஒரு நாளும் சாத்தியப்படாது. அதற்கான காரணம் உலகத்தை அல்லாஹ் தஆலா அமைச்சிக்கிற முறை. அடுத்த மாதம் என்பது 29 30 அமையும். இந்த மாதிரி வந்தோம்னு சொன்னால் 29ஆகவே அமைய வச்சிருவோம். விளங்கிட்டா? அது 30 என்ன செய்யாது? ஆகாது. அதே நேரம் இரவை கடந்து முறையாக கடந்தவர்கள், பார்த்து கேட்டு கடந்தவர்கள் எல்லாம் என்ன செய்யும்? லுகருக்கு அசருக்கெல்லாம் சகர் செய்ய வேண்டிய நிலைமை என்ன செய்யும்? ஏற்படும். ஏற்கனவே வரக்கூடியவங்களுக்கெல்லாம் நியூஸ் போய் சேர்ந்திக்கும் நோம்புன்னு சொல்லி காலையிலேயே நியூஸ் பேத்து சேர்ந்திருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரக்கூடாதுக்காக வேண்டி தான் எல்லா நாட்டு தகவலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அறிஞர்களும் கூட இது என்ன செஞ்சாங்க? ஒரு மெத்தடுக்கு என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க. 2 பிரிச்சு இந்த செய்தியை 2 நாளாக என்ன செய்யணும்? வரக்கூடியவர்களோடும் ஏற்கனவே இருக்கிறவங்க போனவர்களோடு நடத்துகிற மாதிரி ஒரு தீர்மான முறை என்ன செஞ்சாங்க? அதுக்கு உருவாக்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் அடுத்தது எப்படியாக இருந்தாலும் 8வதாக நம்ம எந்த நாட்டில் எந்த சூழலில் எவர்களோடு இருந்து கொண்டிருக்கிறோமோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவாக இயங்குகிற சந்தர்ப்பத்தில் நோன்பு என்பது அந்த அடிப்படையில் தான் என்ன செய்யணும்? கொண்டு போகப்பட வேண்டிய அமல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த திருமிதியில் வரக்கூடிய ஒரு செய்தி வருது. எந்த அடிப்படையில் தான் அரஃபாவுடைய விஷயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? நடந்து கொள்கிறோம். அரஃபாவுக்கு நம்ம சவுதி போனோமா அந்த நாடுடைய தீர்மான குழு அடிப்படையில் நம்ம தீர்மானிச்சுக்கொண்டு போகிறோம். ஆனால் சர்வதேச பிறை ஒரே நாளில் நோன்பு ஒரே நாளில் பெருநாள் என்ற அந்த கொள்கையில் உள்ள அந்த கருத்தில் உள்ள சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அரஃபா நாளில் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செஞ்சிடறாங்க? அதாவது லோக்கலும் இல்லை இன்டர்நேஷனலும் இல்லை வேறு நாடுக்கு என்ன செஞ்சிடறாங்க? மாறிடுறாங்க. சவுதியில் மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்வோம். புறைய கண்டா சவுதி கண்டா மட்டும்தான் என்ன செய்வோம்? நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். மற்றபடி என்ன செய்ய மாட்டோம். அது வித்தியாசமான ஒரு லோக்கல் நிலைமைக்கு என்ன செய்கிறாங்க? மாறுறாங்க. மற்றபடி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ சரி, அதுக்கு காரணம் கேட்டால் சொல்கிறாங்க அரபால் ஒன்று கூடுறதுனால நோன்பு பிடிக்கணும். அது பிழை. சரியாண்டே வச்சுக்கின்றாலும் நோன்பு பிடிங்க. மாதத்தை ஆரம்பிக்கிறது, பெருநாள் கொண்டாடுறது, மற்ற 3 நாள் நோன்பு கொண்டாடுறது, இந்த உலுகையாக இருக்கிறது, 9 நாளில் முடிவெட்டாமல் நேம் வெட்டாமல் வைக்கிறது, இதுக்கெல்லாம் அதுக்கு அரபா ஒன்றுகளுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் அந்த நாளில் துல்கிஜா மாசத்தை உங்களுக்கு வேற நாட்டில் புறைய கண்டுபிடிது இல்லை? அப்போ இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக கொள்கையில் முரம்படுறீங்களா இல்லையா? நீங்கள் உண்மையிலேயே இது அல்லாஹ்வுக்காக வேண்டிய எடுத்த முடிவா இந்த இடத்துலையும் பேசுகிறீங்க, இந்த இடத்துலையும் யோசிக்கிறீங்கல்ல, ஏதோ தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அப்போ இந்த அடிப்படையில் இதை நீங்கள் மனசுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்லுகின்ற வாதத்திலிருந்து உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் என்ன விளங்கும்டா? இதெல்லாம் சுருக்கி அப்படியே மெண்டு கீழே போட்டு அவரும் இன்டர்நேஷனலில் தான் ஈக்கிறாரு ஆனால் நடைமுறைப்படுத்தலான்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சிடவானு. நான் சொன்ன இவ்வளோ விஷயங்களே ஒரு நியாயம் இருக்கிறத யோசிக்கணும். அதில் என்ன இருக்கிறது? இன்டர்நேஷனல்ன்றது பிழை என்று சொல்கிறேன். ஒரே நாளில் வாரன்ற மெத்தடே பிழை, தட்டக்காது. அது 75% தான் இந்த உலகத்தில் சாத்தியம். அப்படி 75% சாத்தியம்ன்றது அப்போ எப்படி அது இன்டர்நேஷனல் ஆகும்? இன்னொன்று புரிஞ்சுவங்க, 1400 வருடங்களாக ஒரு நாளில் நோன்பு வரல, ஒரு நாளில் பெருநாள் வரல. இதுக்கு போகிற வாரன்றது எப்படி ஏற்றுக்கிறது? விளங்கிட்டா? 1400 வருடங்களாக வரல. இப்னு அப்பாஸ் காலத்திலேயே எங்களுக்கு என்ன செய்யுது? விளங்குது. வராத ஒன்று ஒரே நாளில் வரும்ன்றது ஒரு நாள் என்னது? சாத்தியப்பாடான ஒரு அம்சம் அல்ல, அது மார்க்கமும் அல்ல. எங்களுக்கு தேவை சாட்சி வந்தால் ஏற்றுக்கொள்கிற அம்சம் தான். அதை நான் சொன்ன இந்த விஷயங்களை கொஞ்சம் கணக்கில் கொண்டு நடைமுறைப்படுத்துவார்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நல்ல கூலி எழுதுவான். நான் எனக்கு விளங்கிய மார்க்க ஆய்வை அதை முற்படுத்தி வைத்துள்ளேன். இதில் எதுவும் முரண்பாடு இருந்தால் இது சம்பந்தமாக நான் விவாதிக்கவோ கலந்துரையாடவோ பேசவோ தயாராக இருக்கிறேன். இந்த விஷயத்தில் நான் என்னது பின்தங்கள் ஆனால் தலைப்பு நான் சொன்ன விஷயங்களெல்லாம் விளங்கப்படுத்திக்கிறேன். இந்த கருத்துக்கு உட்பட நான் எந்த இடத்துல என்னது பேச விவாதிக்க தயார். ஆனால் நான் உறுதியாக சொல்லுவேன், இதுக்கு மாற்றமாக அவர்களால் சொல்ல முடியாது. ரைட்டானே? அதுக்கான ப்ராக்டிக்கல் காரணம் இருக்குது. 96ஆம் ஆண்டு இது 2013ஆம் ஆண்டு வரைக்கும் எந்த சாட்சியும் அவருக்கு வரலைன்னு இப்போ சொல்கிறேனே, அவர்களால் இதுக்கு போகிற எடுக்கவும் முடியாது.
விளங்கிட்டானே, வரலன்னு மட்டும் சொல்லலை, இது சொன்னதுக்காக அவர்கள் எடுக்க முடியும், அந்த அளவுக்கு தூரமாக தான் இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அந்த சகோதரர்கள் இது ஒரு பணிவான ஒரு சப்ஜெக்டாக விளங்கி, நான் இந்த இடத்துல என்னது தனிப்பட்ட ரீதியாகவோ காழ்ப்புணர்வு ரீதியாகவோ ஒரு கருத்துக்கு வக்காலத்து வாங்கவோ பேசவில்லைன்றதை நீங்கள் விளங்கிப்பீங்க. என்ன காரணம்னா, நான் வந்து அப்படியே பேசுனா லோக்கல்னு சொல்லி வலிஞ்சி கட்டி வேறு வேறு செய்திகளை கொண்டு வந்து போட்டு இல்லைன்னு எனக்கு என்ன செய்யலாம், அப்படி பேசினது இஹ்லாஸ் இல்லாமல் போய்க்கும், உண்மையான ஆய்வு இல்லாமல் போயிருக்கும். ஆனால் நான் நேர்மையாக இந்த விஷயத்தை முன் வச்சேன். என் சக உலமாக்கள், என் ஏனைய உலமாக்கள் வந்து இதை கொஞ்சம் கட்டாயமாக கருத்தில் கொண்டு ஒரு இதில் சொல்லப்பட்ட தீர்வுகள் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு என்ன செய்யணும், வரணும். அப்படிப்பட்ட இந்த விஷயத்தில் நீங்கள் ஏதாவது தவறு கண்டீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக நான் கலந்துரையாட பேச ஒரு புரிந்துணர்வு ரீதியாக கருத்து பரிமாறிக்கொள்ளலாம் நான் என்ன செய்கிறேன், தயாராக இருக்கிறேன். விவாதமே ஆக வேண்டும் என்றாலும் அதுக்கு என்னது நான் தயாராக இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை நான் முன்வைத்து இதை கொஞ்சம் ஆய்வு கேடுங்க, பேசுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நேர் வழி காட்டுவான். ஹாதா மா இந்தி வல் இல்மு عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله وبركاته.